எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸி. இன்னையோட கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இன்னைய கதைக்கு போகலாம். இங்கே பாரு மாஷா, நீ உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க? அன்னைக்கு நீ என் கூடவே இருப்பேன்னு ப்ராமிஸ் பண்ண. ஆனால் இன்னைக்கு இப்படி திடீர்னு பிரேக்கப் பண்ணுறேன்னு சொல்கிற. உனக்கு என்னை பார்த்தா எப்படி இழிச்சவன் மாதிரி தெரியுதா? ஸ்டாப் இட் மதன். இப்படிலாம் பேசினா உன் மேலே தப்பு இல்லைன்னு ஆயிடுமா? என்ன தப்பா? நான் என்ன தப்பு பண்ணேன் மாஷா? ஏன் மதன், உங்களுக்கு தெரியாதா? நீ என்னை என்னென்ன பாடுபடுத்துறன்னு உனக்கு தெரியாதா? நான் அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேன் மாசா? உன்னை சாரி கட்ட சொன்னது தப்பா? மற்றவங்கிட்ட நீ பேசுறது எனக்கு பொசசிவாக இருக்குன்னு சொன்னேன். அது தப்பா? நமக்குள்ள மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் இருக்குதா? மற்ற லவர்ஸ்குள்ள எல்லாம் இந்த ப்ராப்ளமே வந்ததே இல்லையா? இங்கே பாரு மதன், உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? நீ சாரி கட்ட சொல்றது எதுக்காக? உன்னோட அம்மா மாதிரி இருக்கணுங்கிறனால தானே? அப்புறம் அந்த பொசசிவ்னஸ் பசங்க கிட்ட பேசும்போது வந்தா பரவாயில்ல. என் அண்ணா கிட்ட, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, என் ரிலேஷன் கிட்ட கூட புரியாத மாதிரி சொல்லணும்னா பொண்ணுங்க கிட்ட பேசினா கூட ஏன் பொசசிவ் ஆகுறன்னு கேட்குற. சரி, ஏதோ என் மேலே இருக்க லவ்ல இதெல்லாம் பண்ணுறேன்னு நினச்சாலும் இன்னொரு பக்கம் என்ன பண்ணுற? என் அம்மா நல்லா பாடுவாங்க, நீ சிங்கிங் கற்றுக்கோன்னு சொன்னேன். நானும் உனக்காக கற்றுக்கிட்டேன். ஆனால் இதெல்லாம் கூட பரவாயில்ல மதன். கடைசியில் உன் அம்மா இப்படி தான் சிரிப்பாங்க, இப்படி தான் நடப்பாங்கன்னு என்னை அதே மாதிரி நடந்துக்க சொல்கிற பாத்தியா? என்னால் அதை தான் தாங்கிக்க முடியல. நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட ஐடென்டிட்டியை இழந்துட்டு இருக்கேன். மதன், புரிஞ்சுக்கோ, நம்ம 2 பேருக்கும் செட் ஆகாது. இங்கே பார் மாசா, நீ சொல்கிறது எனக்கு புரியுது. எல்லாம் கொஞ்ச நாளில் பழகி போயிடும். அதுக்காக நீ என்னை விட்டுட்டு போறேன்னு சொல்லாத. டே, நான் எவ்வளோ பொறுமையாக எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னன்னா மறுபடியும் முதல்ல இருந்து வர? பைத்தியமாடா நீனு? இப்பதான் புரிஞ்சது உன் அம்மா ஏன் உன்னை விட்டு போனான்னு. இப்படி சைக்கோவா இருந்த ஆன்னு கத்துனான். தன் அம்மாவை பற்றி பேசியதும் மதனுக்கு கண்கள் சிவந்தது. சைக்கோ என்று சொன்னதும் அவனுக்குள் வந்த கோவத்தில் மாசாவின் பின்னந்தலையில் முடியை பிடித்து அருகில் நின்றிருந்த காரின் கண்ணாடியில் முட்ட கண்ணாடி உடைந்து அவள் தலையில் இருந்து ரத்தம் வடிந்தோட அரை மயக்கத்தில் இருந்தவளை பின்னந்தலையை பிடித்தவாறே கீழே தள்ளிவிட்டு தன் காரை எடுத்துக்கொண்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பினான். காவல் நிலையம். எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் லாயர் மகேஷ் மிஸ்டர் மதனை ஜாமீன் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். இங்கே பாருங்க சார், மர்டர் அட்டம் எஃப்ஐஆர் லாம்லாம் போட்டாச்சு. அந்த பொண்ணு வேற ஐசியூவில் இருக்கா. கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங் வேற. இதுக்கு எதுவும் பண்ண முடியாது. கோர்ட்டில் பார்த்துக்கங்க. என்ன சார், எனக்கே சட்டம் சொல்லி தரீங்களா? இதை கொஞ்சம் பாருங்க. என்னது இது? எல்லாமே மெடிக்கல் சர்டிஃபிகேட். மிஸ்டர் மதன் ஒரு சைக்கோ பேஷண்ட். இது எல்லாமே அதுக்கான ப்ரூஃப் தான். அவன் மன ரீதியா பாதிக்கப்பட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது இந்த கேஸ் எப்படி நிற்கும்? அப்படியே இதை கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போனாலும் 6 மாசம் இல்லை 1 வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. இதுல யாருக்கும் லாபம் இருக்கு சார்? நீங்களே சொல்லுங்க. நான் சொல்ற மாதிரி கேட்டிங்கன்னா உங்களுக்கும் லாபம், அந்த பொண்ணு குடும்பத்துக்கும் லாபம். எந்த ப்ராப்ளம் இல்லாம மதனும் வெளியில வருவான். என்ன சார் பாக்குறீங்க? பேசுனா தீராத பிரச்சனையே இல்லை. என்ன சொல்றீங்க சார்? இன்ஸ்பெக்டரும் மகேஷும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டனர். சிறிது நேரத்திற்கு பின்னர் மதனும் மகேஷும் காவல் நிலையத்திலிருந்து வெளியே வந்து காரில் ஏறிக்கொண்டு வீட்டிற்கு கிளம்பினர். தேங்க்ஸ்டா மச்சான், அடிச்சு பல்ல கலட்டிடுவேன் ராஸ்கல். என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? எதுக்காக அந்த பொண்ணை அடிச்ச? இல்ல மச்சான், அவ என்ன சொன்னாலும் நான் பேசாட்டி இருந்திருப்பேன். அவ அம்மா பத்தி பேசிட்டா, என்னை பைத்தியம் சைக்கன்னு ரொம்ப பேசிட்டா. அதனால என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாம அடிச்சிட்டேன். அதுக்கு தான் டேப்லெட்லாம் கண்டினியூவா எடுத்துக்கணுங்கிறது. டென்ஷன் ஆகாத, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு, எல்லாம் சரியாகிடும். அப்புறம் இங்க பாரு மதன், தயவு செஞ்சு நீ பொண்ணுங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இரு. அம்மாவுக்கு மட்டும் இங்க நடந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். அப்புறம் மறுபடியும் ட்ரீட்மெண்ட் அது இதுன்னு உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ மறுபடியும் எந்த ப்ராப்ளமும் கிரியேட் பண்ணிடாத, ஓகேவா? ஓகே ஓகே. 2 நாள் கழித்து மதன் ஒரு ரெஸ்டாரண்டில் மதன் காஃபி குடித்துவிட்டு வெளியே வரும்போதும் யாரோ அவன் மேல் வாமிட் பண்ண, வாட் த ஹெல்? அவன் நிமிர்ந்து கை ஓங்க அந்த இடத்தில் ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். ஐயோயோ, ஐ எம் சாரி சார், சாரி சார் சொல்லிக்கொண்டே மீண்டும் அவள் வாமிட் எடுக்க அவன் விலக, அச்சோச்சோ சாரி சார். ஏ இடியட், கண்ணு தெரியல? என்னை பார்த்தா உனக்கு வாஷ் பேஷன் மாதிரி தெரியுதா? நீ குடிச்சிட்டு வந்து வாந்தி எடுக்க நான் தான் உனக்கு கிடைச்சனா? சார் சார் ப்ளீஸ் சார், கத்தாதீங்க சார், தெரியாமல் நடந்துச்சு சார். இங்கே பக்கத்துல வாஷ்ரூம் இருக்கு சார், நான் வேணா க்ளீன் பண்ணி தரேன் சார். என்ன க்ளீன் பண்ணி தரியா? என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? இந்த வாந்தி எடுத்த சட்டையை நான் திரும்ப போடவா? ஐ நீட் நியூ ஷர்ட். ஓகே சார், பக்கத்தில் தான் ஷாப் இருக்கு, நான் போய் உடனே வாங்கிட்டு வரேன். ஏய், எங்கே ஓடுற? என் கூட வா. உங்க கூட வா? எங்கே சார்? ஏன் சொன்னாதான் வருவியா? என் பின்னாடியே வா. ஏன் அங்கேயே நிற்கிற? உள்ள வா. இங்கே எதுக்கு சார் கூட்டிட்டு வந்தீங்க?
சரி கழட்டு என்று தலையாட்டினான். என்ன என்று கத்த, ஹலோ மேடம், என் சட்டையை கழட்டி விடுங்க. உங்க சட்டையவா? அப்பாடா பயந்துட்டேன். ஆமாம், ஒரு நிமிஷம், நான் எதுக்கு உங்க சட்டையை கழட்டணும்? என் மேல தப்பு இருக்குதான். ஆனா அதுக்காக நீங்க என்கிட்ட இப்படி பிஹேவ் பண்றது தப்பு. அதுக்கு உன் வாமிட் என்ன தொட சொல்றியா? ஐ எம் சாரி, நான் அதை பத்தி நினைக்கவே இல்லை. நானே கழட்டிடுறேன். அவன் அருகில் சென்றவள் ஒவ்வொரு பட்டனாக கழட்ட ஆரம்பித்தாள். இருவரின் மூச்சு காற்றும் இணையம், இதயம் படபடக்க அவளின் கைகள் நிலையில்லாது நடுங்கியது. அப்போது அங்கு கை கழுவ வந்த ஒருவர் இவர்களை பார்க்க, அதற்கு மகன் அவனை நோக்கி ஒற்றை புருவத்தை உயர்த்தி என்ன என்று கேட்க தோரணையில் அவன் கை கழுவாமல் அலறியடித்து ஓடிவிட்டான். அதை கண்டவளுக்கு முகத்தில் மெல்லிய புன்னகை வீசியது. நீ என்ன பண்ற? சட்டைய டஸ்ட்பின்ல போடுறேன். அது ஏன் சட்டை, அதை என்ன பண்ணும் நான் தான் முடிவெடுப்பேன். சரி, நான் இப்ப இந்த ஷர்ட்டை என்ன பண்ணேன்? குப்பை தொட்டியில போட்டுரு. வாட்? சரி என்று டஸ்ட்பினில் போட்டுவிட்டு தன்னை ஃப்ரெஷ் செய்துவிட்டு ஷர்ட் வாங்கி வருவதாக சொல்லி கிளம்பினாள். நல்லவேளை வாமிட் சட்டையோட போச்சு. சப்போஸ் அவன் மேலே பட்டிருந்துச்சுன்னா என்னால் தேய்ச்சி குளிக்க வைக்கலாம் முடியாது. நீயே தேய்ச்சி குளிக்க வைன்னு சொல்லியிருப்பான். ஹலோ மகேஷ், நான் டெம்பிள் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கேன். நீ சீக்கிரம் ஒரு ஷர்ட்டோட வா என்று நடந்ததே கூறினான். அப்போ அந்த பொண்ணு வரமாட்டான்னு நீயே முடிவு பண்ணிட்டியா? ஆமாம், நீயே சொல்லு மச்சான், எப்படி வருவா? நான் வேற நல்லா டோஸ் கொடுத்துட்டேன். கண்டிப்பாக வரமாட்டா. விட்டா போதுன்னு ஓடி இருப்பான். எஸ்கியூஸ் மீ. அவன் திரும்ப அவ்வளோ கையில் கவரை நீட்ட வாங்கி கொண்டான். மச்சான், நான் அப்புறம் பேசுகிறேன். ஷர்ட்டை கொடுத்து விட்டு அவள் வெளியே கிளம்ப, ஓய் நில்லு, எங்கே போற? அதான் ஷர்ட் வாங்கி கொடுத்துட்டேன்ல, நான் கிளம்புறேன். அப்புறம் அப்படியே எஸ் ஆகிடலான்னு பார்க்குறியா? இங்கே பாருங்க சார், நீங்கள் கேட்ட மாதிரி நான் வேறு ஷர்ட் வாங்கி கொடுத்துட்டேன். அப்புறம் எதுக்கு இன்னும் இங்கே இருக்க சொல்கிறீங்க? ஹலோ மேடம், சட்டை வாங்கி வந்திருக்க, ஆனால் அது கரெக்டாக இருக்கான்னு தெரிய வேணாமா? இங்கே நில்லு, நான் சட்டையை போட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் என்றாள். ஒருவித சிரிப்புடன் அவளை பார்த்து கொண்டே சட்டையை போட அவளுக்கு உள்ளே ஏதோ ஆனது. ஏதோ மாறுதே, போதை ஏறுதே உன்னை பார்க்கையிலே. சட்டையை போட்டு பார்த்தவன் மனதுக்குள் இந்த ஷர்ட் அளவு எப்படி இவ்வளோ கரெக்டாக இருக்கு? பின்பு ஆமாம், இது என்ன இவ்வளோ டைட்டாக இருக்கு? இந்த அப்படி வேற சட்டை வாங்கிட்டு வா. இல்லையே, இந்த சைஸ் தானே ஏற்கனவே போட்டிருந்தீங்க, அப்புறம் எப்படி டைட்டாக இருக்கும்? கரெக்டாக கேட்கிறாளே, என்ன பண்ணலாம்? சமாளிப்போம். அது ஒன்றுமில்லை, பிராண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் சேஞ்ச் ஆகும். அப்படியா? சரி, நான் போய் வேற எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். சரி சரி, சீக்கிரம் போயிட்டு வா. சிறிது நேரம் கழித்து, சார், இந்த ஷர்ட்டு கரெக்டாக இருக்கும், அதே பிராண்டு தான் இது. சைஸ் எல்லாம் ஓகே, பட் எனக்கு இந்த கலர் பிடிக்காது, இது வேணாம், போய் வேற கலரில் பார்த்து வாங்கிட்டு வா. வேற சட்டையம்? ஹலோ, என்ன விளையாடுறீங்களா? நான் கரெக்டாக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்கள் என்கிட்ட வேணும்னே வம்பு பண்ணுறீங்க. யார் வம்பு பண்ணுறா, நானா இல்லை நீயா? என் மேலே வந்து வாமிட் பண்ணிட்டு வம்பு பண்ணிக்கிட்டு இருக்க. மகேஷ் உள்ளே வர, மச்சான், இங்கே என்ன நடக்குது? இவர் உங்கள் ஃப்ரெண்டா என திரும்பி அவள் கேட்க, மகேஷ் அவளிடம் சொக்கித்தான் போனான். பா, என்ன அழகுடா சாமி, இவ பேரு கூட ஏஞ்சலா தான் இருக்கும். பார்க்கும்போதே வானத்துல இருந்து இறங்கி வந்த தேவதை மாதிரி இருக்காளே. சும்மா தக தகன்னு சொலிக்கிறா. அவள் பார்க்கும் ஒவ்வொரு பார்வையிலும் மின்னல் வெட்டுவது போல் சிமிட்டு செல்ல மின்னலுக்காக இயங்கும் மேகமாய் காத்திருக்கிறேனடி. அடி பாவி, கடைசியில் என்னையும் வர்ணிக்க வச்சிட்டியடி. உதட்டல் மச்சம் இருக்கிற பொண்ணுங்க அழகா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்பதான் நேர்ல பாக்குறேன். அவளது அழகை மெருகேற்றுவது அந்த மச்சம்தான் போல. அவள் பேசும் உதடுகள் ஆரஞ்சு சொலையா இல்லை ஆரஞ்சு இதழ்களான்னு தெரியல. ஒருவேளை கடிச்சு பார்த்தாதான் தெரியுமோ? எஸ்கியூஸ் மீ என்று அவள் முன் கையை ஆட்ட சுயநினைவுக்கு வந்தவனா, சொல்லுங்க என்றாள். ப்ளீஸ், என்னை இவர்கிட்ட இருந்து காப்பாத்துங்க. எனக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை. இதுல உங்க ஃப்ரெண்ட் வேற என்னை பாடா படுத்துறாரு. அவரோட ஷர்ட்ல இருந்த சைஸ் பார்த்து தான் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தேன். வேணும்னே ஒவ்வொன்றா குறை சொல்றாரு. மச்சான், அது ஒவ்வொரு பிராண்டுக்கும் சைஸ் மாறும்லடா. அதை சொன்ன நம்ப மாட்டேங்கிறா. அப்புறம் எனக்கு பிடிக்காத கலரை எடுத்துட்டு வந்தா எப்படிடா போடுறது? இங்கே பாருங்க சார், ஏற்கனவே ஒரு தடவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன். மறுபடியும் எக்ஸ்சேஞ்செலாம் பண்ண மாட்டாங்க. உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் சார், ப்ளீஸ் சார். ஓகே, ரிலாக்ஸ், நான் பார்த்துக்கிறேன் என்று மகேஷ் பேசிக்கொண்டு இருக்கும்போதே அந்த ரெஸ்டாரண்டின் மேனேஜர் வந்து, ஏதும் பிரச்சனையா சார்? நீங்கள் ரொம்ப நேரமாக இங்கேயே இருக்கீங்க, ஹெல்ப் எதுவும் வேணுமான்னு கேட்க மூவரும் வேண்டாம் என்று ஆளுக்கு ஒரு திசையில் ஓடினர். ஓடிட்டான் என மதன் காலை தரையில் உதைத்தான். அதை கண்ட மகேஷ் மதனிடம் கொஞ்ச நாளைக்கு மற்றவர்களிடமிருந்து விலகி இருக்குமாறு அறிவுரை வழங்க அவனும் அதை ஏற்றுக்கொண்டான். 6 மாதத்திற்கு பிறகு, ஹாய் மதன். என்ன மது, இங்க பக்கத்துல ஒரு சிங்கிங் ஈவெண்ட் நடக்குது. என்கிட்ட டிக்கெட் இருக்கு, வாயே 2 பேரும் போயிட்டு வருவோம். இல்ல மது, நான் அங்க வந்து அதிகமா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டேன்னா மகேஷ் என்ன திட்டுவான். அதான் நான் இருக்கேன்ல, பார்த்துக்கலாம், வா மதன்.
சரி வேணாம், நான் விடவா போறேன், வா போகலாம். அவர்கள் உள்ளே நுழைய ஈவெண்ட் ஆரம்பமாக சரியாக இருந்தது. இவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. அந்த வாமிட் பாட்டியாச்சே, இவ தான் பாடுறாளோ? என்று ஆர்வமுடன் அமர்ந்திருந்தான். நினைக்கவே நொடிகள் போதுமே, உன்னை மறக்கவே யுகங்களாகுமே, உன்னை நினைக்கவே நொடிகள் போதுமே, உன்னை மறக்கவே யுகங்களாகுமே, நீ கேட்கையில் இல்லவே இல்லையே, நான் நினைக்கையில் ஓரமாய் வலிக்குதே, என் பார்பில் மையில் நிற்று மைய நிட்டதேன், உன்னை நினைக்கவே நொடிகள் போதுமே, உன்னை மறக்கவே யுகங்களாகுமே, நீ என்னை கேட்கும்போது காதல் இல்லை, நான் காதல் உற்ற போது நீயும் இல்லை, ஒற்றை கேள்வி உன்னை கேட்கிறேன், இப்போதும் எந்த மீது காதல் உள்ளதாம். ஏய் மதன் மதன், என்ன மது? ஏய் நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ ஏன் அங்கேயே பார்த்துட்டு இருக்க? ஏய் ஒரு நிமிஷம், நீ அந்த பொண்ணு பாட்டை மட்டும்தானே கேட்ட? சைட் அடிச்ச கொன்றுவேன் என அவன் சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே என்னால் உன் ஒருத்தியவே சமாளிக்க முடியல, இதில் இன்னொருத்தி வேறையா? சரி எதுக்கு கூப்பிட்ட? ஓ அதுவா, ஐ எம் ரியலி சாரி ஸ்வீட் ஹார்ட், ஆக்சுவலி ஒரு இம்பார்ட்டண்ட் கால் வந்தது, ஸோ நான் போகணும். என்ன விளையாடுறியா? நீ தானே என்னை கூட்டிகிட்டு வந்த, இப்போ போகிறேன்னு சொல்கிற? ப்ளீஸ்ப்பா புரிஞ்சுக்கோ, நம்ம நாளைக்கு மீட் பண்ணுவோம், ஓகேவா? பாய் என அவன் கன்னத்தில் முத்தமிட்டு அவன் பதிலை எதிர்பாராது அங்கிருந்து கிளம்பினாள். மது ஸ்டாப் மது மது, அவள் விட்டு சென்ற கோவத்தில் அதிகமாக ட்ரிங்க் செய்து கொண்டே இருந்தான். அப்போது அங்கிருந்த சர்வெண்ட் அவன் அருகில் வந்தான். எஸ்கியூஸ் மீ சார், ஈவென்ட் முடிஞ்சிடுச்சு, அதோட நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்ப போகிறோம், உங்களுக்கு வேற ஏதாச்சும் வேணுமா சொல்லுங்க சார். இட்ஸ் ஓகே என்று அந்த இடத்திலிருந்து கிளம்பி கார் பார்க்கிங்கிற்கு தள்ளாடி கொண்டே வந்து யார் மேலேயோ மோதி விட்டான். சாரின்னு சொல்ல, இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன், ஞாபகம் வந்துடுச்சு, அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல என்ன பாடா படுத்துறான்ல என அவள் யோசித்து கொண்டே இருக்கும்போது அவன் காரை ஓபன் பண்ணி உள்ளே உட்கார்ந்து கொண்டு கீ சொருகும் இடத்தில் கீயை சொருக முடியாமல் தள்ளாடி கொண்டு கீயை வைத்து அலமோதி கொண்டிருந்தான். பா பயங்கர போதையில இருக்கான் போல, நமக்கு எதுக்கு வம்பு என்று அந்த இடத்தில் இருந்து கிளம்ப ஹே என்று கூப்பிட சற்று நின்று பின்னே திரும்ப, ஏ பாப்பா இங்க வா கூப்பிட, நானா என்று கையில் சைகை காட்ட அவனோ உன்னதான் என்று கையை நீட்டி சைகை காட்டவும் அவள் பேசாமல் கார் சீட்டில் சாய்ந்தான். அவன் அருகில் சென்றவள், எதுக்கு கூப்பிட்டீங்க? சாவி அவள் கையில் கொடுத்து ஏதோ சொல்ல அவளும் கீயை எடுத்து கரெக்டாக சொருகி கொடுத்து அங்கிருந்து நகர்ந்தாள். அச்சுச்சோ நம்ம பாட்டுக்கு வந்துட்டோம், அவன் பாட்டுக்கு காரை எடுத்துட்டு போய் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா பேசாட்டி அவன் போனை வாங்கி பேசி அவன் ரிலேஷன் வந்து கூட்டிட்டு போக சொல்லலாம் என்று அவன் போனை எடுத்து பார்த்தாள். அது உடைந்திருந்தது. மதுமேல் இருந்த கோபம் அந்த போனின் மேல் திரும்பி இருந்தது. அட கடவுளே, ஃபோனும் உடஞ்சிருக்கேன், இப்போ என்ன பண்ணுறது? பேசாட்டி நம்மளே இவர் வீட்டுக்கு போய் விட்டுட்டு வரலாம். ஹலோ சார் சார், இங்கே பாருங்க, உங்கள் அட்ரஸ் சொல்கிறீங்களா? உங்கள் வீட்டுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். அவன் சரியென்று தலையாட்ட மதனை பக்கத்து சீட்டில் ஒரு வழியாக உட்கார வைத்து இவள் காரை ஸ்டார்ட் செய்து கிளம்பினாள். சார் ஸ்டார்ட் ஆகி போகணுமே? ஆமாம் என தலையாட்டினான். சிறிது தூரம் செல்லவும் 2 பாதை பிரிந்தது. சார் எந்த பக்கம் போகணும், ரைட்டா லெஃப்டா? ரைட் என்று கண்களை மூடிக்கொண்டு கைகளை இடது பக்கம் காட்டினான். என்ன இது, ரைட்டுன்னு வாயில சொல்லிட்டு கையில லெஃப்ட்னு காட்டுறாரு. ஐயோ கடவுளே, இன்னைக்கு இப்படி ஒரு குடிகாரன்ட்ட மாட்டி விட்டுடியே, இப்ப என்ன பண்றது? ஒருவேளை இப்படி இருக்க சான்ஸ் இருக்கு. குடிச்சிருக்கான்ல, வாய் வளரும், அதனால கை காட்டின பக்கம் போலாம். சிறு தூரம் சென்றவுடன் முட்டு சந்து கார் சென்றடைந்தது. அடச்சம், இவனால நான் தலையை பிச்சுக்கணும் போல. வர்ற கவுத்துக்கு இவனை தனது கைகளை வைத்து அவன் கழுத்தை நெருப்பது போல பாவலா செய்தான். இங்கே கடந்து சாவு, நான் கிளம்புறேன். குடுகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு சொல்லுவாங்க, ஆனா இங்க சொன்ன உடனே போச்சு. இதுக்கு மேல இங்க நமக்கு என்ன பேச்சு? இங்கேருந்து கிளம்புற வேலையை பார்ப்போம். கார்லேருந்து இறங்கி 4 அடி எடுத்து வைத்தாள். அப்போதான் அவளுக்கு நினைவே வந்தது. ஐயோ, அன்னைக்கு அவன் சட்டையை ஸ்பாயில் பண்ணதுக்கே படாத பாடு படுத்தினான். நாம பாட்டுக்கு இவனை இங்க விட்டுட்டு போக வேறு யாராச்சும் வந்து இவனை கீழே தள்ளி போட்டுட்டு இவன் காரை எடுத்துட்டு போயிட்டா, நம்ம வந்த வழியில வேற நிறைய சிசிடிவி இருக்கு, அதை வச்சு என்னை கண்டுபிடிச்சு நான் தான் காரை எடுத்துட்டு போயிட்டேன்னு நினைச்சு போலீஸ் அது இதுன்னு போயிட்டா இப்ப என்ன பண்றது?
கடைசியில் நம்ம தலையில் கையை வைப்பான். சாதாரண சட்டைக்கே படுத்தி எடுத்தான். இதில் காருக்கு ஏதாச்சும் ஆச்சு அப்புறம் நம்மளை சும்மா விட மாட்டானே. பேசாட்டி இவனை நம்ம விட்டு கூட்டிகிட்டு போயிடலாம். அதை விட்டால் வேற வழியும் இல்லை. மறுநாள் காலை, மகேஷ் மகேஷ் எந்திரி மகேஷ். போ மகி, கோர்ட்டுக்கு போக இன்னும் டைம் இருக்கு. நான் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன். ஐயோ மகேஷ், நான் சொல்றதை கேளு. இன்னும் மதன் வீட்டுக்கு வரல. இதுக்காகவா எழுப்புவேன்? அந்த மதுராக்கு ஃபோன் அடிச்சு கேளு. அதெல்லாம் கேட்டுட்டேன். நேத்து 8 o'clock அவ கிளம்பிட்டாளாம். மதன் எங்கன்னு தெரிலன்னு சொல்றா. அப்புறம் மதன் ஃபோன் வேற சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்னது சுவிட்ச் ஆஃபா? ஆமா. நீ முதல்ல சீக்கிரம் போய் அவன் எங்கன்னு பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. இந்த மதனுக்கு இதையே வேலையா போச்சு. எங்க என்ன பிரச்சனை பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல. சரி மகி, மதன் லாஸ்டா எங்க போனான்னு எனக்கு மெசேஜ் பண்ணு. நான் கிளம்புறேன். மகேஷ் மதன் சென்ற ஈவென்ட்டிற்கு சென்று அங்கு விசாரித்ததில் அங்கிருந்த ஒருவன் அந்த பெண் மதனை அழைத்து சென்றதை பார்த்ததாகவும் அவள் அட்ரஸையும் தர மகேஷ் அந்த அட்ரஸிற்கு சென்றான். அந்த பெண் வீட்டில் மதன் தலையை பிடித்து கொண்டு எழுந்தான். குட் மார்னிங். குட் மார்னிங். ஏய், நீ ஏன் ரூம்ல என்ன பண்ற? ஹலோ, எஸ்கியூஸ் மீ சார், இது ஏன் ரூம். என்னது உன் ரூமா? அப்போதான் சுற்றிலும் பார்த்தான். ஆமாம், இது உன் ரூம் தான். நாம எப்போ இங்க வந்தோம்? எனக்கு ஞாபகமே இல்லையே. சுயநினைவோட இருந்தா தானே ஞாபகம் இருக்கும். நீங்க தான் மட்டை ஆயிட்டீங்களே. என்ன கிண்டலாம்? இவ்வளோ பேசுற நீ எதுக்கு என்னை இங்க கூட்டிட்டு வந்த? உன் உள்நோக்கம் ஏதாச்சும் இருக்கா என்ன? எந்த உள்நோக்கமும் இல்லை. பயந்தனால தான் கூட்டிட்டு வந்தேன். பயமா? என்ன பயம்? நடந்தவை அனைத்தையும் கூறி முடித்தான். நேற்று நைட்டு நடந்தது நினைச்சா எனக்கும் சிரிக்கவா அழுகவான்னு தெரியல. தவளை தன் வாயால் கெடுற மாதிரி நானே எனக்கு ஆப்பு வச்சுக்கிட்டேன். அதெல்லாம் சரிதான். நேற்று நைட் எல்லாம் ஓகே தானே? நாட் ஓகே. ஏன் அப்படி பெருசாக எதுவும் நடந்த மாதிரி தெரியலே. நக்கலாக ஒரு பார்வை பார்க்க, என்னது எதுவும் நடக்கலையாம்? நேற்று நடந்ததுக்கு கண்டிப்பாக நீங்கள் பதில் சொல்லி ஆகணும் மிஸ்டர். நீங்கள் குடிச்சிட்டு வந்து வாமிட் பண்ணி என் வீடே நாரச்சிட்டீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா எனக்கு வேறு வீடு வாங்கி தரீங்க. ஏன்னா நீங்கள் வாமிட் பண்ண இந்த வீடு எனக்கு வேணாம் என்று சொல்ல அவன் இவளை முறைக்க இருவரும் சிரித்து கொண்டனர். பின் அவள் டிராவிலிருந்து எதையோ எடுத்து அவனிடம் கொடுத்தாள். இது எப்படி உங்ககிட்ட? நைட் உங்களை வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வந்தப்போ உங்கள் பாக்கெட்லேருந்து கீழே விழுந்துச்சு. ஓ ஆமாம். இது என்னன்னு உனக்கு தெரியுமா? பார்க்க ஏதோ டேப்லெட் மாதிரி இருக்கு. அதான், அது என்ன டேப்லெட்னு தெரியுமா? அசால்ட்டாக நின்று கைகளை இடையில் கட்டிக்கொண்டு உதட்டை பிதிக்கினாள். அழகிதான் என மனதில் நினைத்து கொண்டான். ஹலோ மிஸ்டர், என்ன ஸ்டன் ஆகிட்டீங்க? ஆக்சுவலாக நான் ஒரு பைத்தியம்னு வச்சுக்கலாம். இந்த டேப்லெட் நான் ரெகுலராக எடுத்துக்கிற டேப்லெட். இதை நான் கரெக்டாக எடுத்துக்கலன்னா என்னோட பைத்தியம் முத்தி போயிடும். என்ன பயமா இல்லை? நேற்று நைட் ஃபுல்லாக ஒரு சைக்கோ கிட்ட இருந்திருக்க. இப்போ கூட உள்ளே இருக்க அந்த சைக்கோ எப்போ வெளியே வரும்னு தெரியாது. மெலிய புன்னையோடு, பைத்தியமா சைக்கோவோ என்னைக்குமே தன்னை ஒரு பைத்தியம்னு சைக்கோன்னு சொல்லாது. அதோட உங்கள் பர்ஸ் அங்கே தான் இருக்குது. எடுத்து எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. சந்தோஷம். அப்புறம் எப்போ கிளம்புறீங்க? இப்பயே கிளம்புனா கூட நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். என்ன கிளம்பவா? இப்போ தானே எந்திரிச்சேன், அதுக்குள்ளே கிளம்ப சொல்கிறேன். நான்லாம் பெட் காஃபி குடிச்சு பழகினவன். அட்லீஸ்ட் ஒரு டீயாவது போட்டு கொடுக்கலாம்ல. என்னது டீயா? விட்ட டிஃபன் கூட கேட்பீங்க போல. இது ஒன்றும் உங்கள் வீடு இல்லை. ஹவுஸ் ஓனர் பார்க்கறதுக்குள்ளே சீக்கிரம் கிளம்புங்க. அட இருமா, அர்ஜெண்டாக வருது, போயிட்டு போயிடுறேன். வாட் கடவுளே, என்னை ஏன் இந்த ஆளை பார்க்க வச்ச? இப்போ பாரு, என் பாத்ரூமை யூஸ் பண்ண போகிறானா. நீ கம்ப்ளைண்ட்ல டிஷ்ஷையும் கொடுத்துட்டு இரு. அது அங்கே போய் சேர்றதுக்குள்ளே நான் போய் என் வேலையை முடிச்சிடறேன். ஐயோ கரும கரும, கொஞ்சமாச்சும் சென்ஸ் இருக்கா பாரு. இங்கே பாரு, ஆபத்துக்கு பாவம் இல்லை. என்னை உள்ளே விட்டேன்னா நான் வெளியே வந்ததுக்கப்புறம் உனக்கு ஒரு புது பாத்ரூமே கட்டித்தரேன். கட்டிலாம் தர வேணாம். டோமெக்ஸ் வச்சுருக்கேன், அதை வச்சு நல்லா ப்ரஷ் போட்டு கழுவி விட்டுட்டு வாங்க போதும். என்னை எதுவும் சொல்லாமல் உள்ளே போகிறீங்க. நில்லுங்க என அவன் கையை பிடிக்க, அட பாவி, அவசரமாக வந்தவனிட ஆறாமரை உட்காந்து டீல் பேசுறியே, இது உனக்கே நியாயமா? கழுவி தரேன், கையை விடு. நான் எவ்வளோ பெரிய ஆள், என்னை போய். ஐயையோ, ஒரு நிமிஷம் என்று அவன் கையை பிடித்து வெளியே இழுத்தாள். என்ன பண்ற? ஒரு நிமிஷம்? என்னது ஒரு நிமிஷமா? இங்கே ஒவ்வொரு செகண்டும் முக்கியம். உள்ளே சென்றவள் அவள் துணிகளையும் பெண்கள் பயன்படுத்தும் பொருட்களையும் அவன் கண்களில் படாதவாறு மறைத்து வெளியே வந்தாள். ஹலோ மேடம், இப்போ உள்ளே போகலாமா? போங்க, பட் கழுவுறதை மறந்துடாதீங்க. வெளியே காலிங் பெல் சத்தம் கேட்டது. அச்சுச்சோ, நம்ம போட்ட சத்தத்தில் ஹவுஸ் ஓனர் வந்துட்டாங்க போல. போச்சு போச்சு, உள்ள இந்த மனுஷன் இருக்கிறத தெரிஞ்சா அவ்வளவுதான். உடனே பாத்ரூம் கதவருகே சென்றவள், ஹே இங்கே பாருங்க, ஹவுஸ் ஓனர் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிற வரைக்கும் வெளியே வராதிங்க. சரி சரி. ஃபஸ்ட்டு இந்த ஷூ எல்லாம் ஒழிச்சு வைப்போம். எல்லாத்தையும் கிளியர் செய்து விட்டு பயத்தில் வடிந்த வியர்வையை துடைக்க கூட நேரம் இல்லாமல் கதவை திறந்தாள். சப்பா, நான் கூட ஹவுஸ் ஓனர் ராக்குன்னு நினச்சிட்டேன். யார் நீங்க? என்ன வேணும்?
வேறென்ன வேண்டும், ஒரு முறை சொன்னால் போதும், நிலவையும் உந்தன் கால் மிதியாய் வைப்பேனே. சொல்லவும் கூட வேண்டாம், கண்ணிமைத்தாலே போதும், கேள்விகளின்றி உயிரையும் நான் தருவேனே. ஓ மௌனமே மௌனமே, வேறென்ன வேண்டும். இப்போதான் தூங்கி எழுந்தான் போல. அரைகுறை கொண்டையோடும் மேக்கப் இல்லாத முகத்தோடும் பயத்தில் கடித்த இதழ்களோடும் பார்க்க 2 கண்கள் தான் போதவில்லை போலும். பொண்ணுங்களுக்கு வேர்த்து கொட்டுறதும் ஒரு அழகுதான்னு உன்னை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நெற்றியில் பிறந்த வேர்வை துளி காதின் ஓரமாக பெருக்கெடுத்து கன்னத்துடன் உரசி கொண்டிருக்கும் ஜிமிக்கியுடன் ஒன்றாக சேருவதை பார்க்கையில் நான் அந்த ஜிமிக்கியாக மாறிவிடக்கூடாதா என அவன் நினைத்து கொண்டிருக்கையிலே, ஒரு நிமிஷம், நீங்க அவர் ஃப்ரெண்டு தானே? உங்க ஃப்ரெண்ட் தான் உள்ள இருக்காங்க, வாங்க. மதனவா சொல்றீங்க? ஓ, அவர் பேர் மதனா? ஆமா, நான் அவன் ஃப்ரெண்டுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன ஞாபகம் இருக்கா? இருக்காதா பின்ன? அன்னைக்கு நீங்க வந்தனால தானே நான் கிடைச்ச கேப்ல தப்பிச்சு ஓடி வந்தேன். அப்புறம் எனக்கு ஒரு டவுட். என்ன? இல்ல, உங்க ஃப்ரெண்டு மாதிரியே உங்களுக்கும் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? இல்லையே, ஏன், என்ன ப்ராப்ளம்? இல்ல, எப்ப பார்த்தாலும் அப்படியே ஸ்டண்ட் ஆகி நின்னுடுறீங்களே, அதான். அவள் சிரிக்க அந்த சிரிப்பு இவன் பார்வைக்கு விருந்தாகியது. மறுபடியும் ஸ்டெண்ட் ஆகிட்டீங்களா? சுத்தம். இப்போது அவன் மலிப்பு கொண்டே, சரி மதன் எங்கே? அவன் பேரே தெரியலன்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படி ஹெல்ப் பண்ணீங்க? ஏன் சார், பேர் தெரிஞ்சாதான் ஹெல்ப் பண்ணணுமா? இல்ல, நான் அப்படி சொல்லல. இந்த உலகத்துல யாரையும் நம்ப முடியாது. யார் யார் எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. முன்ன பின்ன தெரியாதவரை வீட்டுக்குள்ள கூட்டி வந்து அது கடைசி உங்களுக்கே ஆபத்தா முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு தான். நான் அப்படி யாரையும் என் வீட்டுக்குள்ள இது வரைக்கும் சேர்த்ததில்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுலயும் உங்க ஃப்ரெண்டை ஏற்கனவே பார்த்துருக்கேன். ஏதோ ஒரு நம்பிக்கை அவர் மேல வந்துச்சு. அதான் கூட்டிட்டு வந்தேன். அப்புறம் தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஃப்ரீ அட்வைஸ். நான் எப்படி இருக்கணும், எந்த அளவுக்கு சேஃப்டியா இருக்கணும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. யூ டோன்ட் வரி. எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது. இவன் என் ஃப்ரெண்டு தான். இருந்தாலும் சொல்றேன், அவனுக்கு மன ரீதியா கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ எப்ப எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு அவனுக்கே தெரியாது. அந்த மாதிரி ஆளுங்கள சும்மா பார்த்த உடனே தெரியாது. நார்மலா தான் பேசுவாங்க, பழகுவாங்க. பட் அவங்கள பத்தி தெரிஞ்சிருந்தா நாம தான் ஒதுங்கி இருக்கணும். அதுதான் நமக்கு நல்லது. தேங்க் காட், நீங்க சொல்றதும் சரிதான். இந்த மாதிரி ஆளுங்கள பார்த்தா தெரியாதுதான். ஏன் உங்களே எடுத்துக்கோங்க. என்கிட்ட நல்லா தான் பேசுறீங்க. பட் நீங்க திடீர்னு சைக்கோவா மாறவும் சான்ஸ் இருக்குல்ல. நான் வேணா ஒண்ணு பண்றேன். உங்க ஃப்ரெண்டு கிட்ட நீங்க எனக்கு என்ன பண்ண அட்வைஸ நான் அவருக்கு கொடுக்குறேன். ஏன் அப்படி பார்க்குறீங்க? இந்த உலகத்துல யாரையும் நம்ப முடியாது. நல்லா தான் பேசுவாங்க. ஆனா திடீர்னு சைக்கோவா மாறிடுவாங்க. ஏன் என்ன கூட எடுத்துக்கோங்க. நான் இப்போ நல்லா தான் இருக்கேன். நல்லா தான் பேசுறேன். ஆனா நாளைக்கு நானே சைக்கோவா மாறிட்டேன்னா என்ன பண்றது? ஸோ எதுக்கும் நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் என்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இருங்க. ஓகேவா? இப்போ உங்க ஃப்ரெண்டு கூட்டிட்டு கிளம்புனீங்கன்னா நல்லா இருக்கும். ஹே, ஐ எம் ரியலி சாரி. ப்ளீஸ், சாரிலாம் வேணாம். யாரும் தானா சைக்கோவா மாறுறதில்ல. அவங்கள சுத்தி நடக்கிற விஷயம் தான் அவங்கள மாத்துது. உங்க ஃப்ரெண்ட் என்கிட்ட சொன்ன வரைக்கும் தெரியுது. அவர் ஒரு பைத்தியம்னு என்கிட்ட சொல்றாரு. சுத்தி இருக்கிறவங்க அவர அப்படி சொன்னனால தான் அவர பைத்தியமாவோ இல்ல சைக்கோவோ உணர்றாரு. இத நீங்க அவர்கிட்ட போய் உனக்கு ஒண்ணும் இல்ல, அவர்கிட்ட உட்காந்து அன்பா பேசுனீங்கன்னா அவருக்குள்ள இருக்க கவலை எல்லாம் போய் புது மனுஷனா இருப்பாரு. ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். போதும். நீங்க உங்க ஃப்ரெண்ட கூட்டிட்டு கிளம்புங்க. இவை அனைத்தையும் உள்ளே இருந்த மதன் கேட்டுக்கொண்டே வெளியே வந்தான். மச்சான், நான் கிளம்புறேன், நீ வா என்று நில்லாமல் சென்றான். ஹலோ மிஸ்டர், பாத்ரூம் கழுவினீங்களா? என்னது, என் ஃப்ரெண்டு பாத்ரூம் கழுவ சொன்னியா? ஆமா. இப்போ என்ன அதுக்கு? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவங்க கழுவலாட்டி பார்க்குறேன். இல்லைன்னா நீங்கள் தான் கழுவி கொடுத்துட்டு போகணும். என்ன? பரவாயில்ல, தப்பிச்சிட்டீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் வாஷ் பண்ணிட்டாரு. அப்பாடா, தப்பிச்சேன். முதல்ல இங்கிருந்து கிளம்புவோம். மகேஷ் வெளியே சென்று காரில் ஏறி உட்கார்ந்தான். ஒரு நிமிஷம், இந்தாங்க உங்கள் ஃப்ரெண்டு டேப்லெட் எடுத்துட்டு பர்ஸை மறந்து வச்சுட்டு போயிட்டாரு. அதை வாங்கி கொண்டவன், நல்லவளா இருக்கலாம், ஆனால் ரொம்ப நல்லவளா இருக்காத. அது உனக்கே பிரச்சனையா வந்து முடியும். நான் கிளம்புறேன் சொல்லிவிட்டு மதன் வீட்டிற்கு சென்றவுடன் அங்கிருந்த இன்னொரு மொபைலை கொண்டு மதுராவிற்கு போன் செய்தான். அவள் போனை எடுக்கவில்லை. கோபத்தின் உச்சத்தை தொட்ட மதன் அங்கிருந்த டீப்பாயை உடைத்தெறிந்து அவனின் கோபத்தையும் வெறியையும் தீர்த்து கொண்டான். மேலே உடையும் சத்தத்தை கேட்ட மகி பயந்து போய் கீழே ஓரமாக நின்று கொண்டிருக்க, அதே சமயம் மகேஷ் வர இருவரும் மேலே மதன் அறைக்கு சென்றால் கைகளில் ரத்தம் சொட்டி கொண்டிருக்க அவனோ அதை பொருட்படுத்தாமல் போனில் மீண்டும் மீண்டும் டயல் செய்து கொண்டிருந்தான். டே மதன், என்னடா இப்படி நடந்துக்கிற? இங்கே பாரு, கையெல்லாம் ரத்தம். மகி ஃபர்ஸ்ட் எய்ட் என்று சொல்வதற்குள் அவள் வந்து மதனிற்கு முதலுதவி செய்ய தொடங்கினாள். இங்கு நடப்பவர்களை கண்டு கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் டயல் செய்து கொண்டிருந்தான். அப்போது மகி பேச தொடங்கினான். ஏன் மதன் இப்படி பண்ற? அந்த மது அவ்வளவுதான்.
நினச்சிக்கோ, அவ உன்னை விட்டு போயிட்டா. அவளுக்கு உன் ட்ரீட்மெண்ட் பத்தி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதான் அவ உன்னை விட்டுட்டு போயிட்டா. அடுத்த வினாடி மதன் அவளை அடித்ததில் மகி தரையில் சுருண்டு கிடந்தாள். அதைக் கண்ட மகேஷிற்கு கோபம் வந்தது. டேய், என்னடா பண்ற? மகி, உனக்கு ஒண்ணுமில்லையே. அவன்கிட்ட உன்னை யார் பேச சொன்னா? நான் இருக்கேன்ல, நீ போ, நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு மதன், நீ செய்யறதெல்லாம் அமைதியா இருக்கேனா அது நீ என் ஃப்ரெண்டுங்கிறனால தான். இதே நான் ஒரு லாயரா இல்ல உன் ஆன்ட்டோட பையனோட இருந்திருந்தேன்னா நீ என் தங்கச்சி அடிச்சதுக்கு இங்க நடந்திருக்கிறதே வேற. ஓ, என்னடா பண்ணுவ? அடிப்பியா? அடிடா அடிடா என்று மதன் வம்பிழுக்க மகேஷ் அவனை அடிக்க இருவருக்கும் கை கலப்பாகி இருவரின் நட்புக்குள்ளும் விரிசல் வந்தது. டே மதன், நீ என்ன பகைச்சிருக்க கூடாது. என்னை பகைச்சி நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. இனிமேல் தாண்டா இந்த மகேஷ் யாருன்னு உனக்கு புரியும். போடா டேய், இவன் இல்லைன்னா என்னால ஒன்றும் புடுங்க முடியாத பாருடா, போடா. பாப்பா. மழை பெய்து ஓய்ந்தாற் போல ஒரு நிசப்தம். அந்த நிசப்பத்தை கெடுக்கும் விதமாக ஃபோன் அலறியது. ஹலோ, மதன் ஸ்பீக்கிங். ஹாய் டியர், என்ன ஃபோன் பண்ணியிருந்தியா? ஐ வாண்ட் see you மதன். சாரிப்பா, நான் ஒரு அவசர வேலையா டெல்லி வந்திருக்கேன். வர 2 நாள் ஆகும். நான் வந்த உடனே மீட் பண்ணலாம். டில்லியா? என்கிட்ட சொல்லாம ஏன் அவ்வளோ தூரம் போகணும்? ஹே மதன், நான் தான் அவசர வேலைன்னு சொல்றேன்ல, அதான் வந்துட்டேன். அப்புறம் ஏன் டெல்லியான்னு இழுக்கிற? நான் என்ன அப்ராடா போயிருக்கேன்? டெல்லி தான். பார்த்துக்கலாம் மதன். எல்லாம் இருக்கட்டும் மது, நாம கொஞ்சம் மனசை விட்டு பேசணுமே. ஓகே மதன், பாய். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அப்புறம் ஊருக்கு வருவோம், நாம பேசலாம். பாய், லவ் யூ டியர். ஃபோன் கட் செய்தாள். லவ்வுங்கிற வார்த்தைக்கான தகுதியை நீ இழந்துட்ட அப்படின்னு மனதுக்குள் நினைத்து கொண்டாள். 2 நாள் கழித்து, ஹலோ மதன், நாம கொஞ்சம் பேசணும். நீ மியூசியம் தள்ளி இருக்க பார்க் வந்துடு. அவள் பதிலை எதிர்பாராது ஃபோனை கட் செய்தாள். ஹலோ ஹலோ மது மது அவன் கத்திக்கொண்டே விண்டோவிடம் சென்றான். அவள் ஃபோனை கட் செய்த கடுப்பில் விண்டோ ஸ்கிரீன்கள் கிழிக்கப்பட்டன. இவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்னையே இக்னோர் பண்ணுவான். இன்னைக்கு போய் 2ல் 1 பார்த்துணும். அவசரமாக கிளம்பி படியில் இறங்க அதே நேரம் ஃபோன் பேசி கொண்டு வந்த மகேஷ் அவனை இடிக்க இருவரும் முறைத்து கொண்டு தத்தம் வெளியே பார்க்க சென்றனர். அதை கண்ட மகிதான் பாவம் துடித்து போனாள். இருக்காதா பின்ன, சிறிய வயதிலிருந்தே மூவரும் ஒன்றாகத்தான் இருப்பர். படிப்பினாலும் சரி, விளையாட்டினாலும் சரி, வெளியே சுற்றுவதிலிருந்து அனைத்திலும் ஒன்றாக இருந்தவர்களுக்குள் இப்போது நட்புக்குள்ளே பிரிவு ஒன்று வந்தது. இது எங்கே முடியப் போகுது என்று தெரியவில்லை. ஆனால் இன்று இரவு டின்னர் சாப்பிடும்போது இந்த பிரச்சனை முடித்துவிட வேண்டும் என நினைத்து கொண்டாள். அடடா, ஃபோனை வேற உடைச்சிட்டேனே. இப்போ அவ எங்க இருக்கா, எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறது. சரி, அங்க ஒரு சிலை இருக்கு, அங்க போய் உட்கார்வோம். மதன், நீ வந்துட்டனா எங்க இருக்கன்னு ஃபோன் அடிச்சு சொல்ல மாட்டியா? இங்க நான் உன்னை தேடிட்டே இருக்கணுமா? நான் ஒன்றும் உன்ன மாதிரி வெட்டியா இல்லை. ஐ ஹாவ் எ ஒர்க். ஐ லவ் மை ப்ரொஃபஷன். அப்படி இருக்கும்போது நான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதே அதிசயம். நீ என்னன்னா அந்த டைமே வேஸ்ட் பண்ற. சரி, ஓகே, நான் கேட்க வந்ததை கேட்டுட்டு போறேன். உனக்கு மன ரீதியா ப்ராப்ளம் இருக்கா? என்ன? நடிக்காத மதன், நீ இன்னும் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்க. அதை என்கிட்ட இருந்து நீ மறைச்சிருக்க. என்ன மதன், சைலண்ட் ஆகிட்ட? ஓ, இது எப்படி இவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னு பார்க்குறியா? போதும் மதன், நாம் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை, இதுக்கு மேலேயும் நம்ம ஒன்றா இருக்கணும்னு நினச்சேன்னா நீ ஃபஸ்ட்டு உன் ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடி. அப்புறம் என்ன டாமினேட் பண்ணாமல் இருக்க பழகிக்கோ. அப்போ வேணால் நான் யோசிக்கிறேன். அவன் பதிலை எதிர்பாராது அங்கிருந்து கிளம்பினான். இது என்ன எல்லாமே இப்படி ஆகி போயிடுச்சு? நடக்குது என்னால் ஏன் அவளை எதிர்த்து பேச முடியல? ஆக்சுவலி அவள் எனக்கு செட் ஆக மாட்டா. அதை நான் தான் சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் அவள் என்ன வேணாலும் சொல்லிட்டு போயிட்டா. அப்படின்னா என் மேலே தான் தப்பா? அதான் எல்லாரும் என்னை விட்டுட்டு போகிறாங்களா? ஃபஸ்ட்டு என் அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் கணக்கில்லாத இந்த பொண்ணுங்க. ஏன் என்னை சுற்றி மட்டும் இது எல்லாம் நடக்குது? என்னை யாருக்குமே பிடிக்கலையா? அப்போ எதுக்கு நான் உயிரோட இருக்கணும்? பார்க்கிலிருந்து வெளியே வந்து சாலையை பார்த்தான். லோடுகளை அள்ளிக்கொண்டு லாரி ஒன்று வந்தது. அதன் முன்னே போய் நின்றான். என்ன, நான் இன்னும் சாகலையா என்று கண்முழித்தால் 1 இன்ச் இடைவெளியில் லாரி நின்றது. ஏன்டா புறம்போக்கு, வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டியா? காலங்காத்தால வந்துட்ட தாலி இருக்கிறதுக்கு. நீ சாகிறதுக்கு மட்டும் இல்லாம எங்களை ஏன்டா சாவடிக்கிற? பரதேசி, நீ சாகிறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? என் வண்டி தான் கிடைச்சதா? வந்துட்டான் சாவுகிறாக்கி. போடாம் இங்க இருந்து என வசப்பாட அவன் நடையை கட்டினான். சிறு தூரம் நடக்க கீழே ஒரு பாலித்தீன் பை கிடந்தது. ஏதோ யோசனை வந்தவனாக அதை எடுத்துக்கொண்டு அருகில் உள்ள பப்ளிக் டாய்லெட்டுக்குள் நுழைந்தான். உள்ளே சென்று கதவை அடைத்துக்கொண்டு அந்த பையை தலையில் மாட்டிக்கொண்டு கழுத்தை இறுக்கினான். மூச்சு முட்ட கண்கள் பிதுங்க அதே சமயம் யாரோ வெளியே கதவை தட்டினார்கள். கண்கள் பிதுங்க மூச்சு முட்ட ஏதோ ஒரு அழுத்தம் உடலுக்குள் உண்டாக தவிக்க முடியாத வேதனையை உடலாலும் மனதாலும் அனுபவித்துக் கொண்டிருந்தான் மதன். அதே சமயம் வெளியில் கதவை தொட்டி கொண்டிருக்க பலமிழந்த அந்த பை மனிதனின் பலத்திற்கு முன்னால் தோற்று போய் கிழிந்து போனது.
தன் முயற்சி தோல்வி அடைந்ததை எண்ணி கவலை கொண்டு வெளியே வந்தான். ஏன்பா தம்பி, எவ்வளோ நேரம் உள்ள இருப்ப? இப்பயாச்சும் வெளியே வந்தியே, தள்ளு என்று கிளம்பினான். ஏன் யாருக்கும் தன்னை பிடிக்கவில்லை என்று பலவீனமாக எண்ணி நடந்து வந்து கொண்டிருக்கும் போதுதான் அந்த குரல் கேட்டது. அது ஏதோ ஒரு பாடல். கோரமான மரணம் ஒன்று உயிரை கொண்டு போனதே, உயரமான கனவு இன்று அலையில் விழுந்து போனதே, இசையும் போனது திமிரும் போனது, தனிமை தீயிலை வாடினேன், நிழலும் போனது நிஜமும் போனது, எனக்குள் என்னையே தேடினேன், கனவே கனவே களைவதேனோ, கரங்கள் ரணமாய் கரைவதேனோ, நினைவே நினைவே அறைவதேனோ, எனது உலகம் உடைவதேனோ. தன் மனதில் உள்ள வழிகளை யாரோ அப்படியே படித்தார் போன்றதொரு உணர்வு. ஏன் என்று தெரியவில்லை. அந்த பாடல் முழுவதும் நெகட்டிவாக இருந்தாலும் அந்த குரலில் ஏதோ பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ளது. ஒரு நிமிடத்தில் அந்த குரல் என் மனதில் உள்ள வழியை நீக்கிவிட்டது. ஆனால் அது யார் அந்த குரலுக்கு சொந்தக்காரி, யார் எங்கே? கேட்ட குரல் போன்று இருந்தாலும் ஒரு முறை முகத்தை பார்க்கும் ஆவலில் அந்த பெண் இருக்கும் திசை நோக்கி தேடிச் சென்றான். அந்த பார்க்கில் நிறைய புதர்கள் இருந்தன. அதிலுள்ள ஒரு புதருக்குள் அந்த குரலுக்கு சொந்தக்காரி இருப்பதை உணர்ந்த மதன் அவளை காணும் ஆவலில் உள்ளே சென்றான். நீயா? நீ இங்கென்ன பண்ற இப்போ? பாட்டு சத்தம் கேட்டுச்சே, அது நீதானா? நீதான் பாடுனியா? ஆமா. உள்ள வரலாமா? வரக்கூடாதுன்னு சொன்னேன் நான் சிரித்துக்கொண்டே. வாங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? உன் பாட்டு நல்லா இருந்துச்சு. அதை கேட்ட உடனே ஏதோ கான்ஃபிடன்ட் வந்துடுச்சு. ஏன் சிரிக்கிற? அது இருக்கட்டும். ஏன் நீ இங்கே உட்காந்து பாடிக்கிட்டு இருக்க? இல்லை, இன்னும் 1 ஹவரில் நான் ஒரு ஈவெண்ட்டுக்கு போகணும். இப்போதான் சொன்னாங்க. நான் வீட்டுக்கு போய் ரிஹர்சல் பார்த்துட்டு அங்கே போகிறதுக்குள்ள ஈவெண்ட் முடிஞ்சிடும். அதான் இங்கேயே இருந்துட்டேன். ஆமாம், உங்கள் முகம் ஏன் டல்லாக இருக்கு? ஏதாச்சும் பிரச்சனையா? என்னன்னு சொல்ல. இப்போதான் பிரேக்கப் ஆச்சு. ஏன்? நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது அவகிட்ட இருந்து மறைச்சிட்டேன். அதான். லைஃப்லாம் உங்கள் கூடவே இருக்க போகிறவங்ககிட்ட மறைக்கிறது தப்பில்லையே. அப்படிலாம் இல்லை. நானே அவளை பிரேக்கப் பண்ணணும்னு தான் நினச்சேன். கடைசியில் அவளே என்னை கழட்டி விட்டுட்டா. சாருக்கு இது எத்தனாவது பிரேக்கப்? ஏன் அப்படி கேட்குறேன்? இல்லை, பிரேக்கப்னு அசால்ட்டாக சொல்கிறீங்களே அதான். ஹலோ, வெளியில் பார்க்க தான் கூலாக இருக்கேன். உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். எல்லா பக்கமும் ப்ராப்ளம். என்னால் இதுக்கு மேலே முடியலைன்னு சூசைட் ட்ரை பண்ணேன். ஆனால் முடியல. சூசைடா? ஆமாம் என்று பாத்ரூம் நடந்ததை சொல்லவும் அவள் சிரித்து விட்டாள். என்னை பார்த்தா உனக்கு சிரிப்பாக இருக்கா? பின்ன இருக்காதா? நீங்கள் ஏதோ பிளாஸ்டிக் பைய தலையில் மாட்டிக்கிட்டு பாத்ரூமில் போய் சூசைட் அட்டன் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த டாய்லெட்டில் சும்மாவே போய் நின்றுக்கலாம். நல்லா சிரி. ஏன்னா நான் தான் பைத்தியமாச்சே. நீ மட்டும் ஏன் சிரிக்கிற? எல்லாரையும் கூப்பிட்டு நடந்ததை சொல்லி என்னை பார்த்து சிரிங்க என்று அங்கிருந்து எந்திரிக்க, ஏஹே ப்ளீஸ் ப்ளீஸ் போகாதீங்க என்று அவன் கையை பிடித்து இழுத்தாள். ஐ எம் சாரி, நான் உங்களை ஹர்ட் பண்ணணும்னு அப்படி நடந்துக்கல. ஐ எம் ஸோ சாரி. இட்ஸ் ஓகே என்று அவள் அருகே அமர்ந்தான். ஆமாம், உங்களுக்கு எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? அதெல்லாம் கணக்கு இல்லை. பட் ஐ திங்க் உன்னையும் அந்த வரிசையில் சேர்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? நான் எப்போ மற்றவங்களோட சாய்ஸாக இருக்க விரும்ப மாட்டேன். அதே மாதிரி என்னோடத மற்றவங்களோட சாய்ஸாக இருக்கவும் விட மாட்டேன். ஏதோ சொல்கிறேன்னு தெரியுது, ஆனால் என்ன சொல்கிறேன்னு தான் தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் புரியுது, உனக்கும் என்ன பிடிக்கலன்னு. அடை, இதுக்குள்ளாம கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க? நான் எப்போ உங்களை பிடிக்கலன்னு சொன்னேன்? அப்போ என்னை பிடிச்சிருக்கா? பிடிக்கும். ஹே, ஆனால் நீங்கள் சொல்கிற பிடிக்கும் இல்லை. பட் எனக்கு உங்களை பிடிக்கும். அவ்வளோதான். உங்ககிட்ட ஏதோ ஒன்று இருக்குது, ஆனால் அது நீங்கள் சொல்கிற பிடிக்கும் இல்லை. ஏம்மா, உனக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதா? அதான் சொன்னேனே, பிடிக்கும். ஆனால் நீங்கள் சொல்கிற. ஸ்டாப், போதும் போதும் நிறுத்து. 3மே ஒன்று தான் மிஸ்டர் மதன். உடனே கொல்லாத தாயே. அவள் சிரிக்க ஆரம்பிச்சிட்டியா? சரி, சிரிக்கல போதுமா? ஆமாம், ஏன் என்னை பார்த்து கேர்ள் ஃப்ரெண்டாக இருப்பியான்னு கேட்டீங்க? எனக்கு என்னமோ உன்னை பார்க்கும்போது நீ எனக்கு ஒரு அம்மாவா இருப்பேன்னு தோணுச்சு. அதான் அப்படி கேட்டேன். அம்மாவா என மறுபடியும் சிரிக்கிறியா? ஆனால் நல்லா தான் இருக்கு. அட, என்னப்பா இப்படி சொல்றீங்க? ஆமாம், ஒரு நிமிஷம். அப்போ மற்ற பொண்ணுங்களோட பிரேக்கப் ஆனதுக்கும் இதுவும் ஒரு காரணமா? இல்லை, இதுதான் காரணம். அது சரி, உங்களுக்கு யார் இந்த மாதிரி கேனத்தனமா ஐடியா கொடுத்தா? இது என்னோட டிசிஷன். எனக்கு என் அம்மானா ரொம்ப பிடிக்கும். அவங்க நான் சின்ன வயசுல இருக்கும்போதே இறந்துட்டாங்க. நான் அப்போ ரொம்ப சின்ன பையன். ஸோ வீட்டில் யாரும் என்கிட்ட சொல்லவே இல்லை.
எனக்கு தெரியாமலே எல்லாம் முடிஞ்சு அந்த வயசில் அம்மா இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என் அப்பாவுக்கு பிஸ்னஸ் தான் எல்லாமே. அவர் அதுலேயே மூழ்கிட்டாரு. அப்படியே மேலேயும் போயிட்டாரு. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்? அம்மாவை தேடுறேன்னு தேடி தேடி ஒரு கட்டத்தில் எனக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு. தனியாக பேச ஆரம்பித்தேன். என் அம்மாவோட பேச ஆரம்பித்தேன். எல்லாரும் என்னை பைத்தியம்னு சொன்னாங்க. ஒரு கட்டத்தில் ரொம்ப டிப்ரெஷன் ஆகி வீட்டு பால்கனியிலேருந்து கீழே விழுந்துட்டேன். அப்புறம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தேன். மறுபடியும் என் அம்மாட்ட பேச ஆரம்பித்தேன். எனக்கு பசி தூக்கம்னு எதுவும் வரல. யாருமே என் கண்ணுக்கும் தெரியல. என் கண்ணுக்கு தெரிஞ்சது எல்லாமே என் அம்மா மட்டும்தான். அப்படியே தான் இருந்தேன். எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. நான் அப்போ ஏதோ ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அது மனநல மருத்துவமனையாம். அங்கே தான் என் ஆண்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அப்புறம் எனக்கு நிறைய கவுன்சிலிங் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதாக சொன்னாங்க. நானும் வெளியே வந்தேன். ஆனால் எல்லாரும் என்னை பார்த்து ஒதுக்குனாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் தவிர. நான் என்ன தான் சரியாகிட்டேன்னு சொன்னாலும் என்னால் என் அம்மா முகத்தை விட முடியல. அதான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறவங்க என் அம்மா மாதிரி நடந்துக்கிட்டா எனக்கு என் அம்மாவை பார்த்த மாதிரி இருக்கும்னு நினச்சேன். அதான் எந்த பொண்ணும் எனக்கு செட் ஆகலை. இதில் நடந்த குழப்பத்தில் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சண்டை போட்டுட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸையே அடிச்சிட்டேன். எல்லா தப்பும் என் மேலே தான். இட்ஸ் ஓகே, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். உங்களோட சுச்சுவேஷன் எனக்கு புரியுது. பட் இதுக்காக நீங்கள் செலக்ட் பண்ண விதம் தான் தப்பு. அம்மா ஒன்றும் அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாதே. போகிற வரங்கெல்லாம் உங்களுக்கு எனக்கு அம்மாவாகிட முடியாது. ஒரு விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கணும். அம்மா எப்போவுமே ஸ்பெஷல். அவங்க இடத்த நம்ம வேறு யாருக்கும் தரவும் முடியாது, தரவும் கூடாது. அப்படியே தந்தாலும் அவங்களால நமக்கு அம்மா ஆக முடியாது. அது உங்கள் பொண்டாட்டியாக இருந்தாலும் அதுதான் உண்மை. அதுதான் நிதர்சனம். பை த வே, நீங்கள் எதுக்கு உங்கள் அம்மா வெளியே தெரியுறீங்க? உங்கள் அம்மா உங்களுக்குள்ள தான் இருக்காங்க, வேறு எங்கேயும் போகலை. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயத்த நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும். உங்கள் லைஃப் ஹாப்பியாக இருக்கும். ஓ மை காட், உங்ககிட்ட பேசிக்கிட்டே டைமை பார்க்கல. லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். அப்புறம் மறந்துடாதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை போய் சமாதானப்படுத்துங்க, புரிஞ்சுப்பாங்க. அவள் அந்த இடத்தை விட்டு நடக்க ஆரம்பித்தாள். நில்லு, அவள் அருகில் சென்றாள். அடுத்து எப்போ மீட் பண்ணலாம்? இப்போனும் நம்ம சொல்லி வச்சு மீட் பண்ணலையே என அவள் முன்னால் நடக்க, பின்னே சென்று, சரி உன் பேரையாச்சும் சொல்லிட்டு போ. அவள் சிரித்துக்கொண்டே தன் காதோரம் கரை சேர்ந்த கூந்தலை பின்னந்தலைக்கு விடுவித்தாள். காதிற்கும் தோள்பட்டிற்கும் இடையே டேட்டோவால் அவள் பெயர் பொறிக்கப்பட்டிருப்பதை காட்டிவிட்டு ஓரப்புன்னகை வீசிவிட்டு சென்றாள். அந்த பெயரை தன் வாயிற்குள் முணுமுணுத்த மதனின் வாயோ நைஸ் நேம் என்றது, மனமோ நைஸ் கேர்ள் என்றது. அன்று ஈவெண்ட் முடிந்து அவள் வீட்டிற்கு கிளம்ப நேரமாகிவிட்டது. மணி 10 தாண்டியது. இருள் படிந்த சாலையில் தன்னந்தனியாக அவள் நடந்து கொண்டிருக்க, அவளுக்கு பின்னே ஹாரன் சத்தம் கேட்க அவளோ ஓரமாக ஒதுங்கி நடந்தாள். ஆனால் ஹாரன் அடித்த கார்காரன் சும்மா விடவில்லை. அவள் முன்னே காரை வளைத்து நிப்பாட்ட கோபத்துடன் அவனை ஏறிட்டு பார்த்தாள். சாரி, நான் உங்களை கூப்பிட்றதுக்கு தான் ஹாரன் அடித்தேன், நீங்கள் திரும்பல, அதான். ஆமாம், ஏன் என்னை அப்படி பார்க்குறீங்க? என்ன தெரியலையா? நம்ம மீட் பண்ணி இருக்கோமே, மறந்துட்டீங்களா? நான் தான் மதன் ஃப்ரெண்ட் மகேஷ். அதெல்லாம் தெரியுது. இப்படி தான் பயமுறுத்துவீங்களா? என்னது, நீங்கள் பயந்தீங்களா? எனக்கு என்னமோ நீங்கள் முறைச்ச மாதிரிலாம் இருந்துச்சு. ஆமாம், முறைச்சேன். ஏன் நான் உங்களை முறைக்கக்கூடாதா? ஓ, தாராளமாக முறைக்கலாமே. நான் வேணா உங்களை ட்ராப் பண்ணுறேன், வாங்களேன். இல்லை பரவாயில்ல, நீங்கள் போங்க. என்னங்க, நீங்கள் இப்படி லேட் நைட்டில் தனியாலாம் போகாதீங்க. உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் வேற அழகாக இருக்கீங்களே. ஐயோ எப்பா சாமி, தயவு செஞ்சு இப்படி அளக்காதீங்க. அட நிஜமாக தாங்க சொல்கிறேன். அதே சமயம் அந்த வழியில் பைக்கில் சென்றவன் ஒரு மாதிரியாக பார்த்து செல்லவும் உள்ளுக்குள் ஏதோ பயம் உண்டாக மகேஷின் காரினுள் ஏறினாள். மகேஷ் அவளை நோக்கி, என்ன இது திடீர்னு இவ்வளோ ஹாட்டாக இருக்கு? என்ன மகேஷ், ஏசியில் உட்காந்துட்டு ஹாட்டாக இருக்குன்னு சொல்கிறீங்க? இல்லை, இவ்வளோ நேரம் கூலாக தான் இருந்துச்சு. நீங்கள் உள்ளே வந்துட்டீங்களா, அதான் ஹாட் ஆயிடுச்சு. என்ன மிஸ்டர் மகேஷ், ஃப்ளோட் பண்ண ட்ரை பண்ணுறீங்களா? தெரிஞ்சா சரி. மாயா. ஒருவித திகைப்புடன் அவள் திரும்ப, ஓ அதான் உங்க பேரா என்று அவன் பேச ஆரம்பித்தான். அவ்வளவா அள்ளி முடித்திருந்த தன் கூந்தலை காதோரம் கதை பேச அவிழ்த்து விட்டாள். வாட் அ நேம்ல? மாயா. மாயா பேரை கேட்கும் போதே உள்ள ஜிவ்னு ஏறுது. என்ன? ஆக்சுவலி என்னன்னா, உங்க பேர்ல ஏதோ ஒரு பவர் இருக்கு. ஆளை பிடிச்சி இழுக்கிற மாதிரி, அப்படியே உங்களை மாதிரி. போதும் மிஸ்டர் மகேஷ், இதுக்கு மேலே பேசுறீங்கன்னா விரைச்சிருவேன். எல்லாரும் ஐஸ் பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் என்னன்னா ஐஸ் ஃபேக்ட்ரியே வைக்கிறீங்க. அட நான் என்னம்மா சொன்னேன்? உன்ன மாதிரியே உன் பேர் நல்லா இருக்குன்னு சொன்னேன். அது தப்பா? ஒரு விஷயம் ஓப்பனாக சொல்லட்டா மகேஷ்? சொல்லுங்க மாயா. நீங்கள் அப்படியே அப்பட்டமாக வழியிறீங்க. நான் ஒன்றும் எல்லாருக்கிட்டையும் வழியிலையே. எனக்கு பிடிச்ச பொண்ணுக்கிட்ட தானே வழிகிறேன். பரவாயில்ல. அது எப்படி நீங்களும் சரி உங்கள் ஃப்ரெண்டும் சரி என்னை ஒரு 2 தடவை தான் பார்த்துருப்பீங்க. 2 தடவை பார்த்ததே லவ் வந்துடுமா? ஆக்சுவலி 2 தடவை அதிகம்தான். சயின்டிஃபிக் படி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பையன் ஒரு பொண்ணை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது மேக்ஸிமம் 7லேருந்து 10 செகண்ட் வரைக்கும் கண் எடுக்காமல் பார்த்தானா அந்த பொண்ணு மேலே ட்ரூ லவ் இருக்குன்னு அர்த்தமா.
ஆ மகேஷ் இங்கே தான் நிறுத்துங்க, நான் உள்ளே போய்க்கிறேன். அப்புறம் அந்த ஹவுஸ் ஓனர் யார் என்னன்னு கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணும். அவங்க யாருன்னு கேட்டால் கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னு சொல்லுங்க மாயா. அவள் ஏதும் பேசாமல் நடக்க ஆரம்பிக்க, என்ன மிஸ் மாயா எதுவும் சொல்லாமல் போறீங்க? மிஸ்ஸஸ் மாயா ஆக வேணாமா? மீண்டும் அவன் காருக்கருகில் வந்து கையில் ஏதோ நீட்டினான். என்னது மாயா? நாளைக்கு ஈவினிங் ஒரு ஈவெண்ட் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. நீங்கள் அங்கே வாங்க, நம்ம பேசிக்கலாம். அப்புறம் இதில் 2 பாஸ் இருக்குது. கூட வேற யாராச்சும் கூட்டிட்டு வாங்க. பாஸை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நான் கிளம்புறேன். என்ன அவ்வளோதானா? வேற என்ன? ஓ மறந்துட்டேன். பாய் மகேஷ், குட் நைட். மாயா சென்ற பாதையை வெறுத்து பார்த்து கொண்டிருந்தவனுக்கு அப்போதான் புரிந்தது அந்த வார்த்தை. அவ என்ன சொன்னான்? நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் பார்த்த உடனே ஏதோ சொன்னாலே. அப்படின்னா என்ன அர்த்தம்? மதன் இவகிட்ட ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கானா? அட கடவுளே, இப்படி நடக்க விடக்கூடாது. குரங்கு கையில் பூமாலை கிடைச்ச மாதிரி ஆகிடுமே. நாளைக்கு மாயா மீட் பண்ணும்போது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். சப்போஸ் மாயா மதனை ஏற்கனவே அக்செப்ட் பண்ணிட்டா என்ன பண்ணுறது? இல்லை, அப்படிலாம் நடக்காது. மாயம் எனக்கு மட்டும்தான் சொந்தம். இதை யாராலையும் மாற்ற முடியாது, மாற்றவும் விட மாட்டேன். ஐ லவ் மாயா, ஐ வாண்ட் மாயா. அவள் எனக்கு தான் சொந்தம். அவளை நான் யாருக்கும் தரமாட்டேன். அது அந்த மதனா இருந்தாலும் பரவாயில்ல என்று புலம்பிக் கொண்டு மதனின் மேல் உள்ள கோபத்தை காரில் காட்டிக்கொண்டு வீட்டிற்கு சென்றான். மதன் மகியை சமாதானப்படுத்திவிட்டு மகேஷருக்காக காத்திருக்க, அதை புரிந்து கொண்ட மகேஷ் தன் அறைக்குள் சென்று கதவை மடாரென சாத்தினான். எப்படியோ அன்று இரவு கழிய மதன் மாயாவை பார்க்கும் அவளோடு முதல் நாள் சந்தித்த பார்க்கிற்கு சென்று அதே சிலை அருகில் அமர்ந்திருந்தான். மதன் எதிர்பார்த்தது போலவே மாயாவும் அங்கு வந்தாள். ஹாய் மதன், நான் என்னமோ நீங்க வரமாட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா நான் நீ வருவன்னு தான் நினைச்சேன். உடனே சிரிக்கவும், இதுக்கும் சிரிப்பா? உன்னால மட்டும் எப்படி சிரிச்சுட்டே இருக்க முடியுது? ஐ திங்க் இந்த மாதிரி இருக்கிறது ஒரு வரம்தான்ல. இது வரம்னு யார் சொன்னா மதன்? மனசுக்குள்ள வலிய வச்சுட்டு வெளியே சிரிக்கிறதுக்கு பேர் வரம் இல்லையே, அதுக்கு பேர் சாபம். நான் மட்டும் இல்லை, இந்த உலகத்துல நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. நீ சொல்றதும் உண்மைதான். ஆனா இந்த உலகத்திலே நிறைய பேர் இருந்தாலும் என் கண்ணுக்கு நீ மட்டும்தானே தெரிகிற. அதான் அப்படி கேட்டேன். ஐயோ, ஆரம்பிச்சிட்டிங்களா? என்னம்மா தலையில கை வச்சுட்டேன். நான் நிஜமாக தான் சொல்கிறேன். உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். அன்னைக்கு அந்த ரெஸ்டாரண்ட்ல நீ ஷர்ட் வாங்கிட்டு வருவேன்னு போனல, நான் நீ வருவேன்னு நினச்சி கூட பார்க்கல. அந்த டைம் நீ என் முன்னால் வந்த அந்த செகண்ட் எனக்கு அப்படியே 1000 வாட்ஸ் பவர் உடம்புல ஏறி சாக்கடிச்ச எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சு. அந்த செகண்ட் எனக்கு என் மூளையே வேலை செய்யலை. ஏன்னா நான் அன்னைக்கே உன்கிட்ட விழுந்துட்டேன். ஆனால் எனக்கு அப்போ அது தெரியல. இடையில இந்த மகேஷ் வேற என்னை குழப்பிட்டான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அன்னைக்கு எனக்கு கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி உனக்கு கரண்ட் ஷாக் அடிச்சா? அவளை பார்த்து கண்ணெடுத்ததில் சற்று கிறங்கியவள் அவள் கண்ணை ஏறெடுக்க முடியாமல் தன் வெட்கத்தை அவனுக்கு காட்ட மனமில்லாமல் தனது பார்வையை மண்ணிற்கு தாரை வைத்தாள். பின் ஏதோ சமாளிக்கும் விதமாக பேசத் தொடங்கலாம். ஐயோ, இந்த பசங்க மட்டும் என்ன இப்படி இருக்கீங்களோ? கொஞ்சம் வசந்தா ஆளையே கவுத்துடுவீங்க. நீ என்ன இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிற? ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸின்னு நினச்சிட்டியா? ஒரு பொண்ணை பார்த்து அவட்ட பேசி அப்புறம் க்ளோஸ் ஆகி லவ்வை சொல்லி அதுக்குள்ளே அவளை ஓகே சொல்ல வச்சு, அது பத்தாதுன்னு அவள் அப்பா அம்மா ஓகே சொல்ல வைக்கிறது மட்டும் இல்லாமல் அவன் அண்ணன் அண்ணி அக்கா தம்பிலேருந்து அவள் வீட்டுக்கு குட்டி சாத்தான் வரைக்கும் போய் கன்வின்ஸ் பண்ணால் அந்த குட்டி பிசாசு குழந்தை போல் பாவனை செய்ய அத்தை அத்தை எனக்கு அந்த மாமாவை பிடிக்கலன்னு சொல்லும். கடைசியில் அதை கூட்டிகிட்டு போய் ஐஸ்கிரீம் சாக்லேட்டும் வாக்கி தந்து பொண்ணை கரெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த குட்டி பேயிலிருந்து அவள் வீட்டு நாய் வரைக்கும் கரெக்ட் பண்ணால் கடைசியில் லவ் பண்ணவளே வந்து சொல்லுவா பாரு, எனக்கும் உனக்கும் செட் ஆகலை, நாம் வேணால் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம்னு. அப்போ வரும் பாரு கோவம், அதுக்கு அளவே இல்லை. ஆனால் நாங்கள் கோவப்பட்டா ஃபெமினிஸ்ட் அது இதுன்னு லொட்டு லொசுக்குன்னு அப்படின்னு பேசிக்கொண்டே இருக்க, ஓகே ஓகே ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். மதன், என்ன இது திடீர்னு வயலண்ட் ஆகிறீங்க? எனக்கு பார்க்க கொஞ்சம் பயமாக இருக்குது. ப்ளீஸ் காம் ஆகுங்க. ஐ வாஸ் ஸ்கேர்டு. ஓகே ஓகே என அவன் இழுத்து மூச்சு விட்டு தன் மனதை சமாதானப்படுத்தி கொண்டான். ஆர் யூ ஓகே மதன்? எஸ், ஐ எம் ஆல் ரைட். அப்பா, கொஞ்ச நேரத்தில் என்ன பயமுறுத்திட்டீங்க போங்க. ஆமாம், நீ பயப்படுற அளவுக்கு நான் நடந்துக்கலையே. இதுலையே தெரியுது. அப்படியா? என்ன தெரியுது? கொஞ்சம் டம்மி பீஸு மாதிரியும் கொஞ்சம் பயந்தாங்கொழி மாதிரியும். ஐயோ, போதும் போதும் நிறுத்துங்க. என்னை கிண்டல் பண்ணுறது. நீங்கள் இப்போது லென்த்தியாக விஐபி மாதிரி மூச்சுடாமல் பேசுனீங்களே, அது எல்லாம் உங்கள் அனுபவமா இல்லை பசங்களுக்காக பேசுனீங்களா? ரெண்டும் தான். என்ன பயங்கரம் பாஸ். இருந்தாலும் உங்களை எல்லாம் கூட்டிகிட்டு போய் கொரியாவில் விடணும். ஏன் ஏன் கேட்குறீங்களா? அங்கே எல்லாம் பயங்கர ஸ்ட்ரிக்ட். அவங்க ஊர் தலைவர் சிலைக்கிட்டெல்லாம் காரில் கிராஸ் பண்ணி போனீங்கன்னா ஸ்லோவாக தான் போகணுமாம். அதுவும் பைக்கில் சைக்கிள் ஓட்டிகிட்டு போனால் அதை நிப்பாட்டிட்டு கீழே இறங்கி உருட்டிட்டு போகணுமா. இதை விட முக்கியமானது, அந்த ஊர் சிலைக்கிட்ட நின்று அமைதியாக தான் பேசணுமா, கத்தி பேசக்கூடாது. அப்படி மீறினா
போதும் புரியுது. எப்பா தலைவரே, உங்கள காலால எட்டி வச்சது தப்பு தான். என்ன மன்னிச்சிடுங்க என்று அந்த சிலையிடம் கை கும்பிட்டு அவன் இருப்பதை பார்த்து மாயாவிற்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை. அவள் சிரிக்க, மறுபடியும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டியா? ஐயோ, அதெல்லாம் இருக்கட்டும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினீங்களா? பேசினேன். மகி கிட்ட அன்னைக்கு நடந்ததுக்கு சாரி கேட்டேன். அவ சமாதானம் ஆயிட்டா. இந்த மகேஷ் தான் இன்னும் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மகி முன்னாடி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு சோகமா இருந்தா போதும். எனக்கு என்ன வேணுமோ அவளே எல்லாம் செஞ்சிடுவா. என் மேல அவ்வளோ பாசம். ஸோ மகேஷை சமாதானம் பண்ணி என்கிட்ட பேச வச்சிருவா. நோ ப்ராப்ளம். ம். ஆமா, நான் உன்கிட்ட கேட்கணும்னு இருந்தேன். உன் பேரண்ட்ஸ்லாம் எங்க இருக்காங்க? தெரியல. என்னது புரியல? நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். ஸோ இப்போ அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? பொய் தானே சொல்ற? இல்லையே, நான் சீரியஸா தான் சொல்றேன். அப்படியா? அப்போ ஏன்னு சொல்லு. ஒரு நிமிஷம், யாரையாச்சும் லவ் பண்ணி அவனை நம்பி வீட்டை விட்டு ஓடி வந்துட்டியா என்ன? அதான் எனக்கு ஓகே சொல்லாம இழுத்தடிக்கிறியா? இந்த இமேஜினேஷன்லாம் வேணாம். நான் ஓடி வரும்போது எனக்கு வயசு 12. 12 வயசுல எதுக்கு வீட்டை விட்டு வந்த? வெளியே வந்ததுக்கு அப்புறம் நீ சாப்பிட என்ன பண்ண? தூங்கலாம்? நான் ஒரு ஆசிரமத்துல தான் வளர்ந்தேன். ஓய், என்ன இன்னும் எத்தனை தான் மறைச்சு வச்சிருக்க? தோண்ட தோண்ட உள்ள இருந்து சில பல ரகசியமா வெளியே வருது. என்னவாம்? நீ எதுக்கு ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டு வந்த? உன்னோட ப்ராப்ளம் தான் என்ன? எனக்கு அப்போ 10 வயசு இருக்கும். என் அம்மாவும் நானும் கோயிலுக்கு போறதுக்காக கார்ல போயிட்டு இருந்தோம். அப்போ என் தலையில ஏதோ வந்து டம்முன்னு அடிச்ச மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்ன நடந்துச்சு, என்ன ஆச்சுன்னே தெரியல. நான் நல்லா தூங்கிட்டேன். என் தூக்கம் தெரிஞ்சு நான் கண் முழிச்சு பார்த்தப்போ நான் எங்க வீட்ல என் பெட்ல படுத்திருந்தேன். ஏன்னு தெரியல. என் அப்பா என்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அழுதாரு. நான் என்னாச்சுப்பா, ஏன் அழுகுறீங்கன்னு கேட்டேன். அப்பதான் அவர் சொன்னாரு, அன்னைக்கு நானும் என் அம்மாவும் போன காரு ஒரு ட்ரக் வந்து இடிச்சிருச்சுன்னு சொன்னாரு. நான் உடனே அம்மா எங்கன்னு கேட்டேன். அதே சமயம் அவருக்கு ஃபோன் வரவும் அம்மா இல்லைன்னு மட்டும் சொல்லிட்டு வெளியே போயிட்டாரு. அதை கேட்ட உடனே எனக்கு அழுகையா வந்துச்சு. தலையே சுத்துச்சு. அப்புறம் முழிச்சு பார்த்தா நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். என் முன்னாடி என் அப்பா இருந்தாரு. அவருக்கு பக்கத்துல ஒரு பொம்பளை கையில கை குழந்தையோட என்னை பார்த்துட்டே நின்றுட்டு இருந்தா. நான் அப்பாட்ட இது யாருன்னு கேட்டேன். அவங்க தான் உன் அம்மான்னு சொன்னாரு. அந்த நிமிஷம் எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. நான் அங்க கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சேன். மறுபடியும் நான் தூங்கிட்டேன். இல்ல, என்னை தூங்க வச்சுட்டாங்க. என் அப்பா என்ன பண்ணுவார் பாவம். ஆக்சிடென்ட்ல பொண்டாட்டி செத்து போயிட்டா. பிள்ளை கோமால கிடக்குறா. அதான் அவர் அவருக்கான துணையை தேடிட்டாரு. இது அவர் பக்கம் இருந்து பார்க்க வேணா சரியா இருக்கலாம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இதை ஏத்துக்க முடியல. ஆம்பளைங்க வேணா தனக்கு ஏத்த மாதிரி பொண்ணுங்களை மாத்திட்டே இருக்கலாம். ஆனா ஒரு மகளால அவ அம்மா இஷ்டத்துக்கு மாத்த முடியாது. எனக்கு ஒரே அம்மா தான். அது என் அம்மா மட்டும்தான். என்னால புதுசா வந்த அந்த பொம்பளையும் ஏத்துக்க முடியல. அவங்களுக்கு பிறந்த பிள்ளையும் ஏத்துக்க முடியல. நான் அவங்கள ஏத்துக்காததுனால அவங்க என்ன ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. தன் கூந்தல் காதோரம் இருந்து விலக்கி டாட்டுவை காட்டினான். இந்த டாட்டு எப்படி இருந்துச்சு தெரியுமா? என் பேரு அவங்களுக்கு மறந்து போகுதாம். அதனால எனக்கு விருப்பமே இல்லாம என்னை கட்டி போட்டு டாட்டு குத்திட்டாங்க. அதுவும் கையாலே குத்தி விட்டாங்க. எனக்கு எப்படி வலிச்சிச்சு தெரியுமா? குளிர் காய்ச்சலே வந்துடுச்சு. என்னை எந்த அளவு டார்ச்சர் பண்ண முடியுமோ அந்த அளவு டார்ச்சர் பண்ணாங்க. அவங்க சாப்பிட்டு மீதமுள்ள சாப்பாடை கொடுத்தாலும் பரவாயில்ல. சமைக்காத பச்சைக்கறியை சாப்பிட கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டு எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. இது எதையுமே எங்க அப்பா கண்டுக்க மாட்றாரு. சரி, என்னதான் கண்டுக்கல. ஆனா ஒரு தடவை கூட அவர் எங்க அம்மாவுக்காக ஃபீல் பண்ணதா நான் பார்க்கல. இத்தனைக்கும் என் அம்மா சாகும்போது கன்சீவா இருந்தாங்க. நானே தம்பி பாப்பா பத்தி ஃபீல் பண்ணேன். ஆனா அவரு அந்த சின்ன உயிரை பத்தி கூட நினைச்சு பார்த்ததில்ல. அதான் என்னால அங்க இருக்க முடியல. ஓடி வந்துட்டேன். இதுல நல்ல விஷயம் என்னன்னா, அங்க அவங்க என்ன தேடல. ஆனா நான் அவங்க கிட்ட இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் எத்தனை நாள் நைட் அலறி எந்திரிச்சிருக்கேன் தெரியுமா? நைட்டு தூங்குனா என் ஸ்டெப் மதர் என்னை அடிக்கிற மாதிரியும் டார்ச்சர் பண்ணுற மாதிரியும் கனவு இருக்கும். அதையெல்லாம் இப்போ நினச்சா கூட பயமாக இருக்கும். இது எல்லாத்துக்கும் ஒரே ஆறுதல் என் அம்மா தான். அவங்க டெய்லி நைட் என் கனவுல வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நான் நார்மலாக ஆனேன். இன்னும் கூட என் அம்மா நைட்டில் கனவுல வருவாங்க. சப்போஸ் ஒரு நாள் அவங்க என் கனவுல வரலன்னா கூட எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடும். அன்னைக்கு நாளே எனக்கு நரகம் மாதிரி இருக்கும். உண்மையை சொல்லணும்னா கனவால தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லலாம். அட மதன், என்னாச்சு? ஹே, என்னப்பா சைலண்ட் ஆயிட்ட? எனக்கு என்ன பேசணும்னே தெரியல. இது வரைக்கும் நான் தான் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிக்கிறேன்னு நினச்சி ஃபீல் பண்ணியிருக்கேன். ரொம்ப டிப்ரெஸ் ஆயிருக்கேன்னு நினச்சிருக்கேன். இப்போ நீ உன்னை பற்றி சொன்னதுக்கப்புறம் உன் கஷ்டத்துக்கு முன்னாடி நான்லாம் ஒன்றும் இல்லைன்னு தோணுது. இவ்வளோ கஷ்டத்தை வச்சுட்டு உன்னால் எப்படி வெளியே சிரிக்க முடியுதுன்னு தெரியல. யூ ஆர் அமேசிங் மாயா. என்னோட அம்மா இறந்து கொஞ்ச நேரம் எனக்கு தெரியாமல் இருந்ததே என்னால் தாங்கிக்க முடியல. ஆனால் நீ 2 வருஷம் கழிச்சு தெரிஞ்சிருக்க. அதோட உன் அப்பா செகண்ட் மேரேஜ் வேற. அடுத்தடுத்த அடியா விழுந்திருக்கு. உன்னால எப்படி அந்த வயசுல இதை ஹேண்டில் பண்ண முடிஞ்சது தான் தெரியல. நினைக்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. மதன், ப்ளீஸ், சிம்பத்திலாம் வேணாம். நானே இதை எல்லாத்தையும் மறக்கணும்னு நினைக்கிறேன். இனிமேல் இதை பத்தி பேச வேண்டாம். நான் கிளம்புறேன். ஏன் போறேன்? ஐ நீட் பிரைவசி மதன். புரிஞ்சுக்கோ, நான் கிளம்புறேன்.
இந்தா இன்னைக்கு ஈவினிங் ஈவெண்ட்டோட டிக்கெட்ஸ் மறக்காம வந்துடுங்க, நான் வரேன். ஓகே பாய் மாயா. மதன் வீட்டில். மகி மகி, என்ன மதன், ஏன் கத்துற? நீ இன்னும் என் புது ஃப்ரெண்டை பார்க்கலல, இன்னைக்கு காட்டுறேன் வா போகலாம். ஈவெண்ட் ஆரம்பிக்கும் போது நீ அங்கே வந்து அவள் எனக்கு செட் ஆகலான்னு சொல்லு. செட் ஆக மாட்டேன்னு சொன்னேன்னா நீ எப்பவும் கரெக்டாக தான் சொல்லுவேன். ஸோ நோ ப்ராப்ளம். என் மேலே அவ்வளோ நம்பிக்கையா மதன்? ஆமாம், எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு உனக்கு தானே தெரியும். சரி சரி, டைம் ஆகுது, சீக்கிரம் கிளம்பு. இரு, மகேஷ் கிட்ட நம்ம வெளியே போகிறோம்னு இன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஹலோ, என்ன மகி? மகேஷ், நானும் மதனும் அவன் ஃப்ரெண்டை பார்க்க போகிறோம். ஃப்ரெண்டா? யாரு? அவனோட புது கேர்ள். சொல்லாத என்று மதன் சைகை செய்ய, அது ஒரு ஈவெண்ட் நடக்குதாம், அங்கே போகிறோம். சரி பாய் என்று அவனை பேச விடாமல் ஃபோனை கட் செய்துவிட்டு ஒரு பெருமூச்சு வாங்கிவிட்டு எப்படி என்று தன் இரு கையின் பெருவிரல்களை நிமிர்த்தி காட்ட, மதனோ ஐயோ என்று தலையில் கை வைத்தான். அட என்னாச்சு மதன்? அதான் உளறி கொட்டிட்டீங்க. அப்படியா? சரி சரி, நம்ம மகேஷ் தானே, பார்த்துக்கலாம் வா. இருவரும் மாயா கூறியிருந்த இடத்திற்கு கிளம்பினர். அதே சமயம் மகேஷ் இங்கே யோசிக்க ஆரம்பித்தான். மகி என்ன வச்சுட்டாலே, அங்கே என்ன நடக்குது? மகி ஏதோ புது கேர்ள்னு சொன்னான், அப்புறம் ஈவெண்ட்னு ஏதோ. மடக்கடவுளே, மகி மாயா பற்றி தான் பேசியிருக்கா. மகி மட்டும் மாயா பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறது? மதனையும் மாயாவையும் ஒன்று சேர விடக்கூடாது. இப்போ என்ன பண்ணுறது? இந்த ஒரு வழி தான் இருக்கு. இப்பயே கால் பண்ணிட வேண்டியதுதான். ஹலோ. காற்றின் அலைவரிசை கேட்கிறதா? கேட்கும் பாட்டில் ஒரு உயிர் விடும் கண்ணீர் வழிகின்றதா? நெஞ்சு நனைகின்றதா? இதயம் கருகும் ஒரு வாசம் வருகிறது. காற்றில் கண்ணீரை ஏற்றி கவிதை செந்தேனை ஊற்றி கண்ணே உன் வாசல் சேர்ந்தேன். ஓயும் ஜீவன் ஓடும் முன்னே ஓடோடிவாம். பூங்காற்றிலே உன் சுவாசத்தை தனியாக தேடி பார்த்தேன். வாவ் மதன், அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. உனக்கு ஏத்த மாதிரி பாட்டெலாம் வேற பாடுறா. பயங்கரமான ஆளு தான் நீ. என்ன மகி நீயே கிண்டல் பண்ற? உனக்கு ஓகேவான்னு சொல்லு, மற்றபடி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஓகே. அப்போ என்னையும் இதே ஸ்டைலில் தான் செலக்ட் பண்ணீங்களா? மது, நீயா? இருவரும் கோரஸ் சாங் கேட்க, ஆமாம் நானே தான். நீ எப்படி இங்கே வந்த என மதன் கேட்க, ஏன் மதன், நான் இங்கே வரக்கூடாதா? லீவ் மீ என அவள் சொல்ல, அவள் பார்வையில் கோபம் தெரிய மது அதை பொருட்படுத்தவில்லை. நான் தான் மதுவை கூட்டிட்டு வந்தேன் என மகேஷ் சொல்ல, நீ இப்படி பண்ணியிருக்க கூடாது. அதே சமயம் மாயா வர மதன் அமைதியானான். ஹே ஹாய் காய்ஸ், ஏன் பாட்டு எப்படி இருந்துச்சு? நான் பாடினது நல்லா இருந்துச்சா? அப்புறம் மதன், இவங்க தான் மகியா. ஹாய் மகி. மதன் உங்களை பற்றியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றியும் சொல்லியிருக்காங்க. அட என்ன மிஸ்டர் மகேஷ், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை இன்ட்ரோ கொடுக்க மாட்டிங்களா? மகேஷ் உடனே, அது எப்படி மாயா, இன்ட்ரோ கொடுக்குறவங்கள கொடுத்தாதான் நல்லாயிருக்கும். அங்கு நடப்பது புரியாமல் மாயா தன் விழிகளை உருட்ட ஆரம்பித்தாள். சிறிது நொடி மௌன பரிசாக கிடைத்ததால் மதுவே பேச ஆரம்பித்தாள். இட்ஸ் ஓகே, நானே என்ன இன்ட்ரொடக்ஷன் பண்ணிக்கிறேன். ஹாய் என்று மாயாவிடம் கை கொடுத்தாள். ஹாய் மாயா, நான் மதுரா. மதுனே என்ன கூப்பிடலாம். ஆக்சுவலி நான் மதன் கேர்ள் ஃப்ரெண்ட். நான் சொல்லும் முன்னும் இல்லை, எங்கள் பேரை கேட்டாலே தெரிஞ்சிருக்கும். மதன் மது, பேர் பொருத்தம் கூட அமோகமாக இருக்குல்ல. மாயா மதனை ஒருவித ஏக்கத்தோட பார்க்க அவன் இல்லை என்று கண்களால் சைகை காட்டினான். மகி உடனே, ஹிற்கும் மகேஷுக்கும் மகி, இது கூட பேர் பொருத்தமாக தான் இருக்கும். அப்படின்னா மதினியும் மதனும் பிரதர் சிஸ்டரா? மாயா சிரிக்க, ஐ எம் சாரி, நான் சிரிச்சிருக்க கூடாது. இட்ஸ் ஓகே மாயா, நம்ம சிரிக்கிறதுக்கெல்லாம் மற்றவங்ககிட்ட சாரி கேட்கக்கூடாதுன்னு மதர் சொல்ல, என்னாச்சு மகேஷ் அமைதியாக இருக்கீங்க? ஆக்சுவலி உங்கள் 2 பேரையும் நான் இங்கே இன்வைட் பண்ணதே உங்களை சேர்த்து வைக்கதான். ஆனால் நீங்கள் என்னென்னா ஆளுக்கு ஒரு திசையில் உட்காந்துட்டு இருக்கீங்க. இட்ஸ் நாட் ஃபேரியா. கமான், 2 பேரும் கை கொடுங்க என இருவர் கைகளையும் பிடித்து சேர்த்து வைத்தாள். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்வையால் துளைத்து கொண்டு மனதிற்குள் பேசிக்கொண்டனர். நீங்க மதுவை கூட்டிட்டு வந்தது எதுக்குன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? மகேஷ் ஏதாச்சும் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணலாம்னு தான் நீ இப்படி பண்ற. ஆனா நான் இதுக்கெல்லாம் அசர மாட்டேன் என்ன மதனும். நீ என்ன பண்ணாலும் நான் உன்னையும் மாயாவும் சேர விட மாட்டேன். மாயா எனக்கு கிடைக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண வேண்டாம் என மகேஷும். அதே சமயம் யாரும் எதிர்பார்க்கறது தான் மதன் மாயாவை நோக்கி,
மாயா, என் லைஃப்ல எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். நான் லைஃப் லாங் உன் கூட தான் இருப்பேன். இது ப்ராமிஸ் மாயா என்று அவள் உள்ளங்கையில் சத்தியம் செய்து அவளது பிஞ்சு விரல்களில் மோதிரம் அணிவித்து ஐ வில் மேரி யூ என்றாள். அங்கிருந்தவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. அதை யாரும் எதிர்பார்க்கவும் இல்லை. மகியிடம் அவன் இதை பற்றி பேசவில்லை என்பதை அவள் முகமே காட்டிக் கொடுத்தது. மகேஷோ மாயா என்ன சொல்லப் போகிறாள் என்றிருந்தது அவனுக்கு. மகேஷின் மனமோ வேண்டாம் மாயம், அப்படி செய்யாதே என்றது. ஆனால் அது மாயாவிற்கு கேட்கவா போகிறது? அப்படியே கேட்டாலும் அவன் சொல்வதை செய்யவா போகிறாள்? அவள் மனம் போற போக்கிற்கு தானே அவளும் போவாள். மாயா உடனே, அப்படின்னா நீ லைஃப் லாங் என் கூடவே இருப்பியா மதன்? நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் மாயா. என்னை விட்டுட்டு போயிட மாட்டாளா? உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன்டி என்று கூறிக்கொண்டே அவள் இடுப்பை இழுத்து இதழ்களை அணைத்தவுடன் தனக்கான அரவணைப்பு கிடைத்த சந்தோஷத்தில் அவளும் அவனை அணைத்து கொண்டான். இருவரும் ஒருவரின் அணைப்பில் அண்டி மோக உலகில் மூழ்கியிருக்க மகேஷின் கோபம் அவர்களை இவ்வுலகிற்கு கொண்டு வந்தது. தன் கண் முன்னே தான் காதலித்த ஒருத்தி தன் நண்பருடன் நெருங்கியிருப்பதை பார்த்த மகேஷின் மனமோ கொழுந்துவிட்டு எரிந்த நெருப்புக்குள் வெடித்து சிதறும் எருமலையைப் போல் சீர கோபத்தில் என்ன செய்வதென்று அறியாமல் அவன் அமர்ந்திருந்த நீல டேபிளை தூக்கி வீசி எறிய இருவரும் சுயநினைவிற்கு திரும்பினார்கள். மகேஷின் இந்த செயலை பார்த்த மாயா சற்று அரண்டு போய்தான் விட்டாள். அவனது கனல் பறக்கும் பார்வையை தாங்க முடியாமல் மதனின் கைக்குள் தஞ்சம் புகுந்தாள். மகேஷ், ரிலாக்ஸ், எல்லாரும் பார்க்குறாங்க. இங்கே பாரு மாயா, நீ லவ் பண்ணுற அளவுக்கு இந்த மதன் ஒன்றும் ஒர்த் புரிஞ்சுக்கோ. இப்போவே விலகிடு. அது மட்டும் இல்லை, இவனால் ஒரு பைசா கூட அவங்க ஆன்டி பர்மிஷன் இல்லாமல் எடுக்க முடியாது. ஆளும் கேரண்டி இல்லை, சொத்தும் கேரண்டி இல்லை. மது சொல்லிய அனைத்தும் மதனிற்கு கோபத்தை தூண்ட தன் புது காதலை பிரிக்கப் போகிறாள் என்ற ஆங்கத்தில் கையில் கிடைத்த பீர் பாட்டிலை எடுத்து அவன் தலையில் அடிக்கப் போக மது தன் கையை வைத்து அதை மறைக்கப் போக உடனே மகேஷ் மதனின் கையை பிடிக்க ஆளை விட்டால் போதும் என்று மது அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டாள். ஆனால் இங்கே மதனும் மகேஷும் ஒருவரை ஒருவர் அடித்துக்கொள்ள மதனின் கையில் இருந்த பாட்டில் மகேஷின் கையை பதம் பார்த்ததில் ரத்தம் வர தொடங்கியது. மாயாவும் மகியும் இருவரையும் கட்டுப்படுத்தி பிரித்தனர். மதன் உடனே, இங்கே பாரு மாயா, நான் இப்படிதான், என்னை விட்டு போயிரு. நீ என் கூட இருந்தா உன்னால சந்தோஷமா இருக்க முடியாது. இன்னைக்கு இந்த பிரச்சனைனா நாளைக்கு வேற பிரச்சனை. எல்லாரும் என்னை விட்டு போன மாதிரி நீயும் போயிரு. அவன் கூறிய அடுத்த வினாடி அவன் கன்னத்தில் அறைந்தாள். மாயாவின் கண்கள் சிவந்து கோவத்தில் அல்ல அழுகையில் மதனை நோக்கி அழுது கொண்டு பேச தொடங்கினாள். ஏன் மதன் இப்படி பண்ற? நானும் அவன்கிட்ட வந்து லைஃப் லாங் என் கூட இருப்பியான்னு கேட்டேன். நீ தானே சொன்ன லைஃப் லாங் என் கூட இருப்பேன்னு. எனக்கு ஒரு சொந்தம் கிடைச்சிருச்சு. நான் சந்தோஷப்பட்டு முழுசா 5 நிமிஷம் கூட இல்லை. அதுக்குள்ள என்னென்னமோ நடந்துருச்சு. இங்கே பாரு மதன், நீ கோவக்காரனோ கொலைக்காரனோ எப்படி வேணா இருந்துட்டு போ. ஆனா எனக்கு நீ வேணும். ப்ளீஸ் இன்னொரு தடவை இப்படி பேசாத. என்னால தாங்கிக்க முடியாது. அவள் தேம்பி அழ ஆரம்பிக்க அதே சமயம் இங்கே மகேஷிற்கோ ரத்தம் வருவதால் மகி மதனை நோக்கி ஹெல்ப் கேட்க அவனோ அதை கவனிக்காமல் மாயாவிடம் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த மகி வந்த கோப கடன்களை மாயா மேல் வீசத் தொடங்கினாள். எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். உன்னால தான் நீங்க இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் கிரியேட் ஆயிருக்கு. இங்க பாரு, நீ மதன் லைஃப்ல இருந்து போயிடு. அதுதான் உனக்கும் நல்லது, எங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் நல்லது. மகி, நீங்க என்ன பேசுறீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? கடைசியில என் மேல தப்பு சொல்றீங்க. இந்த ப்ராப்ளம்லாம் எனக்கு தான் லாஸ். இங்கே என்ன பண்ண வேலையால் இனிமேல் யாரும் என்னை எந்த ஈவெண்ட்லையும் பாட கூப்பிட மாட்டாங்க. என் வேலையே போச்சு. ஆனால் நான் இதை பற்றிலாம் பேச சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண கடைசியில் என்ன தப்பு சொல்கிறீங்க? ஐ சே ஜஸ்ட் ஸ்டாப் இட் ஆல் ஆஃப் யூ. மனிதனின் கர்ஜனையில் அந்த இடம் அமைதியானது. மதன் உடனே, இங்க பாரு மகேஷ், அந்த மதுவை நீ கூட்டிட்டு வந்ததே பிரச்சனை பண்ணதான் எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத. ஆனா நீ இப்போ உன் லிமிட்டை கிராஸ் பண்ணிட்ட. சம்பந்தமே இல்லாம பவர் ஆஃப் பட்டாணி பத்தி அந்த மது கிட்ட சொல்லியிருக்க. பட் நான் மது கிட்ட பவர் ஆஃப் பத்தி சொல்லல. இது நம்ம ஃபேமிலி மேட்டர். நம்ம ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி பத்தி ஒரு லாயரா நீ தான் மெயின்டைன் பண்ற. ஸோ இதை நீ சொல்லணும்னா வேற யார் சொல்லியிருப்பா? அதே சமயம் அங்கு நடந்த கலாட்டாவால் ஈவெண்ட் இன்சார்ஜ் மாயாவிடம் வந்து தான் போலீஸ் அழைப்பதாக சொல்ல மாயா ஒரு வழியாக சமாதானப்படுத்தினாள். ஐயோ மகேஷ் அண்ணா, உனக்கு கையில ப்ளீடிங் ஆகுது, வா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம். மகேஷும் மகியும் மருத்துவமனைக்கு கிளம்ப மதன் தன்னை தனியாக விடும்படி மாயாவிடம் கூறிவிட்டு சென்றான். இங்கே மருத்துவமனைக்கு சென்று கட்டு போட்டு கொண்டு வீடு திரும்பிய மகேஷ் காரினை வீட்டு வாசல் முன் நிறுத்த மகி கீழே இறங்கிவிட்டு மதினை கீழே இறங்க கண் காட்ட அப்போது மகேஷ் மனதில் இருந்த கேள்விகளை துளைக்க ஆரம்பிச்சான். மகி, என்ன மகேஷ், மதிக்கிட்ட நீ தானே பவர் ஆஃப் பட்டனை பத்தி சொன்னது? அது இல்லையேண்ணா, பொய் சொல்லாத. இதை பத்தி தெரிஞ்சது அம்மா, மதன், நீ. நாங்க யாருமே சொல்லல. அப்ப நீ தான் சொல்லியிருக்கணும். உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது நீ தான் சொல்லியிருக்கன்னு. ஏன் அப்படி பண்ண? இது நம்ம குடும்ப விஷயம். இது எதுக்கு அவகிட்ட சொன்ன? சாரி அண்ணா, இனிமேல் அப்படி நடக்காது.
குட். இங்க பாரு மகி, மூஞ்சி எப்படி வச்சுக்காத. எல்லாம் கூடிய சீக்கிரம் சரியாகிடும். நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். ஆனா இது எல்லாத்துக்கும் முன்னாடி மதனுக்கு கண்டிப்பா ஒரு பாடம் கத்துக் கொடுக்கணும். மகேஷ், எங்க போற? உள்ள வா. இல்ல மகி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீ கதவை லாக் பண்ணிட்டு தூங்கு. நான் என் ஆதங்கத்தெல்லாம் தீர்த்துட்டு அப்புறம் வரேன். அண்ணா அண்ணா டேய் மகேஷ் நில்லு. ச்சே, இந்த மது பண்ண வேலையால எல்லாமே நாசமா போச்சு. இடையில இந்த மாயா வேற எங்கிருந்து வந்தானே தெரியல. இங்க மாயாவிற்கு படுக்கவும் முடியவில்லை, உட்காரவும் முடியவில்லை. மனதுக்குள் ஏதோ சொல்ல முடியாத வலி. அங்கு நடந்தவைகளை மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டும் குழம்பிக் கொண்டும் தன்னை வருத்தி கொண்டும் இருக்க, மதனிடம் பேசினால் மனதிற்கு ஆறுதலாக இருக்கும் என்றெண்ணி மனதிற்கு கால் செய்தாள். ஆனால் அவன் எடுக்கவில்லை. மதன் எங்கே சென்றானோ என்ன செய்கிறானோ என்று தெரியாமல் மனம் அல்லாடிக் கொண்டிருக்க, அவனை பார்க்கும் ஆவலில் அவனது வீட்டிற்கு சென்றாள். ஆனால் கதவை திறந்தது மகி. ஓ, நீங்களா மகி? மதன் இருக்காரா? மதன்லாம் இங்க இல்ல என்று கதவை சாத்த போக, ஒரு நிமிஷம் மகி, என்னதான் இருந்தாலும் நீங்க என் மதனோட ஃப்ரெண்ட். அது மட்டும் இல்லாம நீங்களும் மகேஷும் தான் அவர் குடும்பம். அப்படின்னா நீங்க என்னோட குடும்பம் தான். ஸோ நான் உங்ககிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது. ஐ எம் சாரி மகி. என்ன பேசாம நிக்கிறீங்க? அட கையை கொடுங்க. வலுக்கட்டாயமாக அவள் உள்ளங்கையை பிடித்து கைக்குள்ளாக்கி விட்டு மகியை கட்டுப்பிடித்தாள். என்ன பண்ற? முதல்ல தள்ளு. வீட்டுக்கு வந்தா நான் உனக்கு கால் பண்றேன். ஃபர்ஸ்ட் நீ இங்கிருந்து கிளம்பு. நடுராத்திரி வந்து கடுப்பேத்திக்கிட்டு இருக்க என சொல்ல மாயா அங்கிருந்து கிளம்பினாள். ஏன் முன்னாடியே அந்த மாயா மதனை ஏன் மதன்னு சொல்றா? நான் உனக்கு ஃப்ரெண்டா? மாயா, நீ எதுன்னு தெரியாம பேசிட்ட. எல்லாம் மதனோட முட்டாள்தனத்தால வந்தது. இதுக்கான தண்டனை உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். மாயா, ஐ வில் பனிஷ் யூ. மறுநாள் காலை. முந்தைய இரவு முழுவதும் தூங்காதால் கண்கள் சிவந்தும் மதன் போனை எடுக்காததால் தலைமுடியை பித்து கொண்டும் குழப்பத்தில் ஆழ்ந்திருந்தாள். மீண்டும் கால் ட்ரை செய்ய அந்த பக்கத்தில் போன் அட்டன் செய்யப்பட்ட சந்தோஷத்தில், ஹலோ மதன், எங்க இருக்கீங்க? ஏன் போன் எடுக்கல? நைட் எங்க ஸ்டே பண்ணீங்க? நீங்க போன் எடுக்கலன உடனே நான் ரொம்ப பயந்துட்டேன். எப்போ வீட்டுக்கு போனீங்க? ஏதாச்சும் சாப்பிட்டீங்களா? ஹலோ ஹலோ, என்ன ஃபோன் கட் ஆயிடுச்சு? என்னவா இருக்கும் கடவுளே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கே. சரி, மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். மறுபடியும் கால் செய்ய கால் மீண்டும் அட்டன் செய்யப்பட்டது. ஹலோ மதன், என்னாச்சு? ஆர் யூ ஓகே தானே? மதன், ஏன் திடீர்னு ஃபோன் கட் ஆச்சு? ஏன் எதுவும் பேச மாட்டீங்க? அதுக்கு நீ பேச விடணும்ல. ஹலோ, யார் பேசுறீங்க? இது மதனோட ஃபோன் ஆச்சே. நீங்க எம்மா முதல்ல வாயை மூடுமா. சும்மா நச நசன்னு ஃபோன் அடிச்சா நீ மட்டும்தான் பேசினா போதுமா? மற்றவங்களையும் பேச விடணும் தெரியாதா? ஐ எம் சாரி சார். மதன் எங்க? அவருக்கு ஒன்றும் இல்லை. சேஃப்டியாக தானே இருக்காரு. அந்த நாய் சேஃப்டியாக தான் இருக்கு. ஆனால் அவனை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தான் டேஞ்சரஸாக இருக்காங்க. புரியல. நான் ஆட்டோ ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். நீ ஃபோன் பண்ணியே ஒரு பொறுக்கி. அவன் ஒரு கொலை பண்ணிட்டான். ஹலோ சார், என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. ஏம்மா, நீ பெரிய மகாராணி மாதிரி ஃபோன்லேயே பேசிட்டு இருக்க. நேரில் வாமா முதல்ல. ஓகே சார், நான் உடனே வரேன். அட கடவுளே, இப்போ என்ன பண்ணுறது? என்ன ப்ராப்ளம்னு தெரியலையே. அங்கே போனால் தெளிவாக பேசணும். என்ன பண்ணலாம்? பேசாமல் ஒரு லாயரையும் கூட்டிகிட்டு போனால் பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நமக்கு தெரிஞ்ச மாதிரி யாரும் இல்லையே. அட மகேஷ் லாயர் தானே, அவர் அங்கே அவங்கள ஸ்ட்ரெயிட்டாக வர சொல்லிடாம். ஹலோ மகேஷ், நீங்கள் கொஞ்சம் ஆட்டோ ஸ்டேஷன் வர முடியுமா? மதனுக்கு என்ன ப்ராப்ளம் தெரியல. கொலை அது இதுன்னு பேசுகிறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஓகே ஓகே, ரிலாக்ஸ் மாயா. நான் இங்கே பக்கத்தில் தான் இருக்கேன். 10 மினிட்ஸில் வந்துடுவேன். நீயும் வந்துடு. சரி. இருவரும் காவல் நிலையத்திற்குள் சென்றவுடன் மாயாவின் கண்கள் மதனை தேடியது. மகேஷ் இன்ஸ்பெக்டரிடம் பேச ஆரம்பித்தார். எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் மகேஷ், மதனோட அட்வொகேட். என்ன ப்ராப்ளம் கொஞ்சம் சொல்லுங்க சார். நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் என்ன சொல்ல மாயாவை பார்த்து கூறினான். நேற்று நைட் மதுங்கிற பொண்ணை யாரோ கொடூரமாக சாகடிச்சிருக்காங்க. கொடூரமாவா? அது எந்த அளவுக்குன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியவங்களுக்கும் தெரிஞ்சுப்பாங்க. பியர் பாட்டிலை வச்சு வயிற்றுல குத்திருக்காங்க. பட் அதோட விடமா குத்தின பாட்டிலை பாதியை வயிற்றுக்குள்ளேயே வச்சு உடைச்சிருக்கான். அப்புறம் உடஞ்சி கண்ணாடி துண்டுகளை எடுத்து அந்த பொண்ணு மேலே கையில் உடம்புலன்னு கீச்சு கொடுமைப்படுத்தியிருக்கான். விடாம அந்த உடஞ்ச துண்டை அவளை சாப்பிட வச்சு அவள் வாயவே கிழிச்சு நாக்க அறுத்து அந்த பொண்ணை சித்திரவதை செஞ்சு சாகடிச்சிருக்கான். இதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னு சொல்லல. இந்த மாதிரி கொலை பண்ண ஒருத்தன் நீங்க வெளியே எடுக்க வந்திருக்கிறீங்களே, ஆதங்கத்துல தான் சொன்னேன். அவரை பேசி முடிக்கவும் மகேஷ் மாயாவை பார்க்க மாயா இன்ஸ்பெக்டரிடம் பேச தொடங்கினான். சார், கொலை பண்ணது மதனி எப்படி கன்ஃபார்ம் பண்ணீங்க? அவர் கோவப்படுவார் தான், ஆனா கொலையெல்லாம் பண்ண மாட்டாரு. இங்க பாருமா, உனக்கு தெரியுமா அவன் கொலை பண்ண மாட்டான்னு? இதோ உன் பக்கத்துல இருக்க லாயர்கிட்ட கேளு. விலாவாரியா சொல்லுவாரு. ஏற்கனவே அவன் மேல மர்டர் அட்டெம்ப்ட் கேஸ் வேற இருந்துச்சு. இங்க பாருங்க லாயர் சார், போன தடவை காசு கொடுத்து பிரச்சனையை தீர்த்த மாதிரி இப்பயும் தீர்க்கலாம்னு நினைக்காதீங்க. கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னு கேட்குறீங்களா? அந்த பொண்ணு சாகிறதுக்கு முன்னாடி அவன் பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டரை எழுதிட்டு செத்து போயிருக்கிறான். ஸோ உங்களுக்கு வேற வேலை இல்லை. நீங்க வெளியே போங்க. மகேஷ், நான் மதனை பார்க்கணும். இவர் பேசுறா. நீ கேட்ல கண்டிப்பா அவரை விட மாட்டாரு. ப்ளீஸ். அவள் கண்கள் கலங்க மகேஷிற்கு உள்ளுக்குள்ளே ஏதோ தோன்ற அவன் அந்த இன்ஸ்பெக்டரிடம் பேசி மதனை சந்திக்க சம்மதம் வாங்கி தரவும் மாயா மதனை பார்க்க சென்றாள். மதன், மாயா, நீ எப்படி இங்க வந்த? மகேஷ் வந்திருக்கானா?
என்ன எப்போ வெளியே கூட்டிட்டு வருவான்? மதன் நீங்க கவலைப்படாதீங்க. எப்படியாச்சும் உங்கள வெளியே கூட்டிட்டு வந்துர்றேன். ஆனா நேத்து நைட் என்ன நடந்துச்சுன்னு மட்டும் சொல்லுங்க. மாயா நீ என்ன சந்தேகப்படல? ஹேய் நான் அப்படி சொல்லலப்பா. என்ன ஆச்சுன்னு தானே கேட்டேன். உன்ன நேத்து நைட்லேருந்து காணோம். நீ எங்க போன? என்ன பண்றேன்னே தெரியாம நைட் ஃபுல்லா நான் தூங்கவே இல்ல தெரியுமா? அது மட்டும் இல்லாம உன் மொபைல இந்த இன்ஸ்பெக்டர் அட்டெண்ட் பண்ணவும் உனக்கு என்னாச்சுன்னே எனக்கு ஒரு செகண்ட் உயிரே போயிடுச்சு. ஆனா நீ என்னன்னா என்ன பார்த்து இப்படி கேட்குற. என்கிட்ட இந்த மாரி பேசுறதுக்கு முன்னாடி நான் ஹர்ட் ஆவேமான்னு யோசிச்சு பேசு மதன். இதுக்கப்புறம் நான் இங்க இருந்தா நல்லா இருக்காது. நான் வெளிய போய் உன்னை எப்படி வெளிய கொண்டு வரதுன்னு பார்க்குறேன். மதனிடம் பேசிவிட்டு ஸ்டேஷனுக்கு வெளியே வந்த மாயா மகேஷை சந்தித்தாள். வாங்க மாயா மேடம், மதன் கிட்ட பேசியிருப்பீங்களே, அவன் உங்ககிட்ட பிடி கொடுத்து பேசியிருக்க மாட்டானே, சீக்கிரம் வெளியே எடுக்க சொல்லி கேட்டிருப்பான். என்ன மாயா இப்படி பார்க்குறீங்க? உள்ள நடந்தெல்லாம் அப்படியே சொல்றேன் தானே. உங்களுக்கு வேணா இது புதுசா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது ஏற்கனவே நடந்தது தான். உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். உள்ள இன்ஸ்பெக்டர் கூட சொன்னாரு. உனக்கு ஞாபகம் இல்லையா? இன்ஸ்பெக்டரா? அவர் என்ன சொன்னாரு? இங்க பாரு மகேஷ், எதா இருந்தாலும் டைரக்டாவே சொல்லிடு. இங்க பாரு மாயா, நீ ஒரு இன்னசென்ட். அந்த மதன் உனக்கு எத்தனாவது கிடையாது. நீ இப்ப இங்க பார்க்குறல்ல, அதான் உண்மை. மதனுக்கு இந்த மாரி ஜெயிலுக்கு போறது ஒண்ணும் புதுசு இல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட இவன் லவ் பண்ணவன் அவன் அம்மா மாரி இல்லன்னு டார்ச்சர் பண்ணி அவன் மன ரீதியா பாதிக்கப்பட்டுட்டு அப்புறம் இன்னொரு பொண்ண அவன் பிரேக்கப் பண்ண கோவத்துல அவள அடிச்சதுல பாவம் அந்த பொண்ணு கோமாக்கே போயிட்டா. இன்ஸ்பெக்டர் அட்டெம்ப்ட் டு மர்டர் தெரியுமா? நான் தான் ஒரு வழியா இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி பிரச்சனைய முடிச்சு வச்சேன். இப்ப அடுத்து அந்த மதுராவ கொலை பண்ணியிருக்கான். இப்போ உனக்கு புரியுதா மாயா? இதுதான் உனக்கு நல்ல சான்ஸ். அவன்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிடு. இல்ல பின்னாடி நீ ரொம்ப வருத்தப்படுவ. இங்க பாரு மகேஷ், நீ மதனை வெளியே கொண்டு வருவியா மாட்டியா? ஏய் நீ என்ன பைத்தியமாடி கொலைக்காரனோட குடும்பம் நடத்துறதுக்கு? ஆமா நான் பைத்தியம்தான். ஐ லவ் மதன். அவன் எப்பவும் என்னை விட்டு போக மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கான். அப்படி இருக்கும்போது நான் மட்டும் எப்படி அவனை விட்டு போக முடியும்? இங்க பாரு மாயா, உன் காதலுக்கு அவன் தகுதி இல்லாதவன். நான் ஓப்பனாவே உன்கிட்ட கேட்குறேன். நான் தான் ஃபர்ஸ்ட் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன். ஆனா நீ எதுக்கு அந்த மதனை அக்செப்ட் பண்ண? இத நாட் ஃபேர். மாயா, இங்க நடக்கிறத வச்சு பார்க்கும்போது கூட உனக்கு எது சரி எது தப்புன்னு தெரியலையா? என்னோட காதலை எப்பவும் சரி எது தப்பு எதுன்னு கிடையாது மகேஷ். இது என்னோட காதல். என்னோட இந்த காதல் தப்பாவே இருந்தாலும் ஒரு விஷயத்த மட்டும் மாத்த முடியாது. ஐ லவ் மதன் என சொல்லி அந்த இடத்தை விட்டு விலக, ஒரு நிமிஷம் மாயா, நீ ஏன் மதனை அக்செப்ட் பண்ண? அவனை பத்தி எல்லாம் தெரிஞ்சும் நீ ஏன் அப்படி பண்ண? இன்ஃபேக்ட் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். ஆனா நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தான் சொன்னீங்க. ஆனா மதன் லைஃப் லாங் என் கூட இருப்பேன்னு சொன்னான். நீ என்ன சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. ரெண்டும் ஒன்று தானே. அது எப்படி ரெண்டும் ஒன்றாகும்? லைஃப் லாங் என் கூட இருப்பேன்னு சொன்னா நான் இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் எந்த மூலையில இருந்தாலும் கடைசி வரைக்கும் என் கூடவே இருக்கிறதா அர்த்தம். ஆனா நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதா சொன்னீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் என்னை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா என் நிலைமை தனிமையோட வழி உங்களுக்கு தெரியாது மகேஷ். மாயா மகேஷிடம் பேசிவிட்டு ஸ்டேஷனுக்கு உள்ளே செல்ல மகேஷும் மாயாவை பின்தொடர மாயா இன்ஸ்பெக்டரை நோக்கி, சார் நான் தான் இந்த கொலையை பண்ணேன். என்னை அரெஸ்ட் பண்ணுங்க. மதனுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. அதே சமயம் மகி உள்ளே வந்தார். எக்ஸ்கியூஸ் மீ சார், மதன் அந்த கொலையை பண்ணல. நீங்க எதுக்கு அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க? அது எப்படி மதன் அந்த கொலையை பண்ணான்னு இவ்வளோ கான்ஃபிடண்டா சொல்றீங்க? ஒருவேளை நீங்க தான் கொலை பண்ணீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா இல்லை ரயில்வே ஸ்டேஷனா? ஆளாளுக்கு வந்து அதிகாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸ்டேஷனின் உள்ளே வந்த மகேஷ் இன்ஸ்பெக்டரை நோக்கி, ஐ எம் சாரி சார், ஏதோ தெரியாம பேசுறாங்க. மாயா மகி 2 பேரும் கொஞ்சம் வெளியே வாங்க. ஹலோ வக்கீல் சார், எங்க தப்பிக்க பார்க்குறீங்க? இப்பதான் நியூஸ்ல வந்தது. செத்துப்போன அந்த பொண்ணு மதன் பேரை எழுதிட்டு சாகல. அதை கேட்ட மாயாவும் மகியும் கோரஸாக பேசினர். அப்புறம் எதுக்கு என் மதனை அரெஸ்ட் பண்ணீங்க? இருவரும் கூறிய என் மதன் என்கிற வார்த்தையை கேட்டு மகேஷுக்கு சாக்காகி மகியை பார்க்க இன்ஸ்பெக்டர் அதை கவனிக்க தவறவில்லை. அந்த பொண்ணு சாகிறதுக்கு முன்னாடி கொலை பண்ணவங்க பேரை எழுத ட்ரை பண்ணியிருக்கா. ஆனா அதுக்குள்ள அவ செத்து போயிட்டா. ஸோ அந்த பொண்ணு எழுதின எழுத்து மதன் நினைச்சோம். அது மட்டும் இல்லாம முதல் நாள் நைட்டு வேற ஏதோ பிரச்சனைன்னு அரசல் புரசலா கேள்விப்பட்டு சந்தேகத்துல தான் அரெஸ்ட் பண்ணோம். ஆனா இப்பதான் தெரியுது கான்ஸ்டபிள் தான் இப்போ கால் பண்ணாரு. முதல் நாள் ராத்திரி நீங்க 4 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு இருந்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாம உங்க 3 பேரோட பேரும் எம்ல தான் ஏன் தானே ஆரம்பிச்சிருக்குது. ஸோ உங்க 4 பேர்ல யாருமேனா மதுராவை கொலை பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த பொண்ணு மாயா நீங்க வந்து நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்றா. ஆனா எங்கேயோ இடிக்குது. இந்த பொண்ணு மகி வந்து மதன் கொலை பண்ணன்னு அடிச்சு சொல்றா. அப்புறம் லாயர் சார், நீங்க இங்கிருந்து எஸ் ஆகலாம்னு பாக்குறீங்க. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்க வேண்டாம். உங்கள யாரோ தான் கொலை பண்ணிருக்கீங்க. அதை நான் ஆதாரத்தோட நிரூபிப்பேன். டூ நாட் ஒன் இவங்கள கஸ்டடியில் வைங்க. 3 பேரையும் தனித்தனியாக விசாரிங்க. எஸ் சார். அவர்கள் 3வரையும் தனித்தனியாக பிரித்து உட்கார வைத்தனர். சார் என்ன சார் ஏதோ யோசித்துட்டு இருக்கீங்க? இல்லை, எனக்கு என்ன தோணுதுன்னா மர்டர் அட்டெம்ப்ட் கேஸ் ஒன்று மதன் மேலே நடந்துச்சுல்ல. அந்த பொண்ணு மாசாவுக்கு ஒரு அண்ணன் இருக்கான். அவன் பேரை கூட மாலை தான் ஸ்டார்ட் ஆகும். ஒருவேளை மதனை பழி வாங்குறதுக்கு அவன் இந்த கொலையை பண்ணிட்டு மதன் மேலே பழி போடுற பிளான் பண்ணியிருப்பானோ தோணுது. ஐயோ சார், என்ன இது புது குழப்பமா இருக்கு? எனக்கும் அப்படிதான் இருக்கு.
சரி சொல்லு. நீ எதுக்கு அந்த மதுராவ கொலை பண்ண? ஐயோ சார்! நான் எதுக்கு அந்த மதுராவ கொலை பண்ணணும்? எனக்கு அந்த அவசியமே இல்ல. போதும் மகத், நடிக்காத. நீ அந்த மதன பழிவாங்க தானே இந்த மாரி பண்ணியிருக்க. ஐயோ சார்! எனக்கு அந்த மாரி எண்ணலாம் இல்ல. இப்போதான் என் தங்கச்சி கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு வரா. எனக்கு அதுவே போதும். மறுபடியும் அந்த மதன் என் தங்கச்சி லைஃப்ல வராம இருக்கிறதே எங்களுக்கு சந்தோஷம். அப்படி நீங்க சொல்ற மாரி பழி வாங்குறதா இருந்தா, அந்த மதனும், மகேஷும் என்ன சும்மா விட மாட்டானுங்க. அவனுங்களுக்கு இருக்கிற செல்வாக்கு என் நிலைமை என்ன ஆகும்னு எனக்கு தெரியும். அத பத்தி உங்களுக்கும் தெரியும். நான் எப்பவும் பிரச்சனையிலிருந்து விலகத்தான் பார்ப்பேன். அதுதான் என் குணம். நீங்களே சொல்லுங்க. தெரிஞ்சே யாராச்சும் முதல வாய்க்குல தலைய கொடுப்பாங்களா என்ன? பரவால்ல. புத்திசாலி மாரி பேசி தப்பிக்கலான்னு பார்க்குறேன். சரி கொஞ்சம் வெளியே இரு. ம். கான்ஸ்டபிள் சார், அந்த லாயர உள்ள அனுப்புங்க. ஓகே சார். மகேஷ் உள்ள வந்ததும் இன்ஸ்பெக்டர் கேள்வி கேட்க ஆரம்பித்தார். ஆமா மகேஷ். ஏன் அன்னைக்கு நைட் மதனோட சண்டை போட்டீங்க? அது பர்சனல் ப்ராப்ளம். அப்போ உங்க பர்சனல் ரீசனா வச்சு அந்த மதுராவ கொலை பண்ணி அந்த பழிய மதன் மேல போட்டுட்டீங்க. அப்படிதானே? வாட் நான்சென்ஸ் ஆஃப் டாக்கிங் அபவுட் மீ? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். நான் யாருன்னு தெரியுமா? லிச்சி வாய மூடு. நான் ஒண்ணும் நீ காச தூக்கி போடும் வாலாட்டுற நாய் இல்ல. இதுக்கப்புறம் சவுண்ட் வச்சிருந்துட்டு உன்கிட்ட நான் இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்க மாட்டேன். இட்ஸ் லாஸ்ட் வார்னிங். மைண்ட் இட். உன்னோட லாயர் கோட்ட வெளியே விட்டுட்டு வந்த மாதிரி நீ ஒரு லாயங்கிற நினைப்பையும் வெளியே விட்டுரு. புரியுதா? ம். கேட்கல. ம். ஏன் வாய திறக்க மாட்டீங்களோ? புரியுது. மரியாதை குறையுதே. புரியுது சார். அது சரி. சொல்லுங்க மிஸ்டர் மகேஷ். பர்சனல் அப்படின்னா என்ன ப்ராப்ளம்? மது அவனை பிரேக்கப் பண்ண கோவத்துல அவன் என் தங்கச்சிய அடிச்சுட்டான். அதனால நானும் அவன அடிச்சேன். ஸோ அதுல எங்களுக்குள்ள ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அப்படியா? ஆனா நான் விசாரிக்கிற வரைக்கும் அன்னைக்கு அந்த ஈவென்ட்ல மதன் மதுராவ தானே அடிக்க போனான். அது அப்புறம் தான் நடந்துச்சு. ஒன்ஸ் அகைன் ஐ எம் ரியலி கன்ஃப்யூஸ்ட். ஏன் என்ன குழப்புறீங்க? நான் மதுவ கொலை பண்ணணும்னு நினைச்சிருந்தா அவகிட்ட நான் ஹெல்ப் கேட்டிருக்கவே மாட்டேன். ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப் மிஸ்டர் மதன்? ஏன் இப்படி திரு திருன்னு முழிக்கிறீங்க? ஆக்சுவலி நான் என்ன நினைச்சேன்னா, நீங்க லாயர்ங்கிறனால உங்க வாயிலிருந்து ஒரு உண்மை கூட வராது. அப்படியே பூசி முழுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்களே இப்படி உளறுறீங்களே மகேஷ். ஓ! ஐ ஹேவ் சம் வாட்டர் ப்ளீஸ் அப்படின்னு கேட்க, அங்கிருந்த கான்ஸ்டபிள் தண்ணீர் எடுத்து கொண்டு வந்து அதை தாங்கி குடித்தவன் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டான். என்ன ஹெல்ப் கேட்டீங்க மகேஷ்? மதனை அக்செப்ட் பண்ணிக்க சொல்லி கேட்டேன். உங்களுக்கும் மதனுக்கும் சண்டை. அதுக்கு ஒரு வகையில் காரணம் மதுரா. ஆனா நீங்க ஏன் மதனை மதுராயும் சேர்த்து வைக்கணும்னு நினைச்சீங்க? இங்க பாருங்க மகேஷ், எனக்கு சின்ன வயசுலயே காது குத்திட்டாங்க. அப்புறம் எனக்கு மொட்டையும் அடிச்சுட்டாங்க. ஸோ நீங்க புதுசா எதுவும் ட்ரை பண்ணாம இருந்தா நல்லாயிருக்கும். இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், நான் உண்மையை தான் சொல்றேன். நான் மதனையும் மதுவையும் சேர்த்து வைக்கலாம்னு தான் நினைச்சேன். இன்ஃபேக்ட் அந்த மதுனால எனக்கு லாபம் தான். அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு மதுவை கொலை பண்ணணும்? லாபம் அந்த மதுரானால உங்களுக்கு அப்படி என்ன லாபம்? அது அவனுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆன பொறுப்பு வரும்னு நினைச்சேன். அவ்வளவுதான். ஓ! அப்படியா? அப்படின்னா நீங்களே அவங்க ஃபர்ஸ்ட் பிரேக்கப் பண்ணப்பவே சேர்த்து வச்சிருக்கலாமே! இந்த பார்ட்டிலாம் சேர்த்து வைக்கணுமா? அப்படிலாம் கிடையாது. எல்லாத்துக்கும் நேரம், காலம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதான். கொலை பண்றதுக்கு கூட நேரம், காலம்னு எல்லாம் பார்ப்பாங்களா? அட என்ன திரு திருன்னு முழிக்கிறீங்க? நான் பார்ப்பாங்களோன்னு தான் சொன்னேன். பார்ப்பீங்கன்னு சொல்லல. அது சரி. மதனும் மதுராவும் சேர்றதுல உங்களுக்கு என்ன பெனிஃபிட்? அதான் நீங்க சொன்ன லாபம். அதான் சொன்னேனே சார், அவங்க கல்யாணம் பண்ணா போதும் மிஸ்டர் மகேஷ். சொன்னதையே சொல்லாதீங்க. அவங்க கல்யாணம் பண்ணா உங்களுக்கு என்ன யூஸ்? இங்க பாருங்க சார், நீங்க நினைக்கிற மாரி எல்லாம் இல்ல. அவங்க சேர்ந்திருக்கணும்னு நினைச்சேன். அது தப்பா? தப்பே இல்ல. பட் மதனும் மதுராவும் சேர்றதுக்கு மதுரா கிட்ட நீங்க டீல் பேசியிருக்கீங்க. அதுதான் தப்பு. உண்மையிலே சேரணும்னு நினைக்கிறவங்க டீல் பேச மாட்டாங்க. உண்மையா லவ் பண்றவங்க டீல் அக்செப்ட் பண்ணவும் மாட்டாங்க. அதோட நீங்க அவங்க சேரணும்னு நினைக்கல. மதனும் மாயாவும் சேரக்கூடாதுன்னு நினைச்சிருக்கீங்க. அதனால மதுராவ பிரச்சனை பண்றதுக்காக கூப்பிட்டுட்டு இருக்கீங்க. கடைசியில அது உங்களுக்கே பிரச்சனை ஆயிடுச்சு. ஓ! இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு பார்க்குறீங்களா? மதுராவோட ஃபோன்ல நீங்க பேசினது எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. என்ன யோசிக்கிறீங்க? எப்படி தப்பிக்கலாம்னா? இதுக்கு மேல நீங்க தப்பிக்க முடியாது. ஆமா, நீங்க எதுக்காக மாயாவையும் மதனையும் சேரக்கூடாதுன்னு நினைச்சீங்க? அதுல உங்களுக்கு என்ன யூஸ் இருக்கு சொல்லுங்க. மகேஷ் சொல்லுங்க. இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஐ லவ் மாயா. கேட்கல. பிகாஸ் ஐ லவ் மாயா. அன்னைக்கு பார்ட்டிக்கு மதன் வரான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எங்க மதன் மாயாவ அவன் பக்கம் இழுத்துருவான்னு தோணுச்சு. அதான் நான் மதுவ வர சொல்லி மதனோட பிளான்ல கெடுக்கலான்னு டீல் பேசினேன். அதை அக்செப்ட் பண்ணி மது வந்தா. என் பிளான் படி மதுவை பத்தியும் மதனை பத்தியும் மாயா தெரிஞ்சுக்கிட்டா. ஆனாலும் மதனை அக்செப்ட் பண்ணிட்டா. கடைசியில என் பிளான் படி மதன் கோவப்பட்டான். ஆனா அதை பார்த்தும் மாயா மதனை விட்டு விலகல. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. கடைசியில தான் நான் ஏமாந்துட்டேன். நான் ரொம்ப உடைஞ்சிட்டேன். இந்த பொண்ணுங்களுக்கு எப்பவுமே உண்மையா இருக்கிற பசங்கள வேணாம்னு சொல்லிட்டு மதன மாதிரி ஒருத்தனை தேடி போறாங்க. அப்போ இதுக்காக தான் மதுராவை கொலை பண்ணீங்களா? இங்க பாருங்க சார், நான் மதுவை கொலை பண்ணல. சரி, அப்போ நீ நேத்து நைட் எங்க இருந்த? பார்ல இருந்தேன்.
ஏன் அங்க போனீங்க? அதான் சொன்னேனே மனசு கஷ்டமா இருந்துச்சுன்னு. அருகில் இருந்த கான்ஸ்டபிளை கண் காட்ட, அவர் மகேஷை வெளியே கூட்டிச் சென்று எந்த இடம் என விசாரிக்க ஆரம்பித்தார். கான்ஸ்டபிள், சார் அந்த லாயரோட தங்கச்சி உள்ள கூட்டிட்டு வாங்க. ம், ஓகே சார். மகியை அழைத்து வந்த இன்ஸ்பெக்டர் எதிரே அமரச் சொல்ல, மகியும் அமர்ந்தாள். அப்புறம் உங்களுக்கும் மதனுக்கும் என்ன சம்மந்தம்? அவன் என் ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட் ஹிம். எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்? வாட் எந்த அளவுக்குன்னா? ஃப்ரெண்டுனா கேர்ள் ஃப்ரெண்டா? இல்ல இப்போ புதுசா ஏதோ சொல்றாங்களே கேர்ள் பெஸ்டி, பாய் பெஸ்டின்னு அந்த மாதிரியா? இல்ல எந்த எல்லாத்துக்கும் மேலயா? நீங்க உங்க லிமிட் கிராஸ் பண்றீங்க. இல்லையே நான் கரெக்டா தான் நடந்துக்கிறேன். நீ தானம்மா சொன்ன ஸ்டேஷன்ல உள்ள வந்துடனே ஏன் மதன் அப்படின்னு சொன்னியே. சொன்ன நீ அதை மறந்திருக்கலாம். ஆனா கேட்ட அதை நான் மறக்கல. அண்ணன் தங்கச்சி 2 பேரும் ஒரு மாரியா முழிக்கிறீங்களே. சரி சொல்லு. ஏன் கொலை பண்ண? ஐயோ நான்லாம் கொலை பண்ணல. எனக்கும் அந்த மதுவை யாருன்னே தெரியாது. இது எல்லாத்துக்கும் அந்த மாயா தான் காரணம். மாயாவா? அந்த பொண்ணை ஏன் இதுல இருக்கிறீங்க? உங்களுக்கு அந்த பொண்ணை பிடிக்கல போல. அப்படிலாம் இல்ல. அவளால தான் அன்னைக்கு சண்டை வந்துச்சு. அதான் அவன் மேல கோவம். வேற ஒண்ணும் இல்ல. அது சரி. மதுரா யாருன்னே தெரியாதுன்னு சொன்னீங்க. அப்புறம் எப்படி அவ கால் ஹிஸ்டரியில உங்க நம்பர் இருக்கு? எதுக்காக மதுரா கிட்ட பேசியிருக்கீங்க? அதுவும் யாருன்னு தெரியாத ஒரு நபர் மாதிரி பேசியிருக்கீங்க. மதனோட சொத்து டீட்டெயில்ஸ் பத்தி பேசியிருக்கீங்க. ஏன்னா நடந்ததுன்னு நீங்களே சொன்னா நல்லா இருக்கும். இல்லன்னா ஆமா. நான் தான் மதி கிட்ட பவர் ஆஃப் பட்டாணி பத்தி சொல்லி அவங்கள பிரிச்சேன். மதுவ மட்டும் இல்ல. இதுக்கு முன்னாடி மாசா கிட்ட மதன் ட்ரீட்மெண்ட் பத்தியும் சொல்லி அவளையும் மதன் கிட்ட இருந்து பிரிச்சேன். மதன் யார் யார் கூடலாம் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்றானோ அவங்க எல்லாரையும் நான் தான் மதன் கிட்ட இருந்து பிரிச்சேன். அதுக்காக நான் உண்மையான காதல பிரிக்கிறேன்னு நினைக்கிறாதீங்க. மதன் யாரையும் உண்மையா லவ் பண்ணல. இப்போ இருக்க மாயா உட்பட. அவன பொறுத்தவரைக்கும் அவனுக்கு அவன் அம்மாவோட ஜெராக்ஸ் காப்பியா ஒரு பொண்ணு. அவ்வளோதான். இதுக்கு பேரு ஒண்ணும் காதல் கிடையாதே. அப்படின்னா நீங்க இந்த எல்லா பொண்ணுங்களையும் மதன் கிட்ட இருந்து காப்பாத்துறதுன்னு சொல்றீங்களா? கிட்டத்தட்ட. ம். அதான் அந்த மதுராவ மதன் கிட்ட இருந்து காப்பாத்துறேன்னு சொல்லி மேல அனுப்பிச்சிட்டியா? வாட் நான்சென்ஸ்! ச்சீ மூட்ரி வாய. என்ன நெனச்சுக்கிட்டு இருக்க? உங்க அண்ணங்கிறான அந்த மாயா லவ் பண்றான். நீ அந்த மதன லவ் பண்ற. இவங்க 2 பேரும் சேரக்கூடாதுன்னு நீங்க 2 பேரும் அந்த கொலைய பண்ணிட்டு மதன் மேல பழி போட்டு எஸ் ஆகலான்னு பாக்குறீங்களா? என்ன பாக்குற? உன் அண்ணங்காரன் எல்லாத்தையும் சொல்லிட்டான். நீங்க 2 பேரும் தான் கொலை பண்ணியிருக்கீங்கன்னு அவனே வாக்குமூலம் கொடுத்துட்டான். என்ன உளறீங்க? நான் ஒண்ணும் கொலை பண்ணல. இங்க பாரும்மா, உன் வாயிலேயே ஒத்துக்கிட்டேன்னா தண்டனை கம்மியா வரும். அதனால ஒழுங்கா உண்மைய ஒத்துக்க. நான் தான் எந்த கொலையும் பண்ணலன்னு சொன்னேனே. கான்ஸ்டபிள் இவங்கள கூட்டிட்டு போங்க. ஐயோ என்னை விடுங்க. நான் எந்த கொலையும் பண்ணல. அடுத்ததாக மாயா உள்ளே வந்தாள். ம் மாயா நைஸ் நேம். அது சரி எந்த ஊரு? இந்த ஊரு தான். பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க? எனக்கு பேரண்ட்ஸ் இல்ல. நான் ஆசிரமத்துல தான் வளர்ந்தேன். எந்த ஆசிரமம்? சேவா. உங்களுக்கும் மதனுக்கும் என்ன சம்மந்தம்? நானும் மதனும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். ஓ! அப்ப பத்திரிக்கை அடிச்சிட்டீங்களா? இல்ல. அது இப்போதான் முடிவு பண்ணோம். அதுக்குள்ள இப்படி ஆயிருச்சு. மதுரா யாரு? மதனோட எக்ஸ் லவர். அதனால தான் அவள கொலை பண்ணியான். ஐயோ! சார் என்ன சொல்றீங்க? நான் எங்க சொன்னேன்? நீ தான் அப்ப வந்து மதுராவ கொலை பண்ணது நான் தான்னு சொன்னேன். அது எனக்கு மதன வெளிய கொண்டு வர வேற வழி தெரியல. அதான் அப்படி சொல்லிட்டேன். உங்க இஷ்டத்துக்கு மாறி மாறி பேச இது ஒண்ணும் உங்க வீடு இல்ல. போலீஸ் ஸ்டேஷன். எங்க எல்லாரையும் பார்த்தா உங்களுக்கு எப்படி கேன பையன் மாரி தெரியுதா என்ன? இங்க பாரு. என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்லிட்டா, நீ அந்த மதன் கிட்ட கல்யாணம் பண்ணிக்கலாம். அவசரப்பட்டு சொல்லிட்ட. அப்புறம் தான் தெரியுது. அவன் ஒரு மாதிரின்னு. இவனுக்கு அந்த மகேஷ் பெட்டர்ன்னு நினைச்சிருக்க. ஸோ அந்த மகேஷ் கூட சேர்ந்துக்கிட்டு மதுராவை கொலை பண்ணி அந்த பழிய மதன் மேல போட்டுட்டு அவனை ஜெயில தள்ளிட்டு நீயும் மகேஷும் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சிருக்கீங்க. ஐ எம் கரெக்ட்? இல்ல சார் நான் கொலை பண்ணல. என்ன நம்புங்க. சார் ஃபாரன்சிக்ல இருந்து கால் வந்தது. செத்து போன அந்த பொண்ணு உடம்புல அங்கேயும் அவ கை பிரேஸ்லெட்டையும் முடி இருந்ததா. இப்ப செக் பண்ணவும் தான் தெரியுது. அது இறந்து போன பொண்ணோடது இல்லைன்னு. ஒன்றும் பிரச்சனை இல்ல. இந்த 2 பொண்ணுங்களையும் அங்க கூட்டிட்டு போங்க. யாரோடதுன்னு தெரிஞ்சிடலாம். யோ ஏட்டு என்னய்யா அதுக்குள்ள வந்துட்ட? டெஸ்ட் எல்லாம் கொடுத்தாச்சா? கொடுத்தாச்சு சார். சரி அவங்க 2 பேரையும் உட்காரவே. சார் என்னை ஏட்டு சீக்கிரம் சொல்லுங்க. இந்த பொண்ணு அந்த மதனை பார்க்கணும் சொல்லுச்சு. எந்த பொண்ணு? நான் தான் சார். ஒரு தடவை மட்டும் நான் மதனை பார்க்கணும் சார். இங்க பாரு மாயா, உங்ககிட்ட திரும்ப திரும்ப சொல்ல முடியாது. இது ஒன்றும் உன் வீடு இல்ல. போலீஸ் ஸ்டேஷன். ரிசல்ட் நீதான்னு கன்ஃபார்ம் ஆச்சு. அதோட நீ காலி. பேசாம போய் உட்காரு. இல்ல விளைவு மோசமாயிடும். இன்ஸ்பெக்டர் வான் செய்யவும் ஓரமாக சென்று அமர்ந்து தன் நினைவுக்குள் செல்ல ஆரம்பித்தார். அன்று பார்க்கில் முதல் முறை சந்தித்த போது அவன் அவளிடம் அடுத்து எப்போது சந்திக்கலாம் என்று கேட்டதற்கு அவள் பதில் சொல்லாமலே கிளம்பிவிட்டாள். அவசர அவசரமாய் கிளம்பி ஈவெண்டிற்கு சென்றாள். அன்று அந்த ஈவெண்டில் மதனை கண்டாள். அவன் அவளிடம் தன் கைகளை தூக்கி ஹாய் என்று சிரிக்க, மாயாவோ அவன் சிரிப்பில் மயங்கி பட்டாம்பூச்சியாய் தனது மனது அவனிடம் பறப்பதை உணர்ந்தாள். இருவரின் விழிகளும் ஒன்றை ஒன்று மேயத் தொடங்க அருகில் இருந்தவர் மாயாவை உழுக்கவும் நினைவிற்கு வந்தவளாய் தன் மனதில் தோன்றியதை பாட ஆரம்பித்தாள். அடைமழை வரும் அதில் நனைவோமே, குளிர் காய்ச்சலோடு சேகம், ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம், குளு குளு பொய்கள் சொல்லி என்னை வெல்வாய், அது தெரிந்து கூட அன்பே,
மனமதையே தான் எதிர்பார்க்கும். எங்கேயும் போகாமல் தினம் வீட்டிலேயே நீ வேண்டும். சில சமயம் விளையாட்டாய் உன் ஆடைக்குள்ளே நான் வேண்டும். வசீகரா என் நெஞ்சினிக்கம் உன் பொன்மடியில் தூங்கினால் போதுமதே கணம் என் கண்ணுறங்க முன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும் என பாடிக்கொண்டிருக்கும் போதே, ஹே ஹாய், நீ வேற பாட்டில் ப்ராக்டிஸ் பண்ண. ஆமாம், நான் வேற சாங் தான் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஏன்னு தெரியல, இந்த ரிலிக்ஸ் தானாக வந்துருச்சு. அட்ஜஸ்ட் பண்ணி பாட்டேன். நல்ல வேளை யாரும் கல் எடுக்கல. அந்த அளவுக்குலாம் மோசமா இல்லை. அப்போ எந்த அளவுக்கு மோசமா இருந்தது? நீ பாடும்போதே காதை புத்திக்கிற அளவுக்கு. ஹே ஜஸ்ட் ஜோக், நைஸ் சாங், தேங்க்யூ. இந்தா இதை குடி. ஆமாம், இது என்ன சரக்கா? ஆமாம், சரக்கு தான். கல்பாடி செம்மையாக இருக்கும். அட இது என்ன 7up மாதிரி ஜூஸ் தான், சும்மா குடி. ஐயோ வேணாம். அட இது ஒன்றும் சரக்கு கிடையாது, ஜூஸ் தான். குடிச்சா என்ன? இல்லை எனக்கு வேணாம், நீங்களும் இதை குடிக்காதீங்க. என்னாச்சு? நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது ஸ்கூல் படித்தேன்னு, அப்போ என் மிஸ் சொன்னாங்க, இந்த மாதிரி சீஸ்லாம் குடிக்கக்கூடாது, கூல்ட்ரிங்க்ஸ்லாம். அந்த கலர் பாட்டிலில் ஒரு எலும்பு துண்டு போட்டால் கரைஞ்சிருமா. அப்படின்னா நம்ம இண்டஸ்ட்ரீன்ஸில் அதை விட எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நினைக்கும். அப்போதே பயமாக இருக்குது. இந்த ஜூஸ் அந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆனதான். நீங்களும் சொல்லுங்கள், அதை நம்ம குடித்தோம்னா என்ன ஆகுறது? எப்படி இந்த ஜூஸ் எலும்பை கரைக்குமா? ஆமாம். அப்படின்னா ஒன்று பண்ணலாம். இனிமேல் யாராச்சும் செத்து போனாங்கன்னா அவங்க அடக்க பண்ண சுடுகாட்டு கூட்டிகிட்டு போகிறதுக்கு பதிலாக ஜூஸ் தயாரிக்கிற ஃபேக்ட்ரிக்கு போய் அங்கே இருக்கிற ஜூஸில் போட்டு பாடியை டிஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம். என்ன இப்படி பேசுகிறீங்க? பின்ன என்ன, பால் குடிக்கிற வயசில் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? நான் அப்படி தான், எதுக்காகவும் நான் என்ன மாற்றிக்கவே மாட்டேன். இட்ஸ் ஓகே. இப்படி சந்திரமுறி மாதிரி ஆகிறேன்? நான் சும்மா தான் சொன்னேன். அட கொஞ்சம் சிரிக்கலாமே. போதுமா சிரிக்கவும்? என்னாச்சு? எதை செய்யறதா இருந்தாலும் சொல்லிட்டு செய்யுமா. நெஞ்சு பக்கு பக்குங்குது. என்ன கலாய்க்கிறீங்களா? கொன்றுவேன். அவள் ஆள்காட்டி விரலை நீட்ட அதை மதன் தன் உள்ளங்கையால் கவ்விக்கொண்டான். நீ கொல்றனா எத்தனை தடவைலாம் நான் சாக தயார். மதனிடம் சிக்கிய அவளின் விரல் மீண்டும் வர மனமின்றி அவன் உள்ளங்கையிலே குடி புகுந்து கண்டு அவன் அவளை பார்வையால் துளைக்க, அந்த பார்வை அவன் மனதை துளைத்து உள்ளூர ஏதோ செய்ய கன்னங்கள் சிவக்க கண்கள் அவனை மீண்டும் ஏறெடுக்க முடியாமல் தோற்று போனதை எண்ணி மனதிற்குள் இனம் புரியாத உணர்வு தோன்றி இதயம் படபடக்க அதை எப்படி சரிவது என்று தெரியாமல் திக்கி முக்கி ஆடி போனாள். தன்னை அவனிடம் இழந்து விடுவோமோ என்ற பயத்தில் சுயநினைவிற்கு வந்தவள, அவசரப்பட்டு வார்த்தை விட்டுறாதீங்க மிஸ்டர் மதன். அப்புறம் உண்மையாவே சாகிற நிலைமை கூட வரலாம். மனசுல வச்சுக்கோங்க. ஆல்ரெடி மனசுல தான் இருக்கு. என்ன, நீ சொன்ன மனசுல வச்சுக்கிட்டேன்னு சொன்னேன். இருவரும் அவர்களின் சிரிப்பை பரிமாற்றிக்கொள்ள அன்றைய நாள் இருவருக்கும் அழகாக அமைந்தது. எண்ணிக்கொண்டிருக்கையில் யாரோ அவளை கனவுலகத்திலிருந்து நிஜ உலகிற்கு அழைப்பு விடுக்க கண்கள் பதறிக்கொண்டு திறக்க நாவோ மதன் என அலற அங்கிருந்த கான்ஸ்டபிள் அவளை முறைக்கவும் சற்று அமைதியானவள், இங்க பாருமா, சார் வர நேரம். நீ பாட்டுக்கு படுத்து தூங்கிட்டு இருக்க. இங்கெல்லாம் தூங்கக்கூடாது. அந்த பக்கம் போய் ஓரமா உட்காரு. சரி என சொல்லி அவள் தன் நினைவுக்குள் மூழ்கிய மாயாவை யாரோ அழைக்க சுயநினைவுக்கு மீண்டவளாய் அப்பொழுதுதான் கவனித்தாள். கான்ஸ்டபிள், அந்த மதன் ரிலீஸ் பண்ணுங்க. அக்யூஸ்ட் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. மதன் வெளியே வரவும் அவ்வளவு நேரம் அடக்கி வைத்திருந்த அழுகையை அவன் தோளில் சாய்ந்து கொட்டி தீர்க்க இன்ஸ்பெக்டரின் அழைப்பில் நினைவிற்கு வந்தவளாய் தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டாள். இங்க பாருங்க மிஸ்டர் மதன், இப்போ கூட எங்களுக்கு உங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. உங்களுக்கு எதிராக சின்னதா ஒரு துரும்பு கிடைச்சா கூட நீங்க காலி. உங்களுக்கு நல்ல நேரம். அதான் நீங்க இப்ப வெளியே இருக்கீங்க. மாயாவிற்கு அங்கு நடப்பது புரியவில்லை. மகேஷ் ஒரு புறம் கத்தி கொண்டிருக்க, மகி எந்த ஒரு அசைவுமின்றி சிலையாக உட்கார்ந்திருக்க அவன் அனைத்தையும் புரியாமல் பார்த்த மாயாவிற்கு மதன் பதில் சொல்ல ஆரம்பித்தான். ஆனா சார், மகியை கொலை பண்ணா? ஆமாம், அந்த பொண்ணு தான் கொலை பண்ணியிருக்கா சார். நாங்க மகி கிட்ட பேசலாமா? யாரும் பேசக்கூடாது சார். ப்ளீஸ் சார், ஏன் இப்படி பண்ணான்னு நான் கேட்கணும் சார். சரி போங்க, போய் கேட்டு சொல்லுங்க. மகேஷ் அவனிடம் பேசி கொண்டிருக்க அவ்வளோ பிரம்மை பிடித்தது போல் இருந்தாள். அந்த நேரம் மதன் வரவும் மகேஷ் அவனை நோக்கி, இங்க பாடா, என்ன பேசினாலும் பேச மாட்டேங்கிறா. பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்கா. ஏதாச்சும் சொன்னாதானே நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். இங்க பாரு மகி, ஏன் கொலை பண்ண? நீ அந்த மதுவை கொலை பண்ற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? இங்க பாரு மகி, நான் மதன் வந்திருக்கேன். என்னை பாரு, ஏன் அமைதியா இருக்க? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அப்போதான் உன்னை எங்களால வெளியே கொண்டு வர முடியும். ஏன் அந்த மதுவை கொலை பண்ண? மகி இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. மதன் தன்னை கொலைகாரி என்று பார்க்கிறான் என தெரிந்ததும் அவள் கத்த ஆரம்பித்தாள். ஆமா, நான் தான் அந்த மதுவை கொலை பண்ணேன். எல்லாத்துக்கும் காரணம் நான் தான்.
உன் மேல வச்சிருந்த லவ் தான். போதுமா? இங்கிருந்து கிளம்பு. நான் யாரையும் பார்க்க விரும்பல. 2 பேரும் இங்கிருந்து போங்க என கத்த மகேஷும் மதனும் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பினர். மகேஷ் முதல் வேலையாக தன் அம்மாவிற்கு கால் செய்து நடந்ததை சொல்லிவிட்டு தன்னுடைய ஆபீஸுக்கு சென்று மகியை வெளியில் எடுக்க ஏற்பாடு செய்ய ஆரம்பித்தான். இங்கு மாயா மதனை ஸ்டேஷன்லேருந்து அவளது வீட்டிற்கு அழைத்துச் சென்னான். மதன் ப்ளீஸ் இப்படி இருக்காதீங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு. இல்ல மாயா, தப்பு எல்லாமே என் மேலதான். ஆரம்பத்துல இருந்தே நான் செய்யற தப்பெல்லாம் அவங்க 2 பேரும் தான் சரி பண்ணாங்க. ஆனா இப்போ மகி செஞ்ச தப்ப என்னால சரி பண்ண முடியாத நிலைமையில இருக்கேன். இன்னும் நீங்க இப்படிலாம் பேசுறீங்க. மகியை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். மகேஷ் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. யூ டோன்ட் வரி. நான் ஒன்னு சொல்லட்டா? நீங்க இப்போ இது இருக்கதே நல்லாவே இல்லை. கொஞ்சம் சிரிக்கலாமே. அவன் முகத்தில் சிரிப்பை கஷ்டப்பட்டு கொண்டு வருவதை மாயா உணர்ந்தான். ஆக்சுவலி உங்க வாய் நீங்க சொல்றதை கேட்க மாட்டேங்குதா? என்ன சொல்ற? அவன் எதிர்பாராத நேரம் மாயா தன் இதழ்களை அவனுக்கு தாரை வார்த்ததில் அவன் இதழ்கள் சிரித்து கொண்டு அவன் இதழ்களை தனக்கு வசப்படுத்திக் கொண்டதில் இருவரும் தன்னை மறந்து ஒருவரை ஒருவர் ஆட்கொண்டனர். இதுவரை அவளை விழியால் மேய்ந்தவன் இப்போது வழியாய் மேயத் தொடங்கினான். அன்று பார்வையால் அவளை தொலைத்ததற்கே கன்னங்கள் சிவக்க அவன் உள்ளங்குள் கட்டுண்டவள் இன்று அவனிடம் கட்டுண்டு தன் அன்பில் உச்சத்தை அடைந்தாள். மகேஷ், நீ என்ன பண்ணி வச்சிருக்க? நீ எல்லாம் ஒரு லாயரா? உனக்கு வெக்கமா இல்ல? உன் தங்கச்சி எங்க லாக்கப்ல இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல கோர்ட்டுக்கு கூட்டு போக போறாங்க. கோர்ட்டுக்கு மட்டும் கூட்டிட்டு போயிட்டா ரொம்ப கஷ்டமாகன்னு தெரியாதா? அம்மா, அவ என் தங்கச்சிம்மா. உங்களுக்கு இருக்கிற அக்கறை எனக்கு இருக்காதா? உண்மையிலே என்னால முடியலம்மா. கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவளே கொலை பண்ணாதான் ஒத்துக்கிட்டா. இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? உன்னை நம்பிதானே நான் எல்லா பொறுப்பையும் விட்டுட்டு போனேன். ஆனா நீ எல்லாத்தையும் கோர்ட்டை விட்டு நிக்கிற. சேம் ஆஃப் யூ. ம் என்னடா இவ்வளோ ப்ராப்ளம் ஆகியிருக்கு. ஆனா இது எதையுமே நீ என்கிட்ட சொல்லல. அப்பவே சொல்லியிருந்தா இந்த பிரச்சனைலாம் வந்திருக்காது. நீ மதனை ரொம்ப அஜாக்கிரதையா விட்டது தான் இது எல்லாத்துக்கும் காரணம். சாரிம்மா. என்ன சாரி? இப்ப எப்படி உன் தங்கச்சியை வெளியே கொண்டு வருது? இப்ப என்ன பண்றேன்னு தெரியல. காட் இட். என்னாச்சும்மா? பேசாம என் கூட வா. என்னாச்சு மதன்? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். தனியா எங்க போற? இரு, நானும் வரேன். இல்ல மாயா, நீ ரெஸ்ட் எடு. சும்மா ஒரு வாக் தான் போறேன். இப்ப வந்துடுறேன். ஜாக்கிரதை. தேங்க் காட். நல்ல வேளை அந்த சர்ச்சு பணத்தை வாங்கிட்டு தீர்ப்பை நமக்கு சாதகமா சொன்னார். இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? உங்க முட்டாள்தனத்தால உங்க தங்கச்சி கம்பி எண்ணிட்டு இருந்திருப்பா. அது சரி, நீ போய் ஃபைன் கட்டிட்டு அவளை பெயில் எடுக்கிற வழியை பாரு. எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. நான் உங்க வீட்டுல பாக்குறேன். அவர் சென்றவுடன் மகேஷ் மற்ற ஃபார்மாலிட்டிஸையும் முடிச்சிட்டு மகியை கூப்பிட்டு வெளியே வர மதன் உள்ளே வரவும் சரியாக இருந்தது. மதன் மகியை பார்த்தவுடனே சந்தோஷத்தில் அவளை அணைக்க அவளோ அவனை தள்ளி விட்டு கன்னத்தில் ஒரு அறை வைத்தாள். எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். நீ எப்போ அந்த மாயாவுக்கு ப்ரொப்போஸ் பண்ணியோ அப்போதுலேருந்து நம்ம வாழ்க்கையே மாறிடுச்சு. ஏன் மத நீ இப்படி இருக்க? உனக்கு எப்போ உன் சந்தோஷம்தான் முக்கியமா? மற்றவங்கள பற்றி யோசிக்க மாட்டியா? ஊரில் இருக்கிற பொண்ணுங்களை எல்லாம் அப்சர்வ் பண்ணுற ஒரு தடவையாச்சும் என் மனசை அப்சர்வ் பண்ணியிருக்கியா? சரி, என்ன வீடு மகேஷை பாரு. அவன் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சு வச்சிருக்கியா? அவன் மாயாவை லவ் பண்ணுறான். ஆனால் நீ அதை தெரிஞ்சுக்காம உனக்கு எப்போவே உன் காரியம் ஆகணும் அப்படிதான் யோசிப்ப. ஏன்னா நீ ஒரு சுயநலவாதி. யூ ஆர் செல்ஃபிஷ். உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. நீ வா மகேஷ், நாம போகலாம். அட கடவுளை, என்னாச்சு? ஏன் இந்த மதன் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறான்? இதோட 10 தடவைக்கு மேலே ட்ரை பண்ணியாச்சு. இன்னும் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டானே. அவன் கால் வரும். யாரு காலிங் பெல் அடிக்கிற? ஒருவேளை மதனா இருக்குமோ என போய் பார்ப்போம். கதவை திறந்தா மதன் வெளியே நின்றிருந்தான். மதன், ஏன் இவ்வளோ நேரம் நான் எப்படி பயந்து போனேன்னு தெரியுமா உனக்கு? இடியட், உனக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்ணி அடிக்கிறது? பேசாட்டி உன் ஃபோனை தூக்கி குப்பையில போட்டுரு. குடிச்சிருக்கியா? ஏன் குடிச்சா? அதுவும் இந்த நேரத்துல? ஆமா, ஏன் உன் முகம் வாடி போயிருக்கு? நான் ஒருத்தி வெளியே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். நீ முதல்ல உள்ள வா. அவன் கைகளை பிடித்து இழுத்து உள்ளே சென்று அவனை சேரில் உட்கார வைத்து அவன் மடியில் அமர்ந்து அவனது முகத்தை தன் கையில் ஏந்தியவாறு, இப்ப சொல்லு, என்னாச்சு? ஏன் டல்லா இருக்க? மகேஷ் உன்னை லவ் பண்றான். அட அதுவா? அவன் கேசத்தை கலறி விட்டியபடியே, லவ் பண்றான் இல்ல, பண்ணான். ஆக்சுவலி நீ ப்ரொப்போஸ் பண்ணதுக்கு முன்னாடியே அவன் தான் ப்ரொப்போஸ் பண்ணான். நான் அதை அக்செப்ட் பண்ணல. ஓகேவா? இதையே நீ என்கிட்ட முன்னாடியே சொல்ல. அப்போ நாம அவ்வளவா க்ளோஸ் இல்லை, அதனால சொல்லலை. க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் டைம் இல்லை, அதான் என உதட்டை பிதுக்கி கண்ணடித்தாள். அட என்னதான் ஆச்சு மதன்? சொன்னாதானே தெரியும். மகேஷ் உன்னை லவ் பண்றான்னு தெரிஞ்சிருந்தா நான் உனக்கு ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கவே மாட்டேன். தன் மடியில் அமர்ந்திருந்தவளை கீழே இறக்கிவிட மாயா என்னென்று புரியாமல் விழித்தா. என்ன சொல்ற? என் மேலதான் எல்லா தப்பும். நான் தான் யாரையுமே புரிஞ்சுக்கல. நம்ம ஒன்னா இருக்கிறது நியாயம் இல்லை மாயா. ஏன் மதன் இப்படிலாம் பேசுற? நான் கரெக்டாக தான் பேசுறேன். மகி என்னால தான், எனக்காக தான் ஜெயிலுக்கு போயிருக்கா. அவ அந்த கொலையை எனக்காக தான் பண்ணியிருக்கா. பக்கத்திலே இருந்தும் அவளோட காதல் எனக்கு தெரியல. நான் எவ்வளோ பெரிய முட்டாளா இருந்திருக்கேன். மதன், போதும், ப்ளீஸ் ஸ்டாப். நீ என்ன பேசுற? நீ என்னதானே லவ் பண்ற? கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். இப்ப ஏன் இப்படி பேசுற? ஏய், நீ என்கிட்ட விளையாடுற தானே? நான் ஒன்றும் விளையாடல மாயா. சீரியஸாக தான் சொல்கிறேன். மகி எனக்காக கொலை பண்ணியிருக்கா.
இங்கே பாரு மதன், அவன் முகத்தை அவள் கைகளில் ஏந்து கொண்டே, இப்ப கொலை பண்ணதான் உனக்கு பிரச்சனையா? நான் தான் கொலை பண்ணேன்னு உன் மனசுக்குள்ள நினைச்சுக்கோ. அப்படி நினைச்சுக்கிட்டேன்னா உன்னோட கில்ட்டி ஃபீலிங் உன்னை விட்டு போயிடும். நீயும் என்கிட்ட பழைய மாதிரி நடந்துப்ப. ஓகேவா? எங்க சிரி பாப்போம். ஏன் மதன் சிரிக்க மாட்டியா? பரவாயில்ல, உன்னை சிரிக்க வைக்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அலையா விருந்தாளியாக அவனது இதழ்களை நோக்கி செல்ல அதை தடுத்த மதன், ஐ லவ் மகி. என்ன விளையாடாத மதன், போதையில் ஏதும் உளறியா? நான் ஒன்றும் விளையாடல, சீரியஸாக தான் சொல்கிறேன். அது எப்படி இத்தனை நாள் இல்லாமல் திடீர்னு? அதான் எனக்கும் தெரியல. இட்ஸ் ஓகே மதன், பரவாயில்ல. நம்ம ஆல்ரெடி நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? இட்ஸ் நாட் ஃபேர் மதன், நான் நம்ப மாட்டேன். நீ நம்மளாலும் அதான் உண்மை. இதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். இதோட நம்ம ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிச்சு. மதன், நீ என்ன பேசுற? உன்னால எப்படி இந்த மாதிரிலாம் பேச முடியுது? நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்க, அதுவும் லைஃப் லாங் என் கூட இருப்பேன்னு வேற சொல்லியிருக்க. அதை மறந்துட்டியா? இங்க பாரு மாயா, சில விஷயங்கள் நாம ப்ராமிஸ் பண்ணாலுமே அதை காப்பாற்ற முடியாது. எல்லாமே முடிஞ்சிச்சு. எனக்கு இப்பதான் புத்தியே வந்திருக்கு. நம்ம பிரியறது தான் நல்லது. நோ மதன், அப்படி சொல்லாதே. அழுது கொண்டே, நீ எனக்கு வேணும், நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்க. அவனது கைகளை பிடித்து அழுது கொண்டிருந்தாள். மாயா, கையை விடு. என்ன பண்ற? நான் போறேன். ப்ளீஸ் லீவ் மீ அலோன். கைகளை பிடித்தவள் இப்போது காலில் விழுந்து கொண்டு மதனை போக வேண்டாம் என்று கெஞ்சி கதறிக்கொண்டிருந்தாள். ப்ளீஸ் மதன், போகாத. எனக்கு உன்னை விட்ட வேற யாருமே இல்லை. எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தான். மதன் ப்ளீஸ், என்னை விட்டு போயிடாத. ஐ லவ் யூ மதன். நீ எனக்கு லைஃப் லாங் என் கூட இருப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்க. என்னை விட்டு போயிடாத ப்ளீஸ். அம்மா, மகியை கூட்டிக் கொண்டு வந்துட்டேன். மகி அவள் அம்மாவை பார்த்ததும் வேகமாக சென்று கட்டி தழுவினாள். மகி, என்னம்மா? சரி சொல்லு, என்ன நடந்துச்சு? இங்க பாருமா, எனக்கு என் பொண்ணை பத்தி நல்லாவே தெரியும். அவ கொலை பண்றவங்களாம் ஒர்த் கிடையாதுன்னு. தேங்க்யூ மேம், நீங்களாச்சும் என்ன நம்புறீங்களே. மகேஷ், மதன் யாருமே என்ன நம்பல. அந்த கோவத்துல தான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன். அப்ப நீ கொலை பண்ணலன்னா வேற யார் பண்ணியிருப்பா? உன்னோட முடி எப்படி மதுக்கிட்டு இருந்துச்சு? தெரியலம்மா. அது சரி, நான் இப்ப மதனை உடனே பார்க்கணும். மகேஷ், மதனுக்கு கால் பண்ணு. ம், சரிம்மா. கால் போக, என்னாச்சு, எடுக்கலையா? ஆமாம்மா. அப்போ ஒன்று பண்ணு, அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணு. அவளுக்கும் கால் பண்ண, ஃபோன் எடுக்கலங்க இல்லையா? இங்க கொடு. ஃபோனை வாங்கி காதில் வைத்தவர் திடீரென ஏதோ பார்த்தவாறு ஃபோன் டிஸ்பிளே ஆன் செய்த அதில் டயல் செய்த நம்பரில் மாயா முகம் தெரிய மகேஷின் அம்மாவின் முகம் பயத்தின் உச்சத்திற்கே போனது. மகேஷ், இது யாரு? இவ தான் மாயா. நான் சொன்னேன்லம்மா. ஓ மை காட். மகி, நீ சீக்கிரம் போலீஸ்க்கு கால் பண்ணி அந்த பொண்ணு வீட்டுக்கு அட்ரஸுக்கு போக சொல்லு. மகேஷ், நீ சீக்கிரம் போய் கார் எடு. நம்ம உடனே அவ வீட்டுக்கு போகணும். மா, என்னாச்சுமா? ஏன் இவ்வளோ பதட்டப்படுறீங்க? மாயா ரொம்ப நல்ல பொண்ணுமா. அவ ரொம்ப இன்னசென்ட். அவ சொல்லி முடிக்கும் முன்பே அவன் கன்னத்தில் விழுந்த அறையில் சிலையாகினான். யார்டா இன்னசென்ட்? அவளா? அவ சரியான சைக்கோடா. மதனின் காலை பிடித்து மாயா கெஞ்சி கொண்டிருக்க மதனிற்குத்தான் மேலும் தவறு செய்கிறோம் என்றெண்ணி வருந்தினான். ஆனால் என்ன செய்வது? அவனுக்கு இவள் மேல் காதல் இல்லை. இவள் மேல் பாவம் பார்த்துதான் தன் நண்பர்களை இழந்து விடுவோம் என்ற பயத்தில் அவளை உதாசீனப்படுத்தினான். ஒரு கட்டத்திற்கு மேல் அவளது பிடி விலகுவதை உணர்ந்த மதன் நகரப்போக மாயா அவனது காலை வாரி விட்டதில் கீழே விழுந்தான். அவன் எந்திரிக்க முயல அங்கிருந்த டேபிளை அவன் கால் மீது தள்ளிவிட்டு அவனை எழ முடியாமல் செய்ய அவன் அதை ஒரு வழியாக சமாளித்து எழ மாயா என்ன செய்வதென்று தெரியாமல் டேபிளிலிருந்து கீழே விழுந்திருந்த பெப்பர் ஸ்ப்ரேயை எடுத்து அவன் கண்களில் அடிக்கவும் அவன் எரிச்சலில் துடித்து தடுமாறியதை பயன்படுத்தி கொண்டு மதனை ஒரு சேரில் வைத்து இழுத்து பிடித்து கட்டி போட்டாள். அவன் போதையில் வேறு இருந்ததால் இந்த தாக்குதல்களை அவன் சற்றும் எதிர்பார்க்காமல் மாற்றிக்கொண்டான். ஹே விடிடி, என்னடி பண்ணி வச்சிருக்க? என்ன எரியுதா கண்ணு? வலிக்குதுடி. இப்ப கட்ட அவிழ்த்து விடுறியா இல்லையா? அவன் கத்திக்கொண்டே இருக்க அவன் கன்னத்தில் ஒன்று விட்டாள். அவன் முகத்திற்கு நேராக குனிந்து தன் ஒற்றை புருவத்தை உயர்த்தி கண்களை உருட்டி கொண்டு தன் ஆள்காட்டி விரலால் வாயில் வைத்து உஷ், கத்தாத என்று அவள் சொல்லும் தோரணை மனதின் கண்களுக்கு மங்களாக தெரிந்தாலும் சற்று மிரண்டுதான் போனான். இருந்தாலும் பயத்தை வெளியே காட்டாமல் அவன் இவனை நோக்க கத்த ஆரம்பித்தான். என்னடி பண்ணி வச்சிருக்க? அவுத்து விடுடி. உனக்கு என்ன பைத்தியமா? ஆமா, நான் பைத்தியம்தான். ஓ மேல பைத்தியம். இங்க பாரு, நீ என்னை இப்படி இங்க கட்டி போட்ட எல்லாம் சரியாயிடுமா? எல்லாம் சரியாகாது. ஆனா நீ லைஃப் லாங் என் கூட இருப்ப. எனக்கு அது போதும். கட்ட அவுத்து விடுடி. அவன் இவளை வசப்பட அருகில் வந்து அவன் கன்னத்தில் பலார் என்று ஒண்ணு வைத்தாள். ஏண்டா, பொண்ணுனா உனக்கு அவ்வளோ சாதாரண போயிருச்சா? இரு வரேன் என்று சென்று கையில் ஏதோ எடுத்து வர அவன் அது என்னவென்று பார்த்தான். அது அவனுக்கு சரியாக தெரியவில்லை. ஓ, இது என்னன்னு பாக்குறீங்களா? இது வந்து கம்மு, அதான் ஃபெவிக்யூ. இது ஒரு எதுக்குன்னு பாக்குறீங்களா? நீங்க கொஞ்சம் ஓவரா கத்த மட்டும் இல்ல, பேசவும் செய்றீங்க. அது எனக்கு பிடிக்கல. அதான். எங்க காட்டுங்க பாப்போம். என்ன பண்ற? என்னை விடு. நான் கத்த மாட்டேன். நம்பலாமா? சத்தியமா கத்த மாட்டேன். ஐயோ, உங்களுக்கு தான் சத்தியத்தை காப்பாத்துற பழக்கமே இல்லையே, அப்புறம் எப்படி உங்களை நம்புறது? இல்ல இல்ல, ப்ளீஸ் என்னை நம்பு. உங்களை நான் ஏற்கனவே நம்பினேன். ஆனா நீங்க தான் என்னை ஏமாத்திட்டீங்களே, மறுபடியும் எப்படி நம்புறது? தன் கைகளில் வாயின் அருகில் வைத்து யோசிப்பதை போன்று பாவனை செய்ய,
இல்லை இனிமேல் நான் கத்த மாட்டேன் நம்பு. சரி பொழைச்சு போங்க. ஆமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? நான் என்ன சொன்னேன்? என் மேல லவ் இல்லைன்னு சொன்னீங்களே என்று அழ ஆரம்பிக்க, அவன் மனமோ என்ன சொல்ல என்று யோசித்துக் கொண்டிருக்க, மாயா எங்கோ வேகமாகச் சென்றாள். ஏதேதோ செய்தாள். மதனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. திடீரென அவன் உடலில் அதிர, கண்கள் மேல் நோக்க, தனது உடல் தனது கட்டுப்பாட்டை இழந்து நகர, வேதனை அனுபவிப்பது போன்றதொரு உணர்வு. திடீரென தொண்டை வலி என்ன நடந்தது என்று நிமிர்ந்து பார்த்தான். மாயா கையில் ஏதோ ஒயரை வைத்து நின்று கொண்டிருந்தாள். அப்போதான் அவனுக்கு புரிந்தது, இந்த சைக்கோ மாயா அவனுக்கு ஷாக் கொடுத்திருக்கிறாள் என்று. என்ன பண்ற? வாயில் காத்துதான் வந்தது. மதன், லவ் வந்துச்சா? அட என்ன மதன், அதுக்குள்ள மறந்துட்டியா? அன்னைக்கு என்ன சொன்ன? லவ்வோட ஃபீல் 1000 வால் கரண்ட் பாயிற மாதிரி இருக்கும்னு சொன்னல. உனக்கு தான் என் மேல இப்போ லவ் இல்லைன்னு சொன்னல, அதான் இப்படி பண்ணேன். சரி சொல்லு, லவ் வந்துச்சா? வேர்வை கொட்ட, கண்கள் சொருக, தலைகீழ் நோக்கி விழ, வாயிலிருந்து எச்சில் சொட்ட, மனதிற்குள் புலம்ப ஆரம்பித்தான். ஐயோ சரியான சைக்கோ கிட்ட மாட்டிக்கிட்டேனேன்னு. உன் ரியாக்ஷனை பார்த்தாலே தெரியுது லவ் வரலன்னு. இட்ஸ் ஓகே, நான் மறுபடியும் ட்ரை பண்றேன். மீண்டும் கரண்ட் ஷாக் கொடுக்க அவன் அதிகமாக கத்தவும் வயரை பிடுங்கி சுவிட்ச் ஆஃப் செய்து நேராக மதனிடம் சென்றாள். அவன் மடியில் அமர்ந்து முகத்தை கையில் ஏந்தி கொண்டு வியர்வை துடைத்தவாறே அவனிடம், கத்தாத மதன், என் செல்லம்ல, ஏன் டார்லிங் கத்தக்கூடாது சரியா என்று அவனுக்கு முத்தமிட, நீ எப்படி கத்துனா அந்த ஹவுஸ் ஓனர் வந்துடும், அப்புறம் நமக்கு தானே பிரச்சனை, சரியா? ஓகே இப்ப சொல்லு, லவ் வந்துச்சா? ஆமாம் என்று தலையாட்டினான். ஐ நிஜமாவா? தலையை வேகமாக மேலும் கீழும் மாட்டினான். ஓ மை ஸ்வீட் ஹார்ட் என அவனை கட்டி தழுவி கன்னத்தில் தன் முகத்தினை பதித்தாள். அதான் லவ் வந்துடுச்சுல, என்னை அவிழ்த்து விடுமாயா? இல்ல இல்ல, நீ என்ன லவ் பண்ணல, நீ மறுபடியும் என்கிட்ட போய் சொல்லிட்ட. உனக்கு என் மேல இந்த தடவையும் லவ் வரல. இரு நான் என்ன பண்றேன்னு பாரு. மீண்டும் ஷாக் கொடுக்க அவன் அலற வயரை எடுத்து விட்டு இவள் போய் அவன் மடி மீது அமர்ந்தாள். மதன், மதன், ஆர் யூ ஓகே பேபி? மதன், என்ன பாரு, நான் தான் உன் மாயா, உன்னோட லவ், என்ன பாரு. அப்பாடா கண்ணை திறந்துட்டியா? தேங்க் காட், உனக்கு ஒன்றும் ஆகல. லவ் யூ சோ மச் டியர் என கட்டி தழுவி, இங்க பாரு மதன், கத்தாத. நீ கத்துனாலே உனக்கு தான் எனர்ஜி வேஸ்ட் ஆகும். இப்ப நீயே பாரு எவ்வளோ டயர்டா இருக்கன்னு. அப்போது ட்ரிங் ட்ரிங் என அடிக்க, ஐயோ போச்சு போச்சு, யாரோ கதவை தட்டுறாங்க. அவ்வளோ நேரம் அவன் மடியில் அமர்ந்தவள் வேகமாக எழுந்து மதனின் கன்னத்தில் ஒன்றி விட்டாள். முட்டாள் முட்டாள், அப்பவே சொன்னனை கத்தாதன், இப்ப பாரு. திரும்பவும் காலிங் பெல் அடிக்க, இதோ வந்துட்டேன். கதவை திறந்தவள் ஹவுஸ் ஓனர் நின்றிருந்தாள். ஓ நீங்களா? நினைச்சேன். என்ன? இல்ல என்னாச்சுன்னு. ஆமா என்ன, வீட்ல இருந்து ஏதோ சத்தம் கேட்டுட்டே இருக்கு. அதுவா, டிவி ஓடிட்டு இருந்துச்சு, இப்பதான் ஆஃப் பண்ணேன். ஏன் என்னாச்சு? அப்படியா, நான் கொஞ்சம் உள்ள வந்து பார்க்கலாமா? இல்ல வேணாம், நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். அப்ப பரவாயில்ல, நான் இப்பவே பார்த்துறேன். அவர் ஒவ்வொரு இடமாக பார்த்து உள்ளே செல்ல, மதன் இருக்கும் அறையை சந்தேகத்துடன் பார்க்க, மாயா கதவை திறந்து செக் பண்ணிக்கோங்க என்று சிரித்த முகத்துடன் அவரை உள்ளே விட, கதவோரமாக நின்றவாறு 2 அடி உள்ளே எடுத்து வைத்தவுடன் ஹவுஸ் ஓனர் மதனை பார்த்து விட்டு ஆபத்து என்று பின்னே திரும்ப அவன் பின்னத்தலையில் பிடித்து கதவில் ஒரே அடியில் முட்ட வைத்து ரூமுக்குள்ளே தள்ளிவிட்டார். தாய் கழுவி, நீ சும்மாவே இருக்க மாட்டியா? என் வீட்டுல என்ன நடக்குது நோட்டம் விடுறது தான் உன் வேலையா? நானும் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து பாக்குறேன். அதை பண்ணாத, இதை பண்ணாத, ஆணி அடிக்காத, மோட்டர் போடாத, கரண்ட் பில் 100 ரூபாய்க்கு மேல தாண்டக்கூடாது, செவத்துல இருக்காத, வீட்டுக்கு லேட்டா வராத, சவுண்ட் இல்லாம டிவி பார், லொட்டு லொசுக்குன்னு என்னென்ன சொல்ற. ஆமா இங்க பாரு, நீ எதுக்கு இங்க வந்த? சொல்லு சொல்லு சொல்லு. சொல்லுடி. சத்தம் கேட்டுச்சா, தான் வந்தேன். ஓ அப்படியா, இரு வரேன் என்று அந்த ரூமில் ஏதோ இருக்க அதை எடுத்து வந்தவள் நேராக ஹவுஸ் ஓனரிடம் சென்று, இந்த காது கேட்கறதுனால தானே நீங்க வந்து, தாய் கிழவி, இனிமேல் உனக்கு காதே கேட்காது என்று சொல்லி ட்ரில்லிங் மிஷினை காதினுள் விட ரத்தம் பீரிட்டடிக்க, மதன் மாயாவை நோக்கி, வேணா அப்படி செய்யாதே என்று அவன் ஒரு பக்கம் கத்த, வழியால் தாய் கிழவி இன்னொரு பக்கம் கத்த, சத்தம் அதிகமானதை உணர்ந்து அந்த ம குளூவை எடுத்து வந்து தாய்க்கிழவியின் வாயில் தடவி 2 உதடும் ஒட்டி கொண்டதால் வலியால் கத்த முடியால் அவர் படும் பாடை மாயா சிரித்து ரசித்துக் கொண்டிருந்தாள். அதை பார்த்த மதன் மாயாவிடம் பேச தொடங்கினான். சீ, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? ஒருத்தவங்க வழியால துடிக்கும் போது அதை பார்த்து ரசிக்கிறியே, நீ என்ன சொல்றியா? ஃபர்ஸ்ட் நீ பெரிய ஒழுங்கா? அந்த பொண்ணு மாசாவை அடிச்சு போட்டு அவளை அங்கேயே போட்டு போனவன் தானே. நீ எல்லாம் இரக்கத்தை பத்தி பேசாத, உனக்கு அந்த தகுதியே இல்லை. மதன் தன்னை நினைத்து நொந்து கொண்டான். நான் ஒன்றும் எல்லாரையும் சித்திரவதைப்படுத்துகிற சைக்கோலாம் இல்லை. என்னை டார்ச்சர் பண்ணவங்க, என்னை மைண்ட் டிஸ்டர்ப் பண்ணவங்கள இந்த மாதிரி ஏதாச்சும் செஞ்சு ரசிப்பேன், அவ்வளவுதான். ஆனா இது ஒரு தனி சுகம் தெரியுமா? ஆக்சுவலி லாஸ்ட் டைம் அந்த மது, இப்போ இந்த தாய் கல்வி. என்னது மதுவா? ஆமா. ஓ உனக்கு தெரியாதுல்ல, மதுவை நான் தான் கொலை பண்ணேன். அன்னைக்கு நைட் நான் உனக்கு கால் பண்ணிட்டே இருந்தேனா, நீ எடுக்கலையா? அப்பதான் யோசிச்சேன், இந்த எல்லாத்துக்கும் மது மட்டும்தான் காரணம்னு. தெரிஞ்சு அதை அவ வீட்டுல போய் அவளை கதம் கதம். அப்போ மகி? அதுவா, நான் தான் அவளை மாட்டி விட்டேன். எனக்கு மகியை பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு.
மகிக்கு உன் மேல ஒரு கண்ணுன்னு. அதான் யோசிச்சேன். பின்னாடி அவ நம்ம 2 பேத்துக்கும் இடையில வரக்கூடாதுன்னு அவள மாட்டி விட்டேன். ஆனா எவிடன்ஸ் அப்போ அதுவும் நான் தான் ரெடி பண்ணேன். கொலை பண்றதுக்கு முன்னாடி உன்னை பார்க்குற மாரி உன் வீட்டுக்கு போய் அவகிட்ட சாரி கேட்குற மாரி அவள கட்டுப்பிடிச்சு அவன் முடிய கட் பண்ணிக்கிட்டேன். ஆனா அவ நான் கட்டிப்பிடிக்கிறேன்னு நினைச்சு என்னை திட்டுனான். பாவம் குழந்தை. இப்ப ரிலீஸ் ஆகிட்டா போல. அதான் நீ அப்படி பேசியிருக்கா. இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே போன் அடிக்கவும் எடுத்து பார்த்தாள். மகேஷ் இருவரது மொபைலுக்கும் மாற்றி மாற்றி அடித்து கொண்டிருக்க அதை அவள் மதனிடம் காட்டினான். அட என்னம்மா மகேஷ் திரும்ப திரும்ப போன் அடிக்கிறான். இவள் இங்கே பேசிக் கொண்டிருக்கும் போதே மதன் கட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அவிழ்த்து கொண்டிருந்தான். ஹே மதன், நான் மதுவை பத்தி சொல்லவும் தான் எனக்கு இதே ஞாபகம் வருது. நான் உன்கிட்ட வீட்டை விட்டு தானே ஓடி வந்ததா சொன்னேன். ஆனா உண்மை அது இல்ல. அன்னைக்கு ஒரு நாள் சாயங்காலம் நான் தூங்கிட்டு இருந்தேன்னா, நான் எப்பவும் தூங்குனா கனவுல என் அம்மா வருவாங்க. ஆனா என் சித்தி பெத்த அந்த சனிய அழுதுட்டே இருந்துச்சு. அதனால என் கனவு கலைஞ்சிருச்சு. நானும் ஒரு 2 நிமிஷம் பார்த்தேன். அழுதுட்டே இருந்துச்சு. அதனால என்ன பண்ணேன்னா, எனக்கு வந்த கோவத்துல என் 2 கையால அந்த குட்டி 2 காலையும் புடிச்சு தலைகீழா தூக்கி செவத்திலே வச்சு ஒரு அடி. அதோட சவுண்ட் நின்றுச்சு. அந்த சனியனும் தொலைஞ்சிருச்சு. ஆனா என்ன, சட்டையெல்லாம் ஒரே ரத்தம். அப்புறம் நானே என்னோட அப்பர் பெட்ல தூங்க போயிட்டேன். அடுத்த 2 நிமிஷத்துல என் சித்தி வந்து கத்தி அழ ஆரம்பிச்சா. மறுபடியும் தூக்கம் கலைஞ்சிருச்சு. கனவு மறைஞ்சிருச்சு. அந்த கோவத்துல கைக்கு ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்த்தேன். என் பெட்டுக்கு அந்த பக்கம் ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இருந்துச்சு. அதுல கையில எடுத்து என் பெட்ல இருந்து கீழே உட்காந்து அழுதுட்டு இருந்த என் சித்திக்காரி மேல ஒரே தாவுல அவன் மேல விழுந்தேன். அதுல அந்த ஸ்க்ரூ டிரைவர் அவ கழுத்துலயே குத்திடுச்சு. அவளால பேச முடியல. எனக்கு அப்பதான் தெரியும் கழுத்துல குத்துனா பேச முடியாது. அதுவும் நல்லதா போச்சுன்னு அவ காலை வாரி விட்டு கழுத்துல குத்திருந்ததை புடுங்கி உடம்புல சர்ற மாதிரியே குத்தினேன். கடைசியில அவளையும் கொன்னுட்டேன். அப்பதான் யோசிச்சேன், இது எல்லாத்துக்கும் காரணம் அப்பான் தானு. அவன் தான் சித்திங்கிற ஒருத்திய வீட்டுக்குள்ள விட்டாரு. என் அம்மாவை மறந்தாரு. இது எல்லாத்தையும் மனசுல வச்சு வீட்டுக்குள்ள வந்தேன். என் அப்பாவை நானே கொன்னேன். இப்ப நினைச்சா கூட ஆச்சரியமா இருக்கு. ஏன் மதன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல நான் எதுவும் பண்ணல. நீ எதுவும் பண்ணாம எப்படி இந்த கயிறு லூஸ் ஆச்சு? தெரியல மாயா, என்னை நம்பு, நான் உண்மையா தான் சொல்றேன். நடிக்காத மதன், இதுக்கான தண்டனை உனக்கு கண்டிப்பா கிடைக்கும் என கத்த ஆரம்பித்தாள். பின்பு அழுது கொண்டு, நீ திரும்ப திரும்ப ஏன் என்னை விட்டு போக பார்க்குற? மதன் இஸ் நாட் ஃபேர் என முட்டி போட்டுக்கொண்டு கண்களை மூடி அழ அவனோ மீண்டும் கைகளை மெதுவாக அவிழ்க்க ஆரம்பிக்க அதை பார்த்த மாயா, இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க மாட்டேன் என்று ஏதோ எடுத்தாள். விறுவிறுவென்று வந்து மதனின் கைகளையும் சேரையும் இணைக்கும் விதமாக பெரிய ஆணியை எடுத்து அவன் கையில் வைத்து சுத்தியலை பயன்படுத்தி ஓங்கி அடித்ததில் ஆணி கைகளை தாண்டி சேரின் கைப்பிடியை சந்திக்கும் ஒரு தருவாயில் நிற்க மதனோ வலியால் கதறிக் கொண்டிருந்தான். அவன் அலறியதை பதறி போய் சுத்தியலை கீழே வைத்தாள் மாயா. ஐயோ மதன், ரொம்ப வலிக்குதா என அவளால மதன் அவளை கோபத்துடன் பார்ப்பதை உணர்ந்தாள். அவன் கன்னங்களை தடவி விட்டபடி தேம்பியவாறே, சாரி மதன், சாரி, ப்ளீஸ் கோவப்படாத, ரொம்ப வலிக்குதா? அவள் அழுது கொண்டே, நான் என்ன பண்ணுவேன், நீ என்னை விட்டு போயிடுவேன்ற பயத்துல தான் இப்படி பண்றேன். சாரி மதன், அழுகாத என அவன் கண்களை துடைத்து விட்டு, நீ கண்ணை மூடு சொல்றல. மதன் கண்ணை மூடு. அவன் கண்ணை மூடி அடுத்த வினாடி அவள் அடித்த வேகத்தில் அந்த சுத்தியல் அவனின் கைகளையும் சேரின் கைப்பிடியும் இணைத்ததில் ரத்தம் வழிந்தோட மதன் கத்தத் தொடங்கினான். அச்சோ செல்லம், ஒண்ணுமில்லை என்று அவன் நெற்றியில் முத்தம் கொடுத்து, அட மதன், ஒண்ணுமில்லை என்று அவன் தலையை கோதி விட்டு, எல்லாம் சரியாயிடுச்சு என்று வலியால் கதறியவனிடம், எங்க சிரி பாப்போம், சிரி என்ன, அன்னைக்கு என்னமோ எனக்காக எத்தனை தடவை வேணாலும் சாகர தயார்னு சொன்ன, இப்ப என்னால சிரிக்க கூட மாட்டேங்கிற. நீ இப்படி பண்றது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அச்சோ மதன், நீ அலறியா? அட அழகாத. என்ன மதன், நீ குழந்தை மாதிரி அலற. டோன்ட் கிரை டியர் என அவனை கட்டி தழுவ அவன் எதையும் பொருட்படுத்தாமல் வழியில் துடிப்பதை பார்த்தாள். அட மதன், நான் என்ன பண்ணட்டும்? நீ என்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு தான் நான் இப்படி பண்ணேன். உனக்கு இது கஷ்டமா இருந்தா நானே இதை சரி பண்றேன் என்று கையில் அடித்திருந்த ஆணியை அவன் கையிலிருந்து எடுப்பதாக நினைத்து அவனை மேன்மேலும் துன்புறுத்த அவன் இதற்கு மேலும் கத்த முடியாமல் ரத்தம் அதிகம் போனதால் தெம்பில்லாமல் மயங்கினான். அதே சமயம் வீட்டிற்குள் போலீஸும் மகேஷ் குடும்பம் வர சரியாக இருந்தது. உள்ளே வந்த போலீஸ் ஹவுஸ் ஓனர் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடப்பதை பார்த்து மாயாவை அரெஸ்ட் செய்தனர். ஆம்புலன்ஸ் உதவியுடன் மதனை மருத்துவமனைக்கு கூட்டிச் சென்று அவனை காப்பாற்றியது. மருத்துவமனையில் கண் விழித்த மதனின் அருகே மகி அவன் கைகளை பிடித்தவாறு அமர்ந்திருக்க மதனும் அவள் கரங்களை இறுக்கினான். மகேஷ் மதனிடம் வந்து நலம் விசாரிக்க இருவரும் முன்பு போல் நண்பர்களாகவே மாறினர். அங்கிருந்த மகேஷின் அம்மாவிடம் மதன் மன்னிப்பு கேட்டு தன் தவறுகளை உணர்ந்தவளாய் சொல்ல அவள், பரவாயில்ல, இனிமேல் பார்த்திரு என அட்வைஸ் கூறினாள். ஆன்டி, மாயா என்னானாம்? அவ மேல மது அப்புறம் அந்த ஹவுஸ் ஓனர் மர்டர்னு சொல்லி 2 கேஸ் பதிவாயிடுச்சு. பட் அவன் மன ரீதியா பாதிக்கப்பட்டான், லைஃப் லாங் மனநல மருத்துவமனை இருக்கும்னு தீர்ப்பு வந்துச்சு. மகியை ஒரு மாதிரியா இருக்க, இல்ல அவ போலீஸ்ல கூட்டிட்டு போகும்போது ரொம்ப அழுதான். ப்ளீஸ் என்னையும் மதிலையும் பிரிச்சிடாதீங்க, எனக்கு அவனை விட்டா வேறு யாரும் இல்லைன்னு. அவன் லைஃப் லாங் என் கூட இருப்பான்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கான்னு
எங்களை வாழ விடுங்கன்னு அழுதுட்டே போனா. அதை பார்க்கும்போது எனக்கே கஷ்டமாயிருச்சு. அவ வளர்ந்த விதம் அப்படி. என்ன மதன் சொல்ற? ஆமா மகேஷ், அவ சித்தி அவளை ரொம்ப கொடுமைப்படுத்தினதான் இது எல்லாத்துக்கும் காரணம். சித்தியா? ஆமா ஆன்ட்டி. மண்ணாங்கட்டி. அது ஒண்ணும் அவ சித்தி கிடையாது. அது அவ அம்மா. சின்ன வயசுல ஆக்சிடென்ட் ஆனதுல அவளோட அம்மா முகம் அவளுக்கு மறந்து போச்சு. அதனால அவளவே அது அவளோட சித்தின்னு இமேஜின் பண்ணி அவங்கள கொடுமைப்படுத்தியிருக்கா. நினைச்சுக்கிட்டு அவளே துன்புறுத்திக்குவா. இதுல கொடுமை என்னன்னா, இவளே அவ தங்கச்சியை இவ கையாலே கொன்னுட்டா. அந்த அதிர்ச்சியில இருந்த அவ அம்மா வெளியே காரத்துக்குள்ள அவ அம்மாவையும் கொன்னுட்டா. கடைசியில அவ அப்பாவையும் கொன்னுட்டா. அவளோட அம்மாவும் அப்பாவும் அவ மேல இருக்க பாசத்தினால அவ கொலை வர்றப்போ அவளை தடுக்காம அதிர்ச்சியில இருந்திருக்காங்க. இவ அதை யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்கள கொன்னுட்டா. இவ இந்த 3 கொலை பண்ணதுக்காக இவளை ஏற்கனவே மனநல மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் போச்சு. இவளுக்கு நான் கூட தெரபிஸ்ட் இருந்திருக்கேன். போன வருஷம் தான் கியூர் ஆகி வெளியே வந்தா. இப்ப மறுபடியும் அங்கேயே போயிட்டா. இதை கேட்ட மூவரும் அதிர்ச்சியில் உரிய மகேஷ் சொன்னான், பாருங்க ஒரு வார்த்தை. எப்பா, ஜஸ்ட் மிஸ், நல்ல வேளை நான் தப்பிச்சிருந்தா சாமி என்று சொல்ல அனைவரும் சிரித்தனர். மனநல மருத்துவமனை எது? நீ பார்த்த விழிகள், நீ பார்த்த நொடிகள் கேட்டாலும் வருமாம், கேட்காத வரமா, இது போதுமா, இதில் அவசரமா, இன்னும் வேண்டுமா, அதில் நிறைந்திடுமா, நாம் பார்த்த நாள் நம் வசம் வருமா, உயிர் தாங்குமா, என் விழியலின் முதல் வழி நிஜமடி பெண்ணே, தொலைவினில் உன்னை நினைவினில் கண்டேன் நடமாட, வழியடி பண்ணே வரமுறை இல்லை, வதைக்கிற என்னை மெதுவாக. இந்த பாட்டு கேட்கவும், ஆமா இந்த பாட்டு சத்தம் எங்க இருந்து கேக்குது? ஓ அதுவா கௌசிக் சார், அந்த 3வது ரூம் சார், நம்ம லாவண்யா மேடம் கேஸ். அவங்க இன்னைக்கு லீவ் தானே? ஆமா சார், இன்னைக்கு ஒரு நாள் நீங்க அவங்க கேஸை ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கோங்க. கௌசிக் அந்த ரூமை நோக்கி செல்ல செல்ல அந்த குரலுக்கு சொந்தமான முகத்தை பார்க்க அவளோட சென்றான். குரல் மட்டுமா அழகு? அவளும் தானே அழகு. இந்த அழகென்றுக்குமே ஆபத்து தான் என கௌசிக் அறியவில்லை. உள்ளே சென்றவன் மாயாவிடம் பேச தொடங்கினான். அவள் எதுவும் பேசவில்லை. இவள் மீண்டும் மீண்டும் பேச்சு கொடுக்க அவன் நிமிர்ந்து பார்த்தவள், என்னை யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது, என் கூட யாருமே இருக்க மாட்டாங்க, நீ என் கூடவே இருப்பியா? கௌசிக் விளையாட்டாக சிரித்து கொண்டே சரி என்றான். பிராமிஸாக? பிராமிஸ் போதுமா? மாயா ஒருவித சிரிப்போட கௌசிக்க பார்த்தாள். நன்றி. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்டோரி பார்க்கணும்னா நம்ம வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸியா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. பாய்.